வணங்க மக்களே, இன்றைக்கி நம்ம ஒரு தரமான ரீஇன்கார்னேஷன் சீரீஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த சீரீஸ் நேம் தான் ரீபோர்ன் ரீச். கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க. சில சின்ன விஷயங்களை எடுத்து வேறு லெவலாக சீரீஸை மேக் பண்ணியிருப்பாங்க. அதால் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கதைக்குள்ளார வந்தால் கதையோடைய மெயின் ப்ரோட்டகனிஸ்ட் தான் யோனுன்றவர். இவர் சுனியாங்கன்னு கூடிய ஒரு கம்பெனிக்கு ரொம்ப உழைப்பார். அது மட்டும் இல்லாமல் மேனேஜிங் டிபார்ட்மெண்ட்லேயே இருக்க செய்கிறாரு. இந்த சுனியாங் உருவாக்குறது யாருன்னு கேட்டிங்கன்னா ஜின்யாங்னு ஒரு ஆள் தான். அவர் தான் சுனியாங் இது வரைக்கும் வரதுக்கு காரணமாக இருந்திருக்காரு. அந்த ஜின்யாங்க்கு 4 பசங்க இருக்காங்க, அதையுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆனால் யோன் எவ்வளோ இந்த சுனியாங்காக உழைச்சாலும் எல்லாருமே யோனை ஒரு நாயாட்டம் தான் ட்ரீட் பண்ணுறாங்க. அதெல்லாம் பெருசாக யோன் கண்டுக்கிற மாதிரி தெரியல. இந்த பக்கம் நமக்கு சுனியாங்குடைய அந்த சேர்மேனை காமிக்கிறாங்க. அவர் இப்போதைக்கு சில கேஸ்லாம் மாட்டி வெளியே வந்திருக்காரு. இப்போதைக்கு இவருடைய பதவியை இவருடைய பையனுக்கு தரலான்னு இருக்காரு. அதாவது நியூ சேர்மேனை அனௌன்ஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஒரு செரமோனியை நடத்த ஆரம்பிக்கிறாங்க. அதில் சேர்மேன் தான் வந்து பேசணும். ஆனால் ஒன்றுமே சேர்மேனை காணோம். சேர்மேன் எதுக்கு இன்னும் வரலன்ற மாரி யோனை தான் போய் பார்க்க சொல்கிறாங்க. அந்த இடத்துக்கு போனால் சேர்மேனுக்கும் சேர்மேனுடைய பையனான சியாங்க்கும் ஒரு சின்ன பிரச்சனை நடந்துடும். அதில் சேர்மேனுக்கு திடீர்னு ஹார்ட் அட்டாக் வர சரின்னு அந்த இடத்துக்கு யோன் வந்து அவருக்கு என்ன நடக்குதுன்னு பார்க்குறாரு. ஆம்புலன்ஸுக்குமே கால் பண்ண, ஆனால் பயந்து சியாங் அந்த இடத்த விட்டு ஓடிடுவார். இதெல்லாம் ஒரு சைடு நமக்கு காமிச்சிட்டு அப்படியே ஹியோனை ஒருத்தவங்க கூப்பிட்றாங்க. வேறு யாரும் கிடையாது, சியாங்குடைய ஒய்ஃப் தான். அவங்களுடைய பேர் ஹியோன்மீன். ஹியோன்மீன் அந்த இடத்துக்கு யோனை கூப்பிட்றது மட்டும் இல்லாமல் யோன்கிட்ட இன்னும் 30 மினிட்ஸில் இங்கே என் ஹஸ்பண்ட் இருக்கணும், இல்லைனா உன்னுடைய வேலை இங்கே இருக்காது, நீ இது வரைக்கும் உழைச்சது மொத்தமே போய்டுன்ற மாதிரி சொல்ல சரின்னு ஹீரோவும் வேகமாக சியாங்கை தேடி போகிறாரு. தேடி போகிற சமையல் தான் இவர் கூடவே ஷின்னு ஒரு ஆள் இருப்பார். அந்த ஷின்னுன்ற ஆள் நம்மளால் 30 மினிட்ஸில் அங்கே போயிட்டு வர முடியாது, நம்மளால் போக முடியாதுன்ற மாரி இந்த ஆஃபரை மறுத்துருவோன்ற மாரி அந்த இடத்துல ஷின் சொன்னால் ஹீரோ என்ன சொல்கிறான்னா இதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது, நம்மளால் அவங்க சொல்கிற எந்த விஷயத்தையும் மறுக்க முடியாது, இங்கே நம்ம சுயமாக டிசிஷனை எடுக்கக்கூடாது, அவங்க சொல்கிற விஷயத்த எக்காரணத்தை கொண்டும் நம்ம செஞ்சு தான் தரணும், நமக்கு வேறு வாய்ப்பு கிடையாதுன்னு சொல்ல சரின்னு சியாங்கை காமிச்சா சியாங்கு பைத்தியம் பிடிச்சிச்சு. நம்ம அங்கே இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையுமே கோல்ஃப் பேட்டை வச்சு பயங்கரமாக அடிச்சுன்னு இருக்காரு. அங்கே இருக்கிற சர்வன்ட்ஸ்லாம் பயங்கரமாக பயந்துன்னு இருக்க, அவருமே கோல்ஃப் பேட்டை வச்சு வெறியாக கத்தின்னு இருக்காரு. கடைசி அங்கே இருக்கக்கூடிய சர்வெண்ட் அடிக்கலாம் ட்ரை பண்ணும்போது குறுக்க யோன் வந்துட்டார். யோனுடைய தலையில் அந்த அடி ஏற்பட, ஆனால் யோன் அதை பெருசாக துச்சமாக நினைக்காம அப்படியே எழுந்திருக்க ஆரம்பிக்கிறாரு. எழுந்திருக்கிறது மட்டும் இல்லாமல் சிவங்கிட்ட என்ன சொல்கிறேன்னா, நான் உங்கள் தாத்தாவுடைய பயோகிராஃபி புக்கை அதிக வாட்டி படிச்சிருக்கேன். அதால் நீங்கள் சின்ன வயசில் ஒரு பச்சை கலர் பானையை உடச்சதுனால உங்கள் தாத்தா யார் அதை உடச்சதுன்னு கேட்கும்போது நீங்கள் பொய் சொல்லிட்டீங்க. அந்த சமயத்தில் அதை கண்டுபிடிச்ச தாத்தா உங்ககிட்ட என்ன சொன்னார்னா, கோபம் பயம் பதட்டம் இந்த 3 விஷயங்களும் இருக்கிறவனால என்றைக்குமே சுனியாங்க ஆள முடியாதுன்னு சொன்னார். அதுதான் இப்போவும் நடக்குதுன்ற மாரி சொல்கிறது மட்டும் இல்லாமல் உங்களுக்காக செரமோனியில் எல்லாரும் காத்துன்னு இருக்காங்கன்னு எப்படியோ அவரை கன்வின்ஸ் பண்ண அவருமே கன்வின்ஸ் ஆகிட்டாரு. இருந்தாலுமே கொஞ்சம் யோன் எதிர்த்து பேசிட்டார்ல, அதில் பயம் காமிக்கணும்னு யோனுடைய தலையில் காஃபியை ஊற்றிட்டு அந்த இடத்த விட்டு இவர் கிளம்ப சரி யோனுமே தலை குஞ்சபடியே இருக்கார். சரின்னு எப்படியோ டக்குன்னு ஃபாஸ்ட்டாக கிளம்புறது மட்டும் இல்லாமல் சியாங் அந்த இடத்துக்கு போயிடுறாரு. சியாங் போகிறது மட்டும் இல்லாமல் நெக்ஸ்ட்டு சேர்மனாக இவர் தான் நிற்க போகிறதா அந்த செரமோனியில் இருக்கிற மற்ற ஆட்கள் கிட்டே சொல்கிறாங்க. அதே சமயத்தில் இவங்க அப்பா சேர்மேனுக்கு ஹார்ட் அட்டாக் வந்த விஷயத்த இவங்க எங்கேயும் ப்ரெஸ்ஸில் லீக் பண்ண கிடையாது. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும்போது இன்றைக்கி தான் ஹீரோடைய அம்மா இறந்த நாள். அதில் இவங்க எல்லாருமே உட்காந்து சாப்பிட்டுன்னு இருப்பாங்க. அதில் தெரியாமல் ஹீரோடைய தம்பி வேலைக்கு போகிற விஷயத்தை பற்றி யோன் கிட்ட சொன்னால் யோனுக்கு அது சுத்தமாக பிடிக்கல. ஏன்னா இவருமே சின்ன வயசில் இந்த மாதிரி சொல்லியிருந்திருப்பாரு. ஆனால் அவங்க அம்மா வேணான்னு சொல்லியிருந்திருப்பாங்க. அவங்க அம்மா எல்லாமே யோனுக்காக தான் சின்ன வயசில் பண்ணியிருக்காங்க. யோனுக்கு அவங்க அப்பாவை கண்டாலே சுத்தமாக பிடிக்காது. அவங்க அப்பா சிரித்து பேசினாலும் யோன் கோபமாக தான் பேசுவார். ஏன்னா சின்ன வயசில் இவங்க அப்பாவுக்கு வேலை போகிற மாதிரியான சில நிலைமை ஏற்பட்டிருக்கும். அதில் அதிக பேர் இவரை அடிச்சுலாம் திருத்த ஆரம்பிச்சிருந்திருப்பாங்க. அதெல்லாம் தெரிஞ்சு இவங்க அம்மாவுக்கு ஹார்ட் அட்டாக் வந்து இறந்துருந்துருப்பாங்க. அதால் தான் யோனுக்கு அவங்க அப்பா மேலே ஒரு சின்ன கோவம். யோன் அப்படியே குளிச்சுன்னு இருக்கும்போது கால் வருது. அதாவது சுனியாங்குடைய கிரிம் ரிப்பேர் இவருடைய இடத்த செக் பண்ணுறதா ஒரு கால் வர சரின்னு ஹீரோவும் பயமே இல்லாமல் போகிறாரு. யாரா அது சுனியாங்குடைய கிரிம் ரிப்பேர்னு பார்த்தா அவங்களுடைய பேர் தான் மீன். இவங்க தான் நம்ம கதையுடைய ஹீரோயினியும் கூட. இவங்க சுனியாங்க ரொம்ப வேட்டையாடணும் ட்ரை பண்ணுறாங்க. அதுக்கான ரீசன் என்னன்னு தெரியல. இவங்களை எல்லாருமே சுனியாங் கிரிம் ரிப்பேர்னு சொல்லுவாங்க. இவங்க ஹீரோவுடைய இடத்த பார்த்துன்னு இருக்கும்போது அந்த இடத்துக்கு யோன் வந்து உங்களுக்கு எதனாச்சும் பிரச்சனையான்னு கேட்கும்போது அந்த இடத்துல இவங்களும் எந்த பிரச்சனையும் கிடையாது, நாங்கள் வாரண்டோடு தான் இங்கே விசாரிக்க வந்திருக்கோன்னு அங்கே இருக்கக்கூடிய மொத்த பொருளையுமே சீல் பண்ணி அதெல்லாம் செக் பண்ணால் அதில் எந்த வித டீட்டெயில்ஸும் கிடையாது, எந்த வித ஃபைல்ஸுமே கிடையாதுன்னு மீனுக்கு தெரிய வர மீன் ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. இதுக்கெலாம் வாய்ப்பே இல்லையான்னு சொல்லும்போது இது மொத்தமே யோனோட வேலை தான். ராத்திரியோட ராத்திரியாக மொத்த ஃபைல்ஸுமே சேஞ்ச் பண்ணியிருக்காரு. இதெல்லாம் யோன் ராத்திரியோட ராத்திரியாக பண்ணியிருக்காரு. இதெல்லாம் தெரியும் போது இவர் கூட ஷின்னு ஒரு ஆள் இருந்தால ஷின் புதுசாக ஒரு ஃபைலை வந்து ஹீரோ கிட்ட தராரு. இந்த ஃபைலை பற்றி எங்கேயும் மென்ஷன் பண்ணலன்னு சொல்லிட்டு
சரின்னு சொல்லிட்டு ஹீரோவை அதை எடுத்து பார்த்தா அது ஒரு பேப்பர் கம்பெனின்னு தெரிய வருது. அதாவது சுனியாங்கில் சில பணங்களை இல்லீகலாக ஒதுக்கி வச்சுருப்பாங்களே அந்த மாதிரியான ஒரு பணத்தை வேற ஒரு இடத்துல வச்சிருக்கிற விஷயம் தெரிய வருது. அதை ஹீரோ எப்படி டீகோட் பண்ணி கண்டுபிடிச்சிட்டாரு. அதுவும் அந்த பணம் டர்க்கியில் இருக்குன்னு சொல்கிறாங்க. அதாவது பேப்பர் கம்பெனின்ற நேமில் தான் அந்த பணத்தை வச்சுருக்காங்க. இதெல்லாம் தெரிய வருது. அதில் அந்த பணத்தை எடுக்கணும்னு ஹீரோ ஸ்ட்ரைட்டாக இதை மேனேஜர் கிம்னு ஒரு ஆள் கிட்ட சொல்ல, மேனேஜர் கிம் வந்து இதை நீ எங்கேயும் வெளியே சொல்லாத, மற்ற ஆட்கள் கிட்ட சொல்லல் தானே, சரி இந்த பேப்பரை இதோட டெஸ்ட்ராய் பண்ணுவோன்னு அதை டெஸ்ட்ராய் பண்ணுறது மட்டும் இல்லாமல் இதை பற்றி நீ வெளியே சொன்னால் உன் கதை அவ்வளோதான்ற மாரி சொல்கிறாரு. நான் சொல்கிற விஷயத்த முதல்ல ஃபாலோ பண்ணுன்னு யோன் கிட்ட சொல்ல, யோனும் சரின்னு வெளியே போகும்போது அங்கே புது சேர்மன் சியாங் இருக்காரு. சியாங்குமே யோன் கிட்ட நல்ல விதமாக பேச யோனுக்கு கொஞ்சம் குற்ற உணர்ச்சியாக இருந்ததுனால அந்த பேப்பர் கம்பெனி பற்றி சொல்லிடுறாரு. யோன் வந்து ஆரம்பத்தில் ஒரு கதை சொல்லியிருப்பார்ல, பச்சை கலர் பானியா சியாங் சின்ன வயசில் உடச்சதா அது வெள்ளை பானைன்ற மாரி இந்த இடத்துல ஒரு அதை கரெக்ட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் சரின்னு அந்த பேப்பர் கம்பெனிக்கான டீட்டெயிலாம் செக் பண்ணி கடைசியாக மேனேஜர் கிம்னு ஒரு ஆள் இருந்தால அவனை வேலையை விட்டுமே தூக்கிடுறாரு. ஏன்னா இந்த உண்மையை இவர் தான் மறைச்சிருக்காரு. அந்த விஷயத்தை யோன் வெளியே சொல்லிட்டாரு. இது மேனேஜர் கிம்முக்கு சுத்தமாக பிடிக்கல. அதில் மேனேஜர் கிம் வந்து யோனை ஒரு மாதிரி முறைச்சி பார்க்க இப்போதைக்கு மேனேஜர் கிம்மோடைய அந்த பதவியும் யோனுக்கு தான் கிடச்சிச்சு. யோன் ஸ்ட்ரெயிட்டாக துருக்கி நாட்டுக்கு போகிறாரு. ஏன்னா அந்த நாட்டில் தான் அந்த பணங்கள்லாம் இருக்குது. சரின்னு அந்த பணத்தை எப்படி ஒரு வெளியெடுக்க அங்கே இருக்கிற லேடியுமே இவ்வளோ சின்ன வயசில் இவ்வளோ பெரிய பணக்காராக மாறி இருக்கீங்களே அதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு யோன் கிட்ட கேட்டால் யோன் ஒரு சின்ன ஸ்மைலோட மட்டும் வெளியே வந்துடுறாரு. சரின்னு ஒரு டாக்ஸி போகும். அந்த டாக்ஸியை பிடிச்சிட்டு போனால் சில டெரரிஸ்ட் கும்பல் வந்து இவரை பிடிக்க ஆரம்பிக்கிறாங்க. மெசனரின்னு சொல்லுவாங்க, அதாவது கூலிப்படை. அந்த மாதிரியான ஆட்கள் இவரை பிடிச்சி ஒரு ஆள் முன்னாடி நிறுத்த அது யாருன்னு பார்த்தா அதுதான் ஷின்னு தெரிய வருது. யோனுமே கடுப்பாகிறது மட்டும் இல்லாமல் யாரா ஒன்று இந்த வேலையை செய்ய சொன்னது, உண்மையாலுமே இதை யார் பண்ண சொன்னது, என்னை யார் கொல்ல சொன்னதுன்னு ஷின் கிட்ட கேட்டா ஷின் என்ன சொல்கிறேன்னா நீங்கள் சொன்ன ஆர்டர் தான் நான் ஃபாலோ பண்ணுறேன். சுனியாங்க சொல்கிற எதையும் மறுக்கலை, என்னாலேயும் முடிவு எடுக்க முடியாது. அதே சமயத்தில் இந்த பணம் யார்கிட்ட போகுதோ அவங்க தான் உங்களை கொல்ல சொன்னதுன்னு சொல்லி யோனை அப்படியே சுட்டு அதே இடத்துல கொன்னுடுறாங்க. யோனுமே கடலுக்கு அடியில் போய் கண்ணை மூட திடீர்னு எல்லாம் பிளாக் அண்ட் ஒயிட்டாக இருக்குது. ஏன்னா யோன் ரீஇன்கார்னேஷன் ஆகிட்டாரு. 1986க்கு வந்துட்டார். அந்த இடத்துல உங்களுக்கு புது அம்மா இருக்காங்க. இப்போ யோனோடைய நேம் டோஜின்ன்றது. அந்த இடத்துல டோஜினோடைய அம்மாவும் நீ எதனாச்சும் கெட்ட கனவு கண்டியான்ற மாரி டோஜின் கிட்டே கேட்க டோஜினும் இல்லைன்னு சொல்கிறாரு. இதுக்கு மேலே ஹீரோடைய நேமை டோஜின்னு மெயின்டைன் பண்ணிப்போம். அதில் டோஜினும் கண்ணாடியை பார்த்தா அவருடைய முகம் அதில் தெரியுது. அதை பார்த்து அவர் ஷாக் ஆகிறாரு. ஏன்னா சின்ன வயசில் டோஜின் இப்படி இருக்கு கிடையாது. சரின்னு சொல்லிட்டு கடைசி அந்த இடத்துக்கு வர எல்லாமே கலர்ஃபுல் ஆகுது. அந்த இடத்துல டோஜினுடைய பாட்டி பேர் டோஜினை ரொம்ப வெல்கம் பண்ணுறாங்க. அந்த சமயத்தில் தான் ஜின்யாங்குடைய என்ட்ரி. ஜின்யாங் தான் சுனியாங் இது வரைக்கும் போகிறதுக்கு காரணமானவர். இப்போது இவர் தான் சேர்மேனாக இருக்கார். அதால் ஜின்யாங் இதுக்கு மேலே சேர்மேனாகவும் ஜின்யாங்க்கு பிறந்த பசங்களை முதல் பையன், ரெண்டாவது பையன், மூணாவது பொண்ணுன்ற மாரி வச்சுப்போம். அது வகையில் ஹீரோ வந்து நாலாவது பையனுடைய பையனாக தான் பிறந்திருக்காரு, அதாவது டோஜினா. அதாவது நாலாவது பையன் தான் இந்த குடும்பத்தை விட்டு ஒதுக்கப்பட்டவர். ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த நாலாவது பையன் அவங்க அப்பா பேச்சு கேட்காம ஒரு ஆக்ட்ரஸை கல்யாணம் பண்ணுறது மட்டும் இல்லாமல் படங்கள் அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணுவார். அதில் ஜின்யாங்க்கு எப்பயுமே டோஜினோடைய அப்பாவை பிடிக்காது. இதெல்லாம் கண்டுக்காத டோஜின் அப்படியே மேலே ஓடுறது மட்டும் இல்லாமல் ஃபேமிலி ஃபோட்டோவை பார்த்து ஒரு விஷயத்தை யோசிக்கிறாரு. ஜின்யாங்க்கு நாலாவதாக ஒரு பையன் இருக்காருன்னு எனக்கு தெரிய வரும். ஆனால் அவருக்கு ஒரே ஒரு பையன் தான் இருக்கான். ரெண்டாவது பையனை பற்றி எனக்கு தெரியாது. அந்த ரெண்டாவது பையன் தான் டோஜின். நான் இவனை பற்றி எந்த டீட்டெயிலுமே கிடையாது. உண்மையாலுமே டோஜனுக்கு என்ன நடந்துச்சு, டோஜன் எங்கே இருக்கான்னு ஹீரோ யோசிக்கும் போது பக்கத்தில் எவனோ ஒருத்தவன் திருட்டுத்தனமாக ஒரு ரூம்குள்ளே போக யாரா அதுன்னு பார்த்தா அது வேற யாரும் கிடையாது, சியாங் தான். அதாவது புது சேர்மனாக மாறி இருப்பார்ல ப்ரெசன்ட் டேவில், அந்த பைபிள் தான் உள்ளார திருட்டுத்தனமாக போகிறது மட்டும் இல்லாமல் என்னமோ ஒரு பொருளை ஆட்டையை போட்டுன்னு இருப்பான். அந்த விஷயத்த டோஜின் சைலண்ட்டாக பார்க்க அவனுமே திடீர்னு டோஜினை பார்த்தோன்னே பயப்படுறது மட்டும் இல்லாமல் அந்த வெள்ளைப்பானையை உடச்சிடுவார். அந்த வெள்ளைப்பானை இந்த இடத்துல உடஞ்சி கீழே விழ இதை தான் ஆரம்பத்தில் யோன் சொல்லியிருந்திருப்பாரு. அந்த விஷயம் இந்த இடத்துல நடக்க டோஜனுடைய பிரதர் இதை பார்க்கறது மட்டும் இல்லாமல் அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட போய் டோஜனுடைய பிரதர் சொல்ல சரின்னு அந்த இடத்துக்கு மொத்த ஆட்கள் வந்துடுறாங்க. ஆனால் ஃபஸ்ட்டு சியாங் என்ன சொல்கிறான்னா இதை உடச்சது நீ தான், அதை ஞாபகம் வச்சுக்கோன்னு அந்த பானையோடைய பீஸை எடுத்து டோஜின் கையில் தரேன். அதுக்குள்ளே மற்ற ஆட்களில் வந்து பேச ஆரம்பிச்சிருவாங்க. அந்த இடத்துல டோஜனுடைய அம்மா டோஜனுக்கு சப்போர்ட் பண்ண அந்த இடத்துல சியாங் வந்து டோஜின் மேலே பழி போடுறதுலேயே குறியாக இருக்கார். அந்த இடத்துல டோஜின் இவன் ஒரு பொருளை திருடினா அதை நான் பார்த்தன்ற மாரி சொல்கிறது மட்டும் இல்லாமல் அவன் திருடின பொருளை பாக்கெட்லேருந்து எடுத்து தராரு. இவன் தான் உடச்சான்ற மாரி அது கன்ஃபார்ம் ஆகிடுச்சின்னு சொல்ல. ஆனால் எல்லாருமே சியாங்க்கு தான் சப்போர்ட் பண்ணுறாங்க, யாரும் டோஜனுக்கு சப்போர்ட் பண்ணல. அந்த இடத்துல டோஜனை வேற சியாங் அடிக்க இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும்போது ஜின்யாங் வந்துடுவார். அவர் ஸ்ட்ரெயிட்டாக சியாங்கை பார்க்குறது மட்டும் இல்லாமல் சியாங்கிட்ட போய் நீ தான் ஃப்யூச்சரில் சுனியாங் ஆள போகிறது, ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோ, சுனியாங் ஆள போகிறவனுக்கு எப்பயுமே கோவம், பயம், பதட்டம் இந்த 3 விஷயமும் இருக்கக்கூடாதுன்னு சொல்ல
அப்போ தான் ஹீரோவுக்கு இவருடைய பயோகிராஃபி படித்தது ஞாபகம் வருது. அதில் இதே விஷயம் தான் எழுதியிருக்கோம். இப்போ தான் ஹீரோவுக்கு டைம் ட்ராவல் பண்ணியிருக்கோம் ஒரு விஷயமே புரிய வருது. அதில் ஹீரோ ரொம்ப சந்தோஷப்பட்டு அப்படியே யோனுடைய அம்மாவை பார்க்க போகிறாரு. அந்த இடத்துல யோனுடைய அம்மாவும் இவரை அழகாக வெல்கம் பண்ணுறாங்க. அப்படியே அவங்க சாப்பாடு செஞ்சு தர ரொம்ப நாள் கழித்து அவங்க அம்மாவுடைய சாப்பாடை சாப்பிட்றதுனால யோன் ரொம்பவே சந்தோஷப்படுறாரு. அந்த இடத்துல அந்த அம்மாவும் வேறு எதனாச்சும் வேணும்னா கேளுங்கன்னும் போது அந்த இடத்துல யோன் ரொம்பவே வருத்தப்பட ஆரம்பிக்கிறாரு. கண்ணிலேருந்து கண்ணீர்லாம் வர ஆரம்பிக்குது. அந்த அம்மாவுமே சமாதானப்படுத்தின்னு இருக்க. ரொம்ப நாள் கழித்து யோன் அவங்க அம்மாவை வேற ஒரு உடலில் சந்திக்கிற மாரி இருக்க. கடைசியாக நடந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சுன்னு எப்படி அந்த இடத்துக்கு டோஜனுடைய அம்மா வந்து டோஜனை கூட்டின்னு போயிடுவாங்க. இவருமே ரொம்ப வருத்தப்படுவார். இவங்க அம்மா இறந்து போயிட்டாங்களே, இப்போதைக்கு பார்க்க இன்னொரு சான்ஸ் கிடச்சிருக்குன்னு இவர் ரொம்பவே காரில் எழுதுன்னு வர. அந்த சமயத்தில் டோஜனுடைய அம்மா தான் இவரை சமாதானப்படுத்தின்னு இருப்பாங்க. இவருமே கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆக சரின்னு சொல்லிட்டு ஜின்யாங்கை காமிச்சா, ஜின்யாங் இப்போதைக்கு நெக்ஸ்ட் எலெக்ஷன் நடக்க போகுது, அதில் யாருக்கு ஓட் பண்ணலான்ற மாரி அந்த ஒரு டிசிஷன் எடுத்துன்னு இருப்பார். ஒவ்வொரு ஆள் அவங்க ஒப்பீனியன்ட்டு சொல்கிறாங்க. இந்த ஆளுக்கு ஓட் பண்ணலான்ற மாரி ரெண்டு பேருமே டிஃப்ரெண்ட்டான கேண்டிடேட்டை சொல்லியிருக்கேன். ஆனால் அதில் கடைசியாக இருக்கக்கூடிய ஒரே ஒரு கேண்டிடேட்டு மட்டும் யாரும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க ஏன் எலெக்ஷனுக்கு பணம் தராங்கன்னா, இவங்க எலெக்ஷனுக்கு பணம் தந்தால் அவர் மிகப்பெரிய பதவிக்கு வந்தாருன்னா நமக்கு ஹெல்ப் பண்ணுவாருன்னு சொல்லிட்டு தான் இவங்க எலெக்ஷனுக்கு பணம் தராங்க. அது விஷயமாக தான் பேசிட்டு எல்லோரும் வெளியே வர அந்த இடத்துல டோஜன் நிற்கிறாரு. இந்த சின்ன பையனுக்கு சேர்மேன் ஆஃபீஸில் என்ன வேலை பாருங்கன்ற மாரி அந்த இடத்துல டோஜனை பற்றி பேசின்னு இருக்கேன். டோஜன் கொஞ்சம் மெச்சூராக பேசுகிறாரு. அவர் என்ன சொல்கிறான்னா, இந்தமாரி நான் போன வாட்டி நான் எடுத்தேன் அந்த இன்சிடெண்ட்டுக்காக மன்னிப்பு கேட்க வந்தேன்னு சொல்கிறாரு. அதாவது அந்த வெள்ளைப்பானை உடச்சிச்சில்ல அது விஷயமா. அந்த இடத்துல இருக்கிறவங்களும் இதால் எதுவும் மாற போகிறது கிடையாது, அதுக்கான பணம் உங்ககிட்ட இருக்கான போது இவருமே அதுக்கான பணத்தை தரதா சொல்கிறாரு. அப்படின்னு சொல்லிட்டு 5 வரல காமிக்க, என்ன வெறியா 5 வான்னு நினச்சியா, 5 வான்லாம் அது இல்லைன்னும் போது 5 வானில் 5 மில்லியன் வானுன்னு இவர் சொல்ல, அதை கேட்டு இவங்க ஷாக் ஆகிறாங்க. அந்த இடத்துல டோஜின், என்னால் அவ்வளோ பணம் தர முடியலனா ஒரு அருமையான இன்ஃபர்மேஷனை தரேன், நான் 3ஆவதாக இருக்கக்கூடிய ஒரு கேண்டிடேட்டு சொல்கிறேன், அவர் தான் கண்டிப்பாக ஜெயிப்பாருன்ற மாரி டோஜின் சொல்ல இவங்க ஷாக் ஆகிறாங்க. கேண்டிடேட்டோடைய நேமை இன்னும் ஃபுல்லாக அனௌன்ஸ்மெண்ட் பண்ணல, அதுக்குள்ளே ஹீரோ தனியாக ஒரு கேண்டிடேட்டோடைய நேம் சொல்ல இதை கேட்டு இவங்க ஷாக்காக அதுக்கேற்ற மாரி நியூஸ்லேயும் அதே கேண்டிடேட்டோடைய நேமை சொல்கிறாங்க. கலந்துக்க போகிற கேண்டிடேட்லாம் சொல்லி டோஜன் சொன்ன பேருமே அதில் வர. சரி ஜின்யாங் டோஜன் கிட்ட அவர் ஏன் ஜெயிப்பாருன்னு கேட்கும்போது டோஜன் என்ன சொல்கிறேன்னா, உதாரணத்துக்கு ஒரு கிளாஸே எடுத்துக்கோங்க, அதில் இப்போதைக்கு 3 கிளாஸ் பிரசிடெண்ட்டுக்காக போராடுறாங்க 3 பேர். அது வகையில் ஃபஸ்ட்டு 2 பேர் ஒருத்தர் அடிச்சுப்பாங்க, கடைசியாக ஒரே ஒருத்தவன் தான் அமைதியாக இருப்பான், கடைசியில் அவன் தான் ஜெயிப்பான்ற மாரி டோஜின் சொல்ல ஜின்யாங்கும் சரின்னு சொல்லிட்டு டோஜன் சொன்ன கேண்டிடேட்டோடைய நேமை நோட்டீஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் டோஜன் கிட்ட, அதாவது 2 திமிங்கலத்துக்கு நடுவில் ஒரு சுறாமீன் மாட்டுச்சுன்னா எப்படி அது தப்பிக்கணும் ஒரு கேள்வி கேட்க, அதுக்கு டோஜனுக்கு பதில் தெரியல. சரின்னு டோஜன் அப்படியே வீட்டில் இருக்கும்போது ஒரு நியூஸ் பேப்பர் பார்க்குறாரு. அதில் செமி கண்டக்டர்ன்ற மாரி ஒரு பிஸ்னஸ் பற்றி எழுதியிருக்கேன். அப்போ தான் ஹீரோவுக்கு ஞாபகம் வருது ஜின்யாங் சொன்னது, அதாவது 2 திமிங்கலத்துக்கு நடுவில் ஒரு சுறா மாட்டுச்சுன்னா எப்படி தப்பிக்கும்னு கேட்டுருந்துருப்பார்ல, அந்த கேள்வி தான். ஆக்சுவலி அந்த 2 திமிங்கலம் அமெரிக்கா ஜப்பான் தான், நடுவில் மாட்டியிருக்கிற சுறா தான் கொரியா. அதில் சுறாவை எப்படினாச்சும் காப்பாற்றணும்னு சொல்லிட்டு ஒரு இன்ஃபர்மேஷனை இவர் சேர்மேனுடைய அசிஸ்டன்ட் கிட்ட சொல்ல, அந்த விஷயத்த சேர்மேனுடைய அசிஸ்டன்ட் சொன்ன மாதிரி தான் தெரியுது. அது வகையில் கடைசியாக சேர்மேன் வீட்டுக்கு வந்துட்டார். ஏன்னா இப்போதைக்கு ஒரு ஃப்ளைட் ஆக்சிடெண்ட்டில் சேர்மேன் இறக்க வேண்டியது, ஆனால் இப்போதைக்கு சேர்மேன் இறக்காமல் உயிரோடு வந்துட்டார். அதில் இவங்க சந்தோஷமாக இருக்காங்க. கிட்டத்தட்ட ஜின்யாங் இறக்கக்கூடிய ஒரு நிலமை தான், ஆனால் எப்படியோ டோஜின் எல்லாத்தையும் மாற்றிட்டாரு. இதெல்லாம் ஒரு சைடு இருக்கும்போது டோஜின் சொன்ன அந்த கேண்டிடேட் வின் பண்ணிடுறாரு. அதெல்லாம் அந்த பக்கம் ஜின்யாங் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மட்டும் இல்லாமல் டோஜனுக்கு ஃப்யூச்சர் தெரியுமான்னு கேட்குறாரு. ஏன்னா ஃப்ளைட் ஆக்சிடென்ட் நடக்க போகுதுன்னு தெரிஞ்சு நீ எப்படி என்னை காப்பாற்றுறேன், இன்னும் சில விஷயங்கள் எப்படி பண்ணேன்னு டோஜன் கிட்டே கேட்டால் டோஜன் வந்து அதுக்கு நல்ல காரணங்கள் சொல்கிறாரு. எனக்கு எல்லாமே தெரியும், உங்களுடைய வழியை மாற்றுங்கன்னு நான் சொன்னேன், செமிகண்டக்ட் பிஸ்னஸை பற்றி எனக்கு ஒரு நல்ல ஐடியா இருந்துச்சுன்னு இவர் சொல்ல, அந்த இடத்துல இருக்கிற ஜின்யாங்குமே உனக்கு என்ன வேணும்னு கேட்கும்போது அந்த இடத்துல ஹீரோ பணம் தங்கம் எதுவுமே தேவையில்லை, எனக்கு ஒரே ஒரு நிலம் தேவைன்னு அங்கே இருக்கக்கூடிய ஒரு நிலத்தை கேட்குறேன். ஆனால் அந்த நிலத்தில் வேறு எதுவும் கிடையாது, செம்ம லாஸ்ட்டில் போகக்கூடிய ஒரு நிலம், அதை தான் டோஜின் கேட்டிருக்காரு. டோஜின் இந்த நிலத்தை வச்சு நான் ஏகப்பட்ட விஷயங்கள் சாதிப்பேன்னு சொல்கிறது மட்டும் இல்லாமல் அப்படியே ஜின்யாங்க்கு வேறு ஒரு ப்ராமிஸ் பண்ணுறாரு. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, இவங்களுடைய எல்லா பசங்களாலையும் பண்ண முடியாத ஒரு விஷயத்த டோஜின் பண்ணுறதா சொல்கிறாரு. அதாவது கொரியாவுடைய டாப் லா ஸ்கூலில் இவர் சீட் வாங்குறத சொல்கிறாரு. ஏன்னா கொரியாவுடைய டாப் லா ஸ்கூல்ன்றதுனால அந்த இடத்துல பணத்தை வச்சு மட்டும் சேர முடியாது, திறமையை வச்சு தான் சேர முடியும். அந்த திறமை என்கிட்ட இருக்குன்னு டோஜன் நம்பிக்கையாக சொல்ல ஜின்யாங்க்கு டோஜன் மேலே நம்பிக்கை வருது. அதால் சரின்னு மற்ற ஆட்களை கூப்பிடுறது மட்டும் இல்லாமல் இதுக்கு மேலேருந்து நடக்கக்கூடிய ஃபேமிலி மீட்டிங்கில் என்னுடைய 4வது பையனும் கலந்துப்பான்னு சொல்ல, இந்த இடத்துல டோஜனும் அங்கே இருக்கிற ஃபேமிலி மெம்பர்ஸை பார்க்குறது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கக்கூடிய யாரோ ஒருத்தவங்க தான் என்னை கொண்டு இருந்திருக்காங்க, நான் ரீபோன் ஆகி இப்போதைக்கு வந்திருக்கேன், எனக்கு செகண்ட் சான்ஸ் கிடச்சிருக்கு, இதுலையாச்சும் என்னை கொன்ன ஆட்களை கண்டுபிடிப்பேன்னு யோசிக்க அப்படியே நாட்கள் கடக்கிற மாரி காமிக்கிறாங்க. ஹீரோ
ஒரு நிலத்தை வாங்கியிருந்திருப்பார்ல முன்னவே, அதாவது ஜின்யாங் கிட்ட பேசி. அந்த நிலத்தோடைய மதிப்பு அதிகமாகிடுச்சு. அதுக்கான பணம் இப்போதைக்கு வர ஹீரோமே லாஸ்க்குள்ளே சக்ஸஸ் ஆகிட்டாரு. அதில் ஜின்யாங் ஹீரோவுக்கு பணம் தராரு. அதில் எவ்வளோ பணம் இருக்குன்னா 26 மில்லியன் கிட்ட இருக்கான். அதெல்லாம் கேட்டு ஹீரோவே ஷாக் ஆகிறாரு. ஹீரோ இந்த பணத்தை வச்சு என்ன பண்ணுறாருன்னு கேட்டிங்கன்னா, இதை அப்படியே டாலராக கன்வெர்ட் பண்ணிடுறாரு கொரியன் வான்லேருந்து. இதெல்லாம் ஒரு பக்கம் தெரிய அப்படியே ஃபேமிலிக்குள்ளார ஒரே குழப்பமாக போகுது. ஏன்னா அடிக்கடிக்கு ஜின்யாங் வந்து டோஜனை கூட்டு தானே மீட்டிங் வைக்கிறாரு. டோஜன் கிட்ட எதுக்கு அவர் அடிக்கடிக்கு தனியாக பேசுகிறாரு, ஒருவேளை நம்மளை கைட்டு விட்டு டோஜனை நெக்ஸ்ட் சேர்மனாக மாற்ற ட்ரை பண்ணுறாருன்னு ஃபேமிலிக்குள்ளார ஒரு சின்ன குழப்பம் ஏற்பட ஹீரோ வந்து சின்னதாக ஒரு நியூஸை பார்த்துன்னு இருப்பார். கும்பலாக ஒரு இடத்துல இருக்கேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஹீரோ நின்றுன்னு இருந்தால் பக்கத்தில் எதிர்பாராத வகையில் அழகாக ஒரு பொண்ணு நிற்கிறாங்க. யாரா அதுன்னு பார்த்தா வேற யாரும் இல்லை, ப்ராசிக்யூட்டர் மின் தான். அதை பார்த்து ஹீரோ சிரிக்கிறாரு. ஏன்னா முதல்ல ப்ராசிக்யூட்டர் மின் அழுது இப்போ தான் பார்க்குறாரு. ஏன் ப்ராசிக்யூட்டர் மின் அழுகிறாங்கன்னா வேறு எதுவும் கிடையாது, இவங்களுக்கு பிடிச்ச கேப்பாப் பேண்ட் ரிட்டையர் ஆகுறாங்களா, அதை நினச்சி அவங்க அழுக. அப்படியே ஹீரோவும் அதை பார்த்து சிரிச்ச மெனிக்க பார்க்க அவங்களும் ஹீரோ ஒரு மாதிரி ஆக்வர்டாக பார்த்துட்டு அந்த இடத்த விட்டு கிளம்புறாங்க. கடைசியாக ஹீரோ அமெரிக்காவுக்கு போகிறாரு. ஏன்னா அவங்க அப்பா ஒரு இன்வெஸ்டர், படத்துலலாம் இன்வெஸ்ட் பண்ணுவார். அதில் புதுசாக ஒரு படத்தில் இன்வெஸ்ட் பண்ணணும் தான் இவர் போயின்னு இருக்கேன். அந்த சமயத்தில் டோஜின் ஒரு ஆளுடைய டொனேட்டை தள்ளி விட்டுருவார். அந்த ஆளுமே இந்த டோனேட்டோடைய விலை எவ்வளோ உங்களுக்கு தெரியுமா, எவ்வளோ கொடுத்தாலும் இந்த டோனேட்டை வாங்க முடியாது, இதோடைய விலை 10 மில்லியன், நான் எதனாச்சும் ஒரு படத்தை சூஸ் பண்ண தந்தா டோனேட்டை சாப்பிட்டு தான் முடிவு எடுப்புன்ற மாரி இவர் டோஜன் கிட்ட பேசிட்டு அப்படியே கோவமாக வந்துடுறாரு. கடைசி டோஜன் இதே ஆளையே திரும்ப பார்க்குறாரு. இதே ஆள் டைட்டானிக் படத்தில் இன்வெஸ்ட் பண்ணுறாரு. டோஜனும் டைட்டானிக் படத்தில் தான் இன்வெஸ்ட் பண்ணுறாரு. ரெண்டு பேருடைய ஐடியாவும் ஒரே மாரி இருக்குன்னு அந்த ஆளை பற்றி செக் பண்ணால் அவர் பவர் ஷேர்ஸ்னு ஒரு கம்பெனி வச்சுருக்க விஷயம் தெரிய வருது. இதெல்லாம் இருக்கும்போது அவருடைய நேம் மேசன் ஹீரோ தெரிஞ்சுக்கிறாரு. சரி, இதெல்லாம் பார்த்துட்டு அவர் எங்கே போவாரோ அந்த இடத்துக்கு ஹீரோ கரெக்டாக போகிறாரு. அவருமே ஹீரோவை பார்த்து ஷாக் ஆனா ஹீரோ வந்து நீங்களே என்னை தேடி வருவீங்க, அதுக்காக ஒரு இன்ஃபர்மேஷன் வச்சுருக்கேன்னு பக்கத்தில் வந்து ஒரு செஸ் ப்ரோக்ராம் போகும். அதில் யார் ஜெயிப்பாங்கன்ற விஷயத்த ஹீரோ பக்காவாக கணிச்சிட்டு அந்த இடத்த விட்டு போக இவருமே இவனுக்கு எப்படா தெரியும்னு பார்க்குறாரு. கடைசியாக ஹீரோ சொன்ன ஆள் தான் ஜெயிச்சிருக்காரு. சரின்னு மேசனும் ஹீரோ கிட்ட பேசினா ஹீரோடைய டார்கெட் பெருசுன்னு சொல்கிறாரு. ஹீரோ சில ஐடியா வச்சுருக்கதை சொல்கிறாரு. அதுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்கள், நம்ம ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்துடலான்னு சொல்லிட்டு மேசன் கிட்ட சொல்ல மேசனுக்கு அதில் பெரிய விருப்பம் இருக்கிற மாதிரி தெரியல, யோசிக்கிறது தான் சொல்கிறாரு. இதெல்லாம் காமிக்க கடைசியாக ஹீரோ அமெரிக்காவுக்கு போய் ஜின்யாங்கை பார்க்க வந்துட்டாரு. ஜின்யாங்குமே ஹீரோ கிட்ட சந்தோஷமாக பேசுகிறார். அப்படியே இந்த விஷயத்தை முடிச்சுட்டு அவருடைய பசங்கிட்ட பேச உட்காடுறாரு. சரின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல முதல் பையன்கிட்ட ஒரு பொறுப்பு ஒப்படைக்கிறாரு. ஆண்டோ ஸ்டீல்னு ஒரு கம்பெனி இவங்க வாங்கணுமா, அதை இப்போதைக்கு இவங்க 300 மில்லியனுக்கு வாங்கணும்னு சொன்னால், ஆனால் அந்த கம்பெனி சேல் ஆகிற அமௌண்ட்டே 400 மில்லியன் கிட்ட தான். 400 மில்லியன் இருந்தால் தான் வாங்க முடியும்னு சொன்னால் அந்த இடத்துல ஜின்யாங்குமே 300 மில்லியனுக்கு வாங்கணும், அதுக்கு மேலே ஒரு அமௌண்ட்டும் தர முடியாதுன்னு திட்டவட்டமாக சொல்ல அந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த முதல் பையனுக்குமே ஜின்யாங்க நினச்சா கொஞ்சம் பயமாக இருக்குது. சரி, 300 மில்லியனுக்குள்ளார டீலை முடிக்க ட்ரை பண்ணுவோம் தான் இவர் யோசிச்சுன்னு இருக்காரு. இந்த பக்கம் ஹீரோவுக்கு புதுசாக ஒரு டிரைவரை அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்க. இந்த டிரைவர் இதுக்கு முன்னாடி ரெண்டாவது பையன் ஜின்யாங்க்கு இருக்காருல, அவருக்கு டிரைவராக இருந்தவர். அது தெரியாமலே ஜின்யாங் அந்த டிரைவரை ஹீரோவுக்கு அனுப்பேன். ஆனால் உண்மையாலுமே அந்த டிரைவர் செகண்ட் பையனுக்கு வேலை செஞ்சுன்னு ஹீரோவை கண்காணிக்க தான் வந்திருக்காரு. இந்த விஷயம் ஹீரோவுக்குமே தெரியும். ஆனால் அதை பெருசாக கண்டுக்காமல் ஹீரோயினை பார்க்க போகிறாரு. ஹீரோயின் கிட்ட இவர் ஒரு இடத்துல பார்க்கணும்னு சொல்கிறாரு. அந்த இடத்துல ஹீரோ என்ன சொல்கிறேன்னா, உனக்கு ஒரு கேபாப் பேண்டில் பிடிக்கும்ல, அவங்க எப்போ திரும்ப கம்பேக் தருவாங்கன்னு நான் சொல்கிறேன்ற மாரி ஹீரோ சொல்கிறது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துக்கு கூப்பிட்றாரு. சரின்னு ஹீரோயினியும் அழகாக அந்த இடத்துக்கு வராங்க. சரின்னு உள்ளார போகும்போது ஹீரோவுக்கு ஹீரோயினிக்கு ஒரு சின்ன பிரச்சனையாயிடுது. ஹீரோயினிக்கு பணக்கார பசங்களே பிடிக்காதுன்னு சொல்கிறாங்க. ஏன்னா எல்லாருமே அப்பாவுடைய காசில் வாழுதா சொல்ல, ஹீரோவும் நீ மட்டும் வேறு எந்த காசில் வாழுறன்ற மாரி ஹீரோயினி ஒரு மாதிரி கேள்வி கேட்க அதெல்லாம் அவங்க கோச்சிங்கின்னு போயிடுவாங்க. நெக்ஸ்ட் தான் ஹண்டோ ஸ்டீலை வாங்கணும்னு பிளான் பண்ணாங்களே, அதில் இப்போதைக்கு பவர் ஷேர்ஸ்னு ஒரு அமெரிக்கன் கம்பெனி இன்வால்வ் ஆனதாக சொல்கிறாங்க. அது வகையில் அந்த பவர் ஷேர்ஸோடைய ஓனர் ஹண்டோ ஸ்டீலை வாங்க அதிக பணம் தரதா சொல்லியிருக்காரு. இந்த பக்கம் முதல் பையனுக்கு எப்படி அதை வாங்குறதுன்னு தெரியல, ஏன்னா அவர்கிட்ட 300 மில்லியன் தான் இருக்குது. ஆனால் அந்தாண்ட சைடில் பவர் ஷேர்ஸ் 500 மில்லியன் தரதா சொல்லியிருக்காங்க. இந்த பக்கம் தாத்தாவுக்குமே அந்த விஷயம் தெரிய வருது. இது மொத்தது காரணம் டோஜனாக இருப்போம்னு தாத்தா யோசிக்கிறாரு. ஏன்னா டோஜன் தான் அமெரிக்காவுக்கு இதுக்கு முன்னாடி போனார். அப்புறம் டோஜன் வந்து சில கொரியன் வான்ஸ்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் அமெரிக்கன் டாலராக மாற்றிருப்பார். அதில் டோஜன் மேலே இவருக்கு சந்தேகம் வர, இருந்தாலும் இவங்க எல்லாருமே ஒன்று சேர்ந்து ஒரு மோட்டார் ரேசிங்கை பார்க்குறாங்க. அதாவது சுனியாங் கீழே மோட்டார்ஸுமே இருக்குது, மோட்டார் கம்பெனி. அது வகையில் இவங்களுடைய கார் ரேசிங்கை பார்த்துன்னு இருக்காங்க. அதில் இந்த மாரி சுனியாங் அதுக்கு அடுத்ததா டேயாங்குன்ற மாரி 2 கம்பெனி போட்டி போட்டுன்னு இருப்பாங்க. அந்த 2 கம்பெனியுமே ஓரளவுக்கு இம்பார்ட்டண்டான கம்பெனி. இருந்தாலும் இப்படி ரேசிங் போகும்போது
ஜின்யாங்கோடைய மூணாவது பொண்ணு சில வார்த்தைகள் பேசுறதுனால ஜின்யாங்க்கு ஒரு மாதிரி கோவமாயிடும். அதால் ஜின்யாங் சரின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரெயிட்டாக மேலே போயிடுவார். மேலே போய் எல்லா விஷயத்தையும் பார்த்துன்னு இருப்பார். ரேசிங் இந்தமாரி நடந்துன்னு இருக்குள்ள அதில் திடீர்னு சுன்யாங் மோட்டர்ஸோடைய அந்த கார் செமையாக டேமேஜ் ஆகிடுச்சு. அதெல்லாம் இவங்களால் ஜெயிக்க முடியல. டேயாங்கோடைய கார் தான் ஜெயிச்சிச்சு. அதில் டேயாங் வந்து சுன்யாங்க ஒரு மாதிரி கலாய்க்கிறாரு. அதாவது முக்கியமாக ஜின்யாங்க ஒரு மாதிரி அவமானப்படுத்து. அது ஜின்யாங்க்கு ஈகோ டச் ஆகிடுது. அதில் ஜின்யாங் உன்னை சும்மா விட மாட்டான்னு கொஞ்சம் கோவமாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் ஜின்யாங் வேறு எங்கேயோ போயிடுவார். ஜின்யாங் இப்போதைக்கு ஒரு செரமனி அட்டென்ட் பண்ணோம். அதுக்கு கண்டிப்பாக ஜின்யாங் வரணும். அதில் ஹீரோ ஜின்யாங் எங்கே போயிருப்பாருன்னு தெரிஞ்சுன்னு ஜின்யாங்கை கூப்பிடலான்னு இருக்காரு. ஜின்யாங் எங்கே போயிருப்பாருன்னு ஹீரோவுக்கு தான் நல்லா தெரியும். ஏன்னா ஹீரோ அதிக வாட்டி ஜின்யாங்கோடைய பயோகிராஃபி புக்கு படிச்சிருக்காரு. அதில் ஜின்யாங் கோவப்பட்டா எப்பயுமே ஒரு இடத்துக்கு போகிறதா சொல்லியிருந்திருப்பாரு. அந்த இடத்துக்கு தான் இப்போவும் போயிருக்கணுன்ற மாரி சரின்னு ஹீரோ அந்த இடத்துக்கு போகிறாரு. அந்த இடத்துக்கு போனால் எதிர்பார்த்து வைக்கலாம் அங்கே தான் ஜின்யாங் இருக்கார். ஆனால் எதிர்பார்க்காம அவர் அங்கே இருக்கக்கூடிய சில இன்ஜின்ஸ் எல்லாம் சரி பண்ணிருக்காரு. அதை ஹீரோ பார்க்குறது மட்டும் இல்லாமல் ஹீரோ என்ன சொல்கிறான்னா சுன்யாங்கை பற்றி ஒரு தத்துவம் சொல்கிறாரு. அதாவது சுன்யாங்குமே கிட்டத்தட்ட இந்த இன்ஜின் மாரி தான். அதில் சுன்யாங் போக போக தான் வளர்ச்சி அடையும். அதை நீங்கள் பார்த்து இருந்துக்கோங்கன்னு ஒரு இன்ஜினை வச்சு சுன்யாங் கூட கம்பேர் பண்ணி அதை அழகாகவே ஹீரோ எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. நீங்கள் தான் சுன்யாங்க்கு முக்கியம்னு மாரி ஜின்யாங் கிட்ட சொல்கிறது மட்டும் இல்லாமல் ஜின்யாங்கை செரமோனி அட்டன் பண்ண சொல்ல சரின்னு சொல்லிட்டு ஜின்யாங்கோ செரமோனி அட்டன் பண்ணுறது மட்டும் இல்லாமல் இப்போ ஹீரோ இன்ஜின் அதுக்கத்து தான் சுன்யாங் இது ரெண்டுத்தையுமே சேர்த்து வச்சு ஒரு ஸ்பீச் தந்திருப்பார்ல அதே ஸ்பீச்சையே ஜின்யாங் அந்த செரமோனியில் சொல்கிறாரு. ஹீரோவுக்கு அந்த விஷயங்கள் பிடிச்சிருக்கு. இதெல்லாம் காமிச்சிட்டு பவர் ஷேர்ஸோடைய ஓனர் மசன் இருக்கார்ல அவர் இப்போதைக்கு ஒரு ஹோட்டலில் ஹீரோவுக்காக காத்துன்னு இருக்காரு. இதெல்லாம் காமிச்சிட்டு இப்போதைக்கு டேயாங்னு ஒரு கம்பெனி சொன்னல அந்த கம்பெனியுமே ஹாண்டோ ஸ்டீலை வாங்க இறங்கியிருக்காங்க. அதில் ஹாண்டோ ஸ்டீலோடைய ரேட்டு வந்து 400லேருந்து 700 மில்லியன் கிட்ட போயிடுச்சுன்னு தெரிய வருது. அதில் அவ்வளோ பணம் போட்டு தான் நம்மளால் வாங்க முடியும்னு சொல்கிறாங்க. ஆனால் இப்போதைக்கு ஃபஸ்ட்டு பையன்கிட்ட இருக்கக்கூடிய பணமும் 300 மில்லியன் தான். அதை வச்சு வாங்க முடியாதுன்னு தெரிய வருது. இன்னொரு பக்கம் ஹீரோயினி ஒரு இடத்துல பார்ட் டைமாக வேலை செய்வாங்க. அந்த இடத்துல இவங்களுக்கு ஒரு பூச்செடி வரும். அந்த பூச்செடியில் நான் எப்படி பக் இருக்குது அந்த விஷயத்தை ஹீரோயினி பார்த்துருவாங்க. இருந்தாலும் ஹீரோயினி அதை எடுத்துன்னு போய் ஹீரோ இருக்கக்கூடிய அந்த ரூமில் தான் தருவாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க அப்பாவால் கிடச்ச ஸ்காலர்ஷிப்பை ஹீரோயினி விட்டதாக சொல்ல ஹீரோ அதுக்கு என்னன்னு கேட்குறாரு. ஹீரோயினி வந்து அவங்க சொந்த காலால் நிற்கிறதா சொல்கிறாங்க. ஏன்னா போன வாட்டி ஹீரோயினிக்கு ஒரு சின்ன பிரச்சனை ஏற்பட்டிருக்குல்ல அதை கிளியர் பண்ணிட்டு ஹீரோயினி வெளியே போயிடுறாங்க. அதுக்கு நடுவில் ஹீரோயினி இதில் பக் இருக்கிற விஷயத்தையுமே ஒரு நோட்ஸ் மூலியமாக தரேன். அதில் பக் இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். இவங்களும் வேறு லெவலில் பேச ஆரம்பிக்கிறாங்க. இவங்களுடைய ஒரிஜினல் பிளான் என்னன்னு கேட்டிங்கன்னா இவங்க அந்த ஹாண்டோ ஸ்டீலுன்னக்கூடிய கம்பெனியை வாங்கணுன்றது கிடையாது. இவங்களுடைய ஒரிஜினல் பிளான்ன்றது அந்த ஹாண்டோ ஸ்டீலை சுன்யாங்க அதிக வேலைக்கு வாங்கணுன்றது தான். அதுக்கு தான் இவங்க பிளான் பண்ணி ஒரு மாதிரி புகுர்க்கமாக பேச இதை ஒரு பக்கம் ஜின்யாங் கேட்குறாரு. அப்படியே ஹீரோ கொளுத்தி போடணும்னு சொல்லிட்டு ஜின்யாங்குடைய 2வது பையன் இருக்கல அவர்கிட்ட போய் இந்த மாதிரி பவர் ஷேர்ஸ் அதுக்கு அடுத்ததா சுன்யாங் இவங்க 2 பேரில் யார் வேணாலும் அந்த கம்பெனியை வாங்கினா பரவாயில்ல, இதில் டேயாங் மட்டும் இன்வால்வ் ஆகக்கூடாது, இல்லைனா முதல் பையனுக்கு தான் பிரச்சனை ஒரு சின்ன விஷயத்தை தூக்கி போட அதில் 2வது பையன் வேற ஒரு பிளான் போட்டுருவான் அந்த சைடு. இந்த பக்கம் ஜின்யாங் இருக்காதுல அவர் பவர் ஷேர்ஸோடைய ஓனர் கூட உட்காந்து பேசுவார். அந்த சமயத்தில் உனக்கு பின்னாடி யார் இருக்குது என்னுடைய பேரன் டோஜினான்ற மாரி கேட்க அந்த இடத்துல மேசன் அதுக்கு ரிப்ளை பண்ணாமல் அவர் என்ன சொல்கிறேன்னா உங்கள் கூட இருக்கக்கூடிய ஆட்களுக்கே உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னு நினைக்கிறேன். முக்கியமாக உங்களுடைய 2 பசங்க ஒரு பையன் எப்படின்னாச்சு அந்த கம்பெனியை வாங்கணும்னு ட்ரை பண்ணுறான். ஆனால் ஹாண்டோ ஸ்டீலுக்காக எதிர் கம்பெனிக்கு உங்களுடைய 2வது பையன் அதிகமாக பணம் தந்திருக்கான். உங்களுடைய எதிரி கம்பெனியான டேயாங் அந்த விஷயம் உங்களுக்கு தெரியுமான்ற மாரி ஒவ்வொரு விஷயத்த அப்படியே கோட்டு ஆரம்பிக்கிறாரு. இப்போதைக்கு டோஜனோடைய பிளானை அழகாகவே இந்த இடத்துல மெசன் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. மெசன் எல்லாத்தையுமே பக்காவாகவே ஹேண்டில் பண்ணுறாரு. இப்போதைக்கு இந்த இடத்துல ஒரு சின்ன ஈகோ கிளாஷ் ஏற்படுது முதல் பையனுக்கும் செகண்ட் பையனுக்கும். அதால் முதல் பையன் இப்போதைக்கு அவங்க அப்பா தந்த அமௌண்ட் என்னமோ 300 மில்லியன் தான். அதுக்கும் மேலே இப்போதைக்கு அந்த ஹாண்டோ ஸ்டீல்ன்ற கம்பெனியை வாங்கலான்னு இருக்காரு. அந்த கம்பெனியோடைய ஆரம்ப விலை 400 மில்லியனாக இருந்தாலும் இப்போதைக்கு எக்ஸ்ட்ராவாக ஒரு அமௌண்ட் போட்டு தான் வாங்கணும். அதில் கூட இருக்கக்கூடிய சில ஷேர்ஸ் ஃபைல்ஸுன்ற மாரி எல்லாத்தையுமே வைத்து அது மூலியமாக சேர்த்தா மிச்சம் 50 மில்லியன் மிஸ் ஆகுதுன்ற மாரி இவருக்கு தெரிய வருது. அந்த மிச்சம் 50 மில்லியனை என்ன பண்ணுறதுன்னு இவர் யோசிக்கும் போது அந்த இடத்துல இவங்களுடைய 3வது பொண்ணு இருப்பாங்களே அந்த 3வது பொண்ணு வரது மட்டும் இல்லாமல் அந்த 50 மில்லியனை நான் தரேன், அதுக்கு பதிலாக நீ என்னுடைய ஹஸ்பண்டை எலெக்ஷனில் நிற்க வைக்கணும்னு ஒரு ஆர்டர் போட்டு எப்படியோ ஹாண்டோ ஸ்டீலை இந்த பக்கம் அந்த முதல் பையன் 700 மில்லியன் கிட்ட வாங்கிட்டாரு. இப்போதைக்கு டோஜின் அதுக்கு அடுத்ததா அந்த பவர் ஷேர்ஸ் ஓனருடைய பிளான் பக்காவாக சக்ஸஸ் ஆகிடுச்சு. ஏன்னா இவங்க தான் சேர்ந்து பிளான் பண்ணது. இவங்களுடைய பிளான்ன்றது அந்த கம்பெனியை வாங்கணுன்றது இல்லை, அந்த கம்பெனியோடைய ரேட்டை அதிகமாக சொல்லி அங்கே வாங்க சொல்லியிருப்பாங்க. இதுதான் டோஜனுடைய பிளான். அது மட்டும் இல்லாமல் அமேசானில் பாதி பங்கை இந்த பக்கம் இவங்களும் ஓன் பண்ணி தான் வச்சுருக்காங்க. அமேசான்லேயுமே டோஜின் இன்வெஸ்ட் பண்ண சொல்லியிருப்பார். அதில் எப்படியோ உங்களுக்கு அமேசான்லேருந்து பாதி பணம் கிடச்சி இப்போதைய பவர் ஷேர்ஸ் வேறு லெவலில் வளர்ந்து நிற்கிறாங்க. டோஜனுடைய பிளான்லாம் நல்லாவே தெரியுது. இருந்தாலும் மெசனுக்கு டோஜன் நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறான்னு ஒரு க்யூரியாசிட்டியாக தான் இருக்குது. இன்னொரு பக்கம் கொரியாவுடைய
மொத்த எக்கனாமியுமே உடஞ்சிடுது. அதாவது கொரியாவில் அதிக பேர் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்களே, அது மொத்தமே லாஸில் போயிடுச்சு. அதில் எல்லா ஷேர்ஸுமே வேஸ்ட் ஆகிடுச்சு. இதால் தான் டோஜின் முன்னவே வந்து இவர்கிட்ட இருக்கக்கூடிய வானலா அமெரிக்கன் டாலராக மாற்றி இருந்திருப்பார். ஏன்னா கொரியாவுடைய பங்கு சண்டை இப்படி உடையுன்ற விஷயம் முன்னவே டோஜினுக்கு தெரிஞ்சிருக்கு. அதால் தான் இப்படிலாம் பண்ணியிருக்காரு. அதெல்லாம் மெசனுக்குமே ஐடியா தந்திருக்காரு. மெசனுக்கும் டோஜின் மேலே ஒரு சின்ன சந்தேகம் இருக்க தான் செய்யுது. இதுக்கு நடுவில் பவர் ஷேர்ஸ்னு ஒரு கம்பெனி இருந்துச்சுல, அதை இப்போதைக்கு மிராக்கலாக மாற்றிட்டாங்க. அதோடைய ஓனராக இருக்கிறது டோஜன் தான். ஏன்னா அவர்கிட்ட தான் மேக்ஸிமம் ஆஃப் த ஷேர்ஸ் இருக்குது. அதில் அவர் தான் இப்போதைக்கு மிராக்கலோடைய ஓனராக இருக்கிற விஷயம் தெரியல. இன்னொரு சைட் ஜின்யாங்க காமிச்சா, ஜின்யாங் அவங்க பசங்களை கூப்பிட்ருக்காரு. அதையில் அவங்களாம் உட்கார வச்சு பேச ஆரம்பிக்கிறாரு. அந்த இடத்துல செகண்ட் பையன் மேலே வர ஜின்யாங் செமக்கெடுப்பாக இருக்காரு. முதல் பையன் எப்படின்னாச்சு சுனியாங்க நெக்ஸ்ட்டு அடையணும்னு நினைக்கிறாரு. முக்கியமாக அவருக்கு சுனியாங்கில் ஒரு பதவி வேணும்னு நினைக்கிறாரு. நெக்ஸ்ட்டு சேர்மேன் ஆகணும்னு ஆசைப்பட்றாரு. அதை பற்றிலாம் இந்த இடத்துல பேசின்னு இருக்காங்க. இதெல்லாம் ஒரு சைடு இருக்கும்போது இந்த முதல் பையனுக்கு சியாங்னு ஒரு பையன் இருப்பான்ல, அதாவது நம்ம கதையோடைய ஆரம்பத்திலே பார்த்துருக்கலாம். அந்த சியாங் இப்போதைக்கு அமெரிக்காவிலேருந்து வந்துட்டாரா. அவர் எல்லாருமே வெல்கம் பண்ணி சந்தோஷமாக பேச ஜின்யாங்க்கு இந்த சியாங்கன்றவரை ரொம்பவே பிடிக்கும். அதில் ஜின்யாங் வந்த உடனே அவருடைய பேரனை ஹக் பண்ணிக்கிறாரு. அது மூலியமாக அவருடைய ரிலேஷனை காமிக்கிறாரு. அந்த இடத்துல ஜின்யாங் நெக்ஸ்ட் இந்த சுனியாங் ஆள போகிறது இவர்தான்ற மாதிரி சொல்ல, அந்த பக்கம் இவருடைய ஒய்ஃபான ஹியோன்மினை காமிக்கிறாங்க. அவங்களுமே கொஞ்சம் க்யூட்டாக தான் இந்த இடத்துல நின்று இருக்காங்க. இந்த ஹியோன்மினுக்கும் இப்போதைக்கு சியாங்க்கும் தான் மேரேஜ் நடக்கிற டாபிக் இந்த இடத்துல பேசின்னு இருக்காங்க. அந்த இடத்துல சியாங்க்கு ஹியோன்மினை நல்லாவே பிடிச்சி போயிடுச்சு. அதெல்லாம் ஒரு சைடு நமக்கு காமிக்க, இந்த பக்கம் ஹாஜின் மோட்டர்ஸோடைய சிஇஓவும் அதுக்கப்புறம் இப்போதைக்கு மிராக்கலில் இருக்கார்ல மேசன், அவங்க ரெண்டு பேருமே பேச ஆரம்பிக்கிறாங்க. அந்த இடத்துல ஹாஜின் மோட்டரை மிராக்கல் வாங்கலான்னு இருக்காங்க. அதை பற்றி தான் இவங்க ரெண்டு பேர் பேசின்னு இருக்காங்க. அதேக்கில் ஹாஜின் மோட்டரில் இருக்கிறவங்க மிராக்கலுக்கே இதை தரதாக சொல்லியிருக்காங்க. ஆனால் இதில் என்ன ஒரு பிரச்சனைனா, ஹாஜின் மோட்டர்ஸ்ன்றது இந்தமாரி மோட்டார் சைக்கிள் அந்த மாதிரியான சில விஷயங்களை வச்சு போகிறது. இருந்தாலும் மிராக்கல் ஒரு அமெரிக்கன் கம்பெனி. அதில் அமெரிக்கா கொரியா கீழே வர மாரி ஆகிடும். அதாவது திரும்ப அமெரிக்கா கொரியாவை ஆள்ற மாரி ஆகிடுன்ற மாரி சில நியூஸ்லாம் வருது. அதில் ஹாஜின் மோட்டர்ஸ் அமெரிக்காவுக்கு போகக்கூடாது, அமெரிக்காவுக்கு போச்சுன்னா திரும்ப அமெரிக்கா கொரியாக்குள்ளே வந்துடுவாங்கன்னு ஒரு மிகப்பெரிய ப்ரொடெக்ஷன் நடக்குது. இதுக்கு பின்னாடிலாம் ஜின்யாங் தான் இருக்காரு. இப்படிலாம் ஜின்யாங் தான் நியூஸை போட்டு கலவரத்தை உண்டாக்கியிருக்காரு. இது டோஜனுக்கு தெரிஞ்சு நம்ம எவ்வளோ பணம் செலவு பண்ணியாச்சு ஹாஜின் மோட்டர்ஸை வாங்கணும்னு சொல்ல. ஆனால் மேசன் ரொம்பவே கன்ஃபியூஸில் இருக்காரு. அதை வாங்க போகிறது உன்னோட தாத்தா தானே, உன்னோட எண்ணன்றது சுனியாங்க அடையிறது கிடையாது. அதுக்கும் மேலே நீ சொல்லியிருக்க, அப்போ எதுக்காக இந்த மாதிரியான விஷயங்களை நீ பண்ணுறன்னு போது அந்த இடத்துல டோஜின் தொழிலாளிகளை பற்றி பேச ஆரம்பிக்கிறாரு. அது மேசனுக்கு பிடிக்கல. ஏன்னு கேட்டிங்கன்னா டோஜின் தொழிலாளிகளை பற்றி பேசுறது காரணம் இந்த ஹாஜின் மோட்டர்ஸில் தான். இந்தமாரி இவங்க அப்பாவும் வேலை செஞ்சுருப்பாங்க. அந்த ஹாஜின் மோட்டர்ஸ் சுனியாங்கிட்ட போச்சுன்னா அங்கே வேலை செய்கிற ஆட்கள்லாம் வேலையை விட்டு தூக்கிடுவாங்க. அதில் இவங்க அப்பாவும் வேலையை விட்டு போயிடுவார். அதனால் இவங்க அம்மாவுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துடும். அதுக்கப்புறம் இவங்க அம்மா இறந்து போயிருப்பாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ காலம் முழுக்க அவங்க அப்பாவை வெறுத்துக்கின்னு இருப்பார். இந்த விஷயம் நடக்கக்கூடாதுன்னு தான் ஹீரோ நினைக்கிறாரு. அதில் இவங்க அம்மாவுடைய இறப்பை தடுக்கணுன்றதுக்காக தான் ஹீரோ இந்த மாதிரியான சில விஷயங்களை பண்ணணும்னு நினைக்கிறாரு. அது வகையில் ஒரு ஜின்யாங்க பார்க்கலான்னு போனால் அந்த இடத்துல இருக்கக்கூடிய சியாங்க என்ன சொல்கிறான்னா, தாத்தா இல்லைன்ற மாதிரி சொல்கிறாரு. அவர் பிரசிடென்ட் கூட இருக்கிறதா சொல்ல, பிரசிடென்ட் கூட ஹாஜின் மோட்டர்ஸை வாங்குற விஷயமா தான் இவங்க தாத்தா பேசின்னு இருக்காரு. ஆனால் அதில் என்ன ஒரு பிரச்சனைனா, இல்லை டேயாங்குமே இன்வால்வ் ஆகணுன்ற மாதிரி தான் பிரசிடென்ட் பேசுகிறாரு. இது ஜின்யாங்க்கு பிடிக்கல. ஏன்னா ஜின்யாங்க்கும் டேயாங்க்கும் செட் ஆகாதுல்ல. அதில் ஹீரோக்குமே பிரசிடென்ட் கிட்ட பேசுகிறேன்னா ஹாஜின் மோட்டர்ஸ் விஷயமாக தான் இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோ ஸ்ட்ரைட்டாக மேசனை வச்சு ஒரு பிளான் போடுறாரு. அதுக்குள்ளே மேசனை உங்கள் தாத்தாவை பார்க்க வைக்கிறாரு. அதில் ஜின்யாங் கிட்ட மேசன் போகிறது மட்டும் இல்லாமல் அவர் என்ன சொல்கிறேன்னா, இப்போதைக்கு நடக்கிற நிலைமையை நீங்களே பாருங்கள். இப்போதைக்கு டேயாங்கும் நீங்களும் ஒன்று சேரணும்னு ஆசைப்பட்றீங்களா? டேயாங் இதில் வரக்கூடாதுன்னு நினைக்கிறீங்கன்னா நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம். நீங்களே உண்மையாலுமே அந்த மொத்த கம்பெனியுமே எடுத்துக்கோங்க. ஹாஜின் மோட்டர்ஸ் எங்களுக்கு தேவையில்லை. ஆனால் எங்களுக்கு ஒரே ஒரு விஷயம் தான் தேவை. அதாவது ஹாஜின் மோட்டர்ஸை நீ வாங்கிட்டதுக்கப்புறம் அதில் இருக்கக்கூடிய 17% ஷேர்ஸ் அங்கே வேலை செய்கிற ஆட்களுக்கு கிடைக்கணுன்ற மாரி ஒரு டீல் போடுறாரு. ஏன்னா 17% ஷேர்ஸ் ஆட்கள் கிட்ட இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அவங்கள யாரையுமே அவர் வேலையை விட்டு தூக்க மாட்டார். அந்த ஒரு டீலை இந்த பக்கம் மேசனை வச்சு ஹீரோ பக்காவாக ஹேண்டில் பண்ணிடுறாரு. ஹீரோ இந்த ஒரு சந்தோஷத்தில் அவருடைய வீட்டுக்கு வராரு. ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்க அம்மா இறந்துருக்க மாட்டாங்க. இவருடைய லைஃப்பும் நல்லா இருந்திருக்கும். அது மட்டும் இல்லாமல் இவங்க தங்கின்னு இருந்தாங்களே ஒரு இடம், அதாவது யோன் தங்கின்னு இருந்தால் அந்த மொத்த இடத்தையுமே டோஜின் வாங்கிட்டாரு. அதெல்லாம் நம்ம லைஃப் நல்லா தாண்டா இருக்க போகுதுன்னு ஒரு சந்தோஷத்தில் வந்தால் எதிர்பாராத வைக்கல அவங்க அம்மா இறந்துருக்காங்க. என்ன விஷயம் பக்கத்தில் இருக்கிறவர்கிட்ட கேட்டால் அவர் இது சூசைடுன்னு சொல்கிறாரு. அவங்க சூசைட் பண்ண வாய்ப்பே கிடையாது. இது எப்படி நடந்திருக்கும், இது நடக்க வாய்ப்பே இல்லைன்ற மாரி அந்த இடத்துல ஹீரோ யோசிக்கிறாரு. இதுக்கு யார் காரணமாக இருப்பாங்கன்ற மாரி அவங்களுடைய சில விஷயங்களை தேடும்போது அதில் சுனியாங் லைசன்ஸுன்ற மாரியான
இல்லாமல் ஒரு கம்பெனி அடிபடுது. ஏன்னா சுனியாங் லைசன்ஸில் இவங்க அம்மா இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க, அந்த மொத்த பணமே போயிடுச்சு. அதனால் சுனியாங் லைசன்ஸை பற்றி அவருடைய தாத்தா கிட்ட கேட்டால் அவருடைய தாத்தா அது கவலை கிடையாது, பிரசிடென்ட்டுக்கு சுனியாங் லைசன்ஸ் மேலே ஒரு கவலை இருந்துக்கிட்டே இருந்துச்சு, பிரசிடென்ட்டோடைய கண்ணு பட்டுதுன்றதுனால நான் அந்த கம்பெனியை விட்டுட்டேன், அதில் முதலீடு போட்ட எல்லாருமே அவங்க பணத்தை இழந்ததை சொல்கிறாரு. சிம்பிளாக என்ன நடந்திருக்குன்னா, சுனியாங் லைசன்ஸ்ன்ற கம்பெனியில் இவங்க அம்மா இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் எந்தவித ஆட்கள் கிட்டே கேட்காம அந்த சுனியாங் லைசன்ஸ் கம்பெனியை வேற ஒரு கம்பெனிக்கு விற்றுட்டாங்க. அதனால் அதில் முதலீடு போட்ட எல்லாருடைய லைஃப்பும் நாமமாக போயிடுச்சு. அதுக்குள்ளே அவங்க அம்மாவும் ரொம்ப வருத்தப்பட்டு சூசைட் பண்ணியிருக்காங்க. சூசைட்லாம் பண்ணல, ஒரு ட்ரக் ஏற்றி அவங்க இறந்துருக்காங்க. அந்த விஷயங்கள்லாம் ஹீரோக்கு தெரிஞ்சு ரொம்ப வருத்தப்படுறாரு. இந்த பக்கம் சியாங்க ஆரம்பத்தில் டோஜினுக்கு ஒரு லேண்டை தர மாதிரி சியாங்க்கு என்ன வேணும்னு கேட்கும்போது சியாங் வந்து சுனியாங் கன்ஸ்ட்ரக்ஷன் எடுத்துக்கிறதா சொல்கிறாரு. அதை நான் பில்ட் பண்ணுறேன்ற மாரி ஒரு இடத்த வந்து அவர் பார்க்குறாரு. ஆக்சுவலி ஃப்யூச்சரில் இந்த இடம் தான் செம்மையாக வளர போகுது. இந்த இடத்த இப்போதைக்கு சியாங் வளர்க்கலான்னு இருக்காரு. ஆக்சுவலி இந்த இடத்துல தான் ஏகப்பட்ட மால்ஸ், கேப்பாப் பேண்டுன்ற மாரி ஏகப்பட்ட விஷயங்கள் உருவாகும். அதை இப்போதைக்கு சியாங் பண்ணலான்னு இருக்காரு. அந்த மாதிரியான ஒரு இடத்துல சியாங் கை வச்சிருக்காரு. இப்போதைக்கு ஹீரோடைய ரிவெஞ்சுன்றது இவர் யார் கொண்டாங்களோ அவங்கள ரிவெஞ்ச் வாங்கணும்னு இருந்தார். ஆனால் இப்போதைக்கு என்னுடைய அம்மாவை யார் கொண்டாங்களோ அவங்கள ரிவெஞ்ச் வாங்கணும்னு கூடிய ஒரு பிளானில் இருக்கார். அதில் இவருமே சுனியாங் கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குல்ல, அந்த இடத்துல பில்டிங்லாம் காட்ட போகிறாங்க, அதில் பாதி இடத்த இவருமே வாங்கணும்னு சொல்கிறாரு. இவரு சுனியாங் கன்ஸ்ட்ரக்ஷனில் இன்வால்வ் பண்ணணும்னு சொன்னால் மேசனு அது பெருசாக பிடிக்கல. இந்த மாதிரியான விஷயத்தில் எதுக்கு இன்வெஸ்ட் பண்ணணும்னா அந்த இடம் ஃப்யூச்சரில் மிக பெருசாக ஆக போகுதுன்னு சொல்லிட்டு ஹீரோ சுனியாங் கன்ஸ்ட்ரக்ஷனுக்குள்ளாரையுமே வரலான்னு இருக்காரு. இந்த பக்கம் ஜின்னியாங்குடைய 3வது பொண்ணுடைய ஹஸ்பண்ட் இருக்காதுல, அவர் எலெக்ஷனில் நிற்க போகிறாராம். அந்த விஷயம் ஜின்னியாங்கு பிடிக்கல. அதில் ஜின்னியாங் வந்து அந்த ஹஸ்பண்டை அசிங்கமாக தீட்டிட்டு அந்த இடத்த விட்டு போயிட்டாரு. தாத்தாவுடைய சப்போர்ட் இருந்தால் தான் இந்த ஹஸ்பண்டால் எலெக்ஷனில் ஜெயிக்க முடியும். ஏன்னா இவர் மேலே யாருக்குமே நம்பிக்கை கிடையாது. அப்படின்னு இருக்கும்போது திடீர்னு அந்த இடத்துக்கு மேசன் வரது மட்டும் இல்லாமல் சப்போர்ட் பண்ணுறதா சொல்கிறாரு. அதாவது 3வது பொண்ணுடைய ஹஸ்பண்ட் எலெக்ஷனில் நிற்க இவர் சப்போர்ட் பண்ணுறதா சொல்ல சரி இந்த பக்கம் ஜின்னியாங்கு காமிச்சா ஜின்னியாங்கு ஒரு நியூஸ் வருது. அதாவது அந்த மாதிரி 3வது பொண்ணுடைய ஹஸ்பண்ட் வந்து எலெக்ஷனில் நின்றுட்டாரு, அவர் ஜெயிச்ச மாரியுமே நியூஸ் வர அதனால் ஜின்னியாங் கடுப்பாகிறாரு. ஏன்னா கடைசி அவருமே ஜெயிச்சிட்டாரு. இப்போது ஹீரோ அவருடைய பிளான் சக்ஸஸ் ஆகிடுச்சு. ஏன்னா ஹீரோடைய பிளானில் இந்த ஹஸ்பண்டுமே ஒரு முக்கியமான பங்குதாரம் எடுத்திருக்காருன்னு நினைக்கிறேன். சரின்னு கடைசியாக ஜின்னியாங் வந்து அந்த ஹஸ்பண்டையுமே பார்க்கறதா சொல்கிறாரு. சரின்னு அந்த ஹஸ்பண்ட் வர்றாரு. வந்தோடனே கெத்தாக இருக்காரு. என்னை பார்த்து பயப்படுற பொடி பையன் நீ இப்போ என்னென்னா என் முன்னாடியே நெஞ்சு நிமித்தி நடக்கிற, எவ்வளோ திமிர் இருக்கணும், நான் சொல்லியும் நீ எலெக்ஷனில் நின்று இருக்கலன்ற மாரி பேசினா அந்த இடத்துல நீங்கள் சுனியாங் லைசன்ஸை எதுக்கு வைக்கிறீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். சுனியாங் லைசன்ஸை விற்றதுக்கான மொத்த காரணத்தையும் நான் வெளியே கொண்டாடுவேன். நீங்கள் பணத்துக்காக என்ன ஊழல்லாம் பண்ணீங்களோ அதை வெளியே கொண்டாடுவேன். நான் ஒரு நேர்மையான அரசியல்வாதியாக இருப்பேன்ற மாரி டோட்டலாகவே ஜின்னியாங்கே முடக்கிடுறாரு. ஜின்னியாங்க்கு அதை நினச்சி வெறியாகுது, தூக்கி போட்டு மெதிக்கலாமோன்னு தோணுது. ஆனால் இதுக்கு பின்னாடி இருக்கிறது எல்லாமே நம்ம ஹீரோ தான். அதில் போகிறதுக்கு முன்னாடி ஜின்யாங் செக்யூரிட்டி கிட்ட இதுக்கு பின்னாடிலாம் யார் இருக்காங்கன்னு கண்டுபிடி, அவனுக்கு இவ்வளோ தைரியம்லாம் கிடையாது, இவ்வளோ தைரியமாக பேசுகிறான்னா எவனோ ஒருத்தர் இருக்கான்ற மாரி சொல்ல கடைசி ஜின்யாங் மிராக்கிளுக்கே இந்தமாரி ஸ்கெட்சு போட ஆரம்பிக்கிறாரு. ஆனால் இதில் ஒரு சைடு இருக்கும்போது மேசனும் அதுக்கப்புறம் ஜின்யாங்கும் பேச ஆரம்பிக்கிறாங்க. அந்த இடத்துல ஜின்யாங் என்ன கேட்குறான்னா, உங்களுக்கு மேலே இருக்குது யார், உங்களுக்கு மேலே ஒரு மேஜர் ஷேர் ஹோல்டர் இருப்பார்ல, உண்மையாலுமே அந்த மேஜர் ஷேர் ஹோல்டர் யார், அவரை நான் பார்க்கணுன்னு மேசன் கிட்ட சொன்னால் அவர் உங்களை பார்க்க ஒத்துக்குனாருன்ற மாரி இவங்க சொல்ல யாராவது மிராக்களுடைய ஓனருன்னு சொல்லிட்டு ஜின்யாங்கும் காத்துன்னு இருக்காரு. காத்துன்னு இருந்தால் மிகப்பெரிய ஷாக், நான் தான் மிராக்களுடைய ஓனருன்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு டோஜின் வர அதை பார்த்து ஒரு ரொம்ப ஷாக் ஆகிறாரு. ஓ என்னுடைய பேரன் தான் இதுக்கு பின்னாடிலாம் இருக்குதா, என்னுடைய பேரன் எதுக்கு எனக்கு எதிராகவே திரும்பணும்னு கேட்டால் அந்த இடத்துல இவருமே நீங்கள் தேவையில்லாத வழியில் போயிட்டீங்க, அதால் தான் நான் உள்ளார வர வேண்டியதாக போச்சு, என்னுடைய எண்ணன்றது சுனியாங்க ஆளணுன்றது இல்லை, அதுக்கு மேலே என்னுடைய எண்ணம் இருக்குன்ற மாரி டோஜின் சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் சுனியாங்கில் பாதி பொருள் இவர் கேட்க அதை கேட்டோன்னே சுனியாங் ஒன்றும் லாலிபப் இல்லை தம்பி, உங்ககிட்ட அவ்வளோ சீக்கிரமாக தரேன்ற மாதிரி ஜின்யாங் ஆன்சர் பண்ணேன். ஆனால் டோஜின் சும்மா வர்ற மாரி தெரியல. டோஜின் என்ன சொல்கிறான்னா, நீங்கள் இப்போதைக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒரு வேலையை பார்த்துன்னு இருக்கீங்களே அதுவும் சரியாக போகிறது இல்லைன்ற மாரி சில விஷயங்கள் சொல்கிறாரு. இப்போதைக்கு மேசன் இருந்தார்ல, மேசனை ஜெயிலில் போட்டிருப்பாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா அவருடைய இடத்துக்கு இன்ஸ்பெக்ஷன்லாம் அமைச்சு சில ஊழல் பண்ணுறதா சொல்லி ஜெயிலில் ஜின்யாங் போட்டிருப்பாரு. அவர் ரிலீஸ் பண்ணணும்னு சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் சில பாயிண்ட்லாம் வைக்கிறது மட்டும் இல்லாமல் இந்தமாரி சுனியாங்கில் நடந்த சில மோசமான விஷயங்களை சொல்கிறாரு. மோசடியெல்லாம் சொல்கிறது மட்டும் இல்லாமல் அது மொத்தத்தையுமே நாங்கள் உங்கள் 3வது பொண்ணு ஹஸ்பண்ட் மூலியமாக வெளியே கொண்டாதுன்ற மாரி பக்காவாக ஸ்கெட்சு போடுறாரு. ஜின்யாங்க்கு வேறு வழி கிடையாது. ஏன்னா டோஜின் பக்கம் தான் எல்லாமே சரியாக இருக்குது. அதில் சரின்னு சொல்லிட்டு அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயம் இதில் இருக்குது.
இந்த ஒரு விஷயத்தில் ஜின்யாங்கால எதுவுமே பண்ண முடியாது. என்னன்னு கேட்டிங்கன்னா ஜின்யாங் தான் சுன்யாங் ஆள்றது. ஆனால் ஜின்யாங்கோடைய வேற இருக்கால அவன் இப்போதைய மிராக்கலையுமே ஆள்றான். மிராக்கல் ஒரு அமெரிக்கன் கம்பெனி. அதில் சுன்யாங் மேலே கெட்ட பேர் வரும். அதால் இந்த விஷயத்தை வெளியே சொல்ல முடியாது. டோஜனை ஜின்யாங்கால உண்மையாலுமே எதுவும் பண்ணவும் முடியாது. டோஜன் பக்காவான ஸ்கெட்சை எல்லா இடத்துலையும் அடிச்சிட்டாரு. அதில் பக்காவாக எனக்கே விட ஸ்கெட்சு போடுறேன்னு அந்த மேசனை ஜெயிலேருந்து ரிலீஸ் பண்ணிடுறாங்க. இப்போதைக்கு என்னுடைய பேரனே எனக்கு எதிராக நிற்கிறானா, ஒரு வாரம் ஸ்டார்ட் பண்ண வேண்டியது தான் சொல்லிட்டு ஜின்யாங் காரில் போக, நான் கண்டிப்பாக எல்லாத்துக்குமே உங்களை பழி வாங்குவேன், இந்த சுன்யாங்க நான் சும்மா விட மாட்டேன்னு ஹீரோமே எல்லாத்தையும் பார்த்துன்னு இருக்காரு. இந்த பக்கம் ஜின்யாங்க காமிச்சான் முதல் பையன் இருக்கான்ல, அவன் வந்து மன்னிப்பு கேட்க ஆரம்பிக்கிறான். ஏன்னா சீல் டவுன் ஒரு ப்ராஜெக்ட் வந்திருக்கும். சுன்யாங் டெவலப்மெண்ட் கீழ் தான் வந்திருக்கும். அது வகையில் அதில் ஏகப்பட்ட லாஸஸ்லாம் ஏற்பட்டிருக்கு. அது இவன் தான் ஏற்படுத்துறது மாரி இவன் மன்னிப்பு கேட்டுன்னு இருக்கேன். இதெல்லாம் ஒரு சைடு இருக்கும்போது இந்த ப்ராஜெக்டை இப்போதைக்கு நடத்துறது சியாங் தான். அதில் சியாங் கிட்ட வந்து எதுக்கும் வருத்தப்படாதுன்னு சொல்லிட்டு ஜின்யாங் பேசிட்டு போகிறாரு. இந்த சில சீன்லாம் நமக்கு காமிக்க, இன்னொரு பக்கம் மிராக்கல் இருக்குல்ல, மிராக்கலுக்கு ஒரு மிகப்பெரிய அடி. ஏன்னா இவங்க இந்தமாதிரி டிஜிட்டல் மார்க்கெட்டிங்குள்ளார நுழையலான்னு இருந்திருப்பாங்க. ஆனால் அதுக்கும் நடுவில் இவங்க கூட ஏகப்பட்ட கம்பெனிஸ் டீல் போட்டிருந்துருப்பாங்க. அந்த மொத்த கம்பெனிஸுமே விலகி போகிற விஷயம் தெரிய வர, இதில் ஒரு மாதிரி டோஜினுக்கு சந்தேகம் ஆக ஆரம்பிக்குது. இதுக்கு பின்னாடி யார் இருப்பான்னு இவர் யோசிக்கிறாரு. சரின்னு சொல்லிட்டு மூணாவது பொண்ணுடைய ஹஸ்பண்டுக்கு ஒரு கால் பண்ணுறாரு. ஏன்னா அவர் தான் இப்போதைக்கு எலெக்ஷனில் நின்று ஒரு மிகப்பெரிய பதவியில் இருக்காரு. அதில் அவருக்கு கால் பண்ணி கேட்டால் அவர் வந்து எல்லாத்தையுமே நம்மளே பார்த்துக்கலான்ற மாரி மொத்த விஷயத்தையுமே மூடி மாறிக்கிறாரு. அந்த இடத்துல டோஜனுக்கு இவர் மேலே சந்தேகம் வருது. இவர் டபுள் கேம் ஆடுறாரு. ஏன்னா இந்த மாரி மூணாவது பொண்ணுக்கு அவங்களுக்கு ஏற்ற அங்கீகாரம் வேணும்னு இவர் ஆசைப்படுறாரு. அதனால் இந்த மூணாவது பொண்ணுடைய ஹஸ்பண்டோ சியாங் கூட டீல் போட்டுக்கினாரு. அதால் சியாங் கூட ஒன்று சேர்ந்து இவர் உழைக்க ஆரம்பிக்கிறாரு. சியாங் தான் இந்த மூணாவது ஹஸ்பண்டுக்கு பின்னாடி இருக்குது. இந்த விஷயம் ஒரு ஆளுக்கு டோஜனுக்கு தெரிஞ்சாலும் டோஜன் வருத்தப்படுறாரு. ஏன்னா மிராக்கல் கொஞ்சம் லாஸ்ட்டில் போகுது. அதில் இவர் வருத்தத்தில் இருக்கும்போது அந்த இடத்துக்கு மேசன் வரதும் இல்லாமல் ஒரு ஐடியா தராரு. அவர் இந்தமாரி இன்வெஸ்ட் பண்ணணுன்னு ஒரு ஐடியா தர, இந்த ஐடியாவை கேட்டோன்னே டோஜனுக்கு ஒரு ஐடியா தோணுது. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, கஃபெட்டேரியா இந்த மாரியான ஏரியாவில் தான் அதிக பேர் கேம்ஸ் விளையாட ஆரம்பிப்பாங்க. அது அப்கமிங்கில் மிக பெருசாக வளரும். வெட்டியாக இருக்கிற பசங்களாம் அங்கே தான் வருவாங்கன்னு டோஜின் தெரிஞ்சுன்னு அவங்கள எப்படினாச்சும் பிடிக்கணும்னு சொல்லிட்டு அதில் இன்வெஸ்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு மேசன் கிட்ட ஒரு பக்கம் பேசுகிறாரு. இதெல்லாம் இருக்கும்போது இவங்க பக்கம் யாருமே இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரியே தெரிஞ்சிருக்காது. ஆனால் கடைசி யாரோ ஒருத்தவங்க வந்து இவங்கக்கிட்ட இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. மிராக்கலுக்கு யாராவது புதுசாக இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்ற மாரி இந்த இடத்துல டோஜன் யோசிக்கிறாரு. கடைசி அவங்க மிராக்கலோடைய ஓனரை பார்க்கணுன்ற மாரி ஒரு ஆர்டர் விட்டுருக்காங்களாம். சரின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு டோஜன் போகிறாரு. யாரா நம்மளை பார்க்க வந்ததுன்னு பார்த்தா அந்த இடத்துல ஹியோன் மீன் தான். ஹியோன் மீனுக்கு முன்னவே தெரியுமா மிராக்கலோடைய ஓனர் டோஜின்ன்ற விஷயம். ஏன்னா அவங்க அப்பா மிகப்பெரிய நியூஸ் கம்பெனி வச்சுருக்காராம். அந்த விஷயங்கள் மூலியமாக இவங்க கண்டுபிடிச்சதா சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க தான் இந்தமாரி டோஜனுக்கு ஹெல்ப் பண்ணுறதா சொல்கிறது மட்டும் இல்லாமல் டோஜனுக்கு மேரேஜ் ப்ரப்போசல் பண்ணுறாங்க. ஏன்னா இவங்களுக்கு டோஜன் ஆரம்பத்துலேருந்து பார்த்ததுலேருந்தே புரிஞ்சிருச்சு. ஆனால் டோஜன் அதை தப்பாக புரிஞ்சுக்கிறாரு. இவங்களுக்கு சுனியாங்க வேணும், நான் சுனியாங்க ஆள போகிற விஷயம் இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அதில் சுனியாங்க ஆள்றதுக்காக தான் இவங்க என் கூட இருக்காங்க. அதில் இவங்க கூட ஒன்று சேரக்கூடாதுன்னு டோஜன் நினைக்கிறாரு. அதில் அவங்க பண்ணுற ப்ரப்போசலை அவர் ரிஜெக்ட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அவங்க தர டீலுமே இவர் ரிஜெக்ட் பண்ணிடுறாரு. ஹியோன் மின்னுன்றது ஒரு மிகப்பெரிய பவராக தான் டோஜன் கிட்டே இருந்திருக்கும். ஏன்னா ஹியோன் மின்னோடைய அப்பா ஒரு மிகப்பெரிய நியூஸ் கம்பெனி வச்சுருக்காரு. அதை தொடர்ந்து அவங்க ஃபேமிலியெலாம் ஒரு மிகப்பெரிய பவரான ஆட்கள் தான். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு ப்ரப்போசலை டோஜின் ரிஜெக்ட் பண்ணிட்டாரு. ஏன்னா இந்த மாதிரியான ஒரு மேரேஜ் பண்ணான்னு டோஜின் நினைக்கிறாரு. இதெல்லாம் ஒரு சைடு இருக்கும்போது அவங்க அப்பா இருப்பார்ல, அவங்க அப்பாவுக்குமே இந்தமாரி டோஜினோடைய பிளான் தெரிஞ்சிச்சு. அதில் இவர்கிட்ட சில சுனியாங்கோடைய பங்குகள் இருக்கும். சுனியாங்கோடைய ஹாஸ்பிட்டல் அந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் இவர் கையில் தான் இருக்கும். அதை இப்போதைக்கு டோஜின் பேரில் அவர் மாற்றிடுறாரு. அதில் டோஜின் இது மொத்தத்தையும் பார்த்துக்கிட்டோன்னு சொல்லிட்டு இவர்கிட்ட அந்த பங்குகள் மொத்தத்தையுமே டோஜின் கிட்ட தர, டோஜின்மே அது மொத்தத்தையும் செக் பண்ணுறாரு. அதில் இருக்கிற விஐபி லிஸ்ட்டுமே டோஜின் செக் பண்ண செய்கிறாரு. சரின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா டோஜின் என்ன பண்ணாலும் அதுக்கு உதவியாக இருப்புன்ற மாரி அவங்க அப்பா டோஜினுக்கு எவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காருன்னு இதில் நமக்கு காமிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் ஜின்யாங் கூடிய சீக்கிரம் சாக போகிறாரு. ஏன்னு கேட்டிங்கன்னா ஜின்யாங்க்கு உடனே சரி கிடையாது. அதில் ஜின்யாங் கூடிய சீக்கிரம் செத்துருவார். அதில் புது சேர்மனை வர வைக்கணும், அதுக்காக இப்போதைக்கு போட்டியை நடத்தணுன்ற மாரி இந்த பக்கம் ஜின்யாங் யோசிச்சுன்னு இருக்கேன். சரின்னு ஹீரோவை காமிச்சாங்களே, ஹீரோ வந்து அவங்க அப்பா கொடுத்த அந்த சில பங்குகள் தான் செக் பண்ணுறாரு. அதில் விஐபி லிஸ்ட்டில் எதிர்பாராத வகையில் ஒரு பேர் டோஜனுக்கு அடிப்படுது. அந்த பேர் தான் டேயாங். அதாவது சுனியாங்க்கு அப்புறம் கொரியாவில் ஒரு டாப் லெவலான கம்பெனி தான் டேயாங். முன்னவே டேயாங் நீங்கள் பார்த்துருக்கலாம். அதுக்குள்ள அவர் எதுக்கு இந்த ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருக்கணும்னு ஒரு சந்தேகம் டோஜனுக்கு எழும்புது. டோஜனும் சரின்னு சுனியாங்குடைய ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாரு. ஏன்னா டேயாங் கீழேயுமே ஏகப்பட்ட ஹாஸ்பிட்டல் இருக்குது. அது வகையில் அந்த இடத்துக்கு போகிறது மட்டும் இல்லாமல் ஸ்ட்ரெயிட்டாக டீல் பேச ஆரம்பிக்கிறாரு. அதாவது டேயாங் கீழே சில டிரான்ஸ்போர்ட் கம்பெனிலாம் இருக்கும். அந்த டிரான்ஸ்போர்ட் கம்பெனியை எதில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு டோஜன் ஐடியா தராரு. அது மட்டும் இல்லாமல் டோஜன் அவரை மிரட்டி தான் இதை செய்ய வைக்கிற மாரி ஆரம்பத்தில் தோணுது. அதாவது இந்த மாரி
டேயாங் கீழே ஏகப்பட்ட ஹாஸ்பிட்டல் இருக்கிற பட்ஜெட்டில் டேயாங் எதுக்கு சுனியாங்கோடைய ஹாஸ்பிட்டலுக்கு வரணும்னு அதுக்கு பேர் கேள்வி எழும்புதான்ற மாரி இந்த இடத்துல டோஜின் ஈஸியாக அவரை மடக்கிறது மட்டும் இல்லாமல் டேயாங் ஸ்ட்ரெயிட்டாக ஷாப்பிங் கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ண சொல்கிறாரு. ஏன்னா இவருடைய டிரான்ஸ்போர்ட் பிரச்சனைகள் அதிகமாக இருக்கிறதுனால ஷாப்பிங் கம்பெனிஸில் இவர் இன்வெஸ்ட் பண்ணால் புதுசாக ஒரு கம்பெனிக்குள்ளார இவர் நுழைஞ்ச மாரி இருக்கும். டேயாங் ஷாப்பிங்னு புதுசாக இவர் ஒரு விஷயத்தை ஓப்பன் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் இவருடைய டிரான்ஸ்போர்ட் பிஸ்னஸும் வேகமாக பறந்துருன்ற மாதிரி சொல்கிறாரு. சிம்பிளாக ஒரே கல்லிலே ரெண்டு மாங்கான்ற விஷயத்தை தான் டேயாங் கிட்ட சொல்ல டேயாங்க்குமே இது பிடிச்சிருக்கு. ஏன்னா அவர் புதுசாக ஒரு பிஸ்னஸையும் ஸ்டார்ட் பண்ணிடலாம், டிரான்ஸ்போர்ட் பிஸ்னஸையும் வளர வச்சிடலாம். அதில் இந்த ஐடியாவை அவர் யூஸ் பண்ணுறதா சொல்கிறாரு. கடைசி அந்த பக்கம் ஹியோன் மீனை காமிக்கிறாங்க. அதாவது ஹியோன் மீனுக்கும் சியாங்க்கும் மேரேஜ் நடக்க போகுது, அதுக்கான ஃபங்க்ஷன் நடக்குது. ஹியோன் மீனும் அவ்வளோ வழிகள் இருந்தாலும் பெருசாக அதை காமிச்சிக்கல. அவங்களுக்கு சுத்தமாக சியாங்கை பிடிக்கல, சியாங்கை கல்யாணம் பண்ணிக்கிறதுல 0% விருப்பத்தில் தான் இருக்காங்க. ஆனால் சியாங் அவங்கக்கிட்ட கொஞ்சம் க்ளோஸாக நெருங்கிறது மட்டும் இல்லாமல் எனக்கு எல்லா உண்மையுமே தெரியும்னு சொல்கிறாரு. அதாவது டோஜனுக்கு இவங்க மேரேஜ் ப்ரப்போசல் பண்ணது, அதை அவர் ரிஜெக்ட் பண்ணது, இந்த விஷயங்கள்லாம் இவருக்கு தெரியும்னு சொல்ல இதெல்லாம் தெரிஞ்சு நான் என்னை கல்யாணம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஹியோன் மீன் மேரேஜை கட் பண்ணலான்னு இருக்காங்க. நான் மேரேஜ் நிறுத்த போகிறேன்னு சொன்னால் அந்த இடத்துல உங்களுக்கு தான் ப்ராப்ளம் ஆகும். உங்கள் நியூஸ் கம்பெனி பற்றி தெரியுமா, அதில் நம்பிக்கை இல்லாமல் போக வாய்ப்புகள் இருக்குது. நான் இதுலேருந்து ஈஸியாக தப்பிச்சிடுவேன், நீங்கள் தப்பிக்கிறது கஷ்டன்ற மாரி அவங்கள மிரட்டி ஒரு மாதிரி மேரேஜ் பண்ணிக்க ஆரம்பிக்கிறாரு. இவருக்கு என்ன தேவைன்னா இப்போதைக்கு ஹியோன் மீனோடைய அந்த நியூஸ் கம்பெனி தான் தேவை. அதுக்காக தான் இதெல்லாம் பண்ணுறாரு. ஹியோன் மீனுமே சியாங் மேலே செம கடுப்பில் இருக்காங்க. விருப்பமே இல்லாமல் கடைசியாக 2 பேருமே மேரேஜ் பண்ணிக்க ஆரம்பிக்கிறாங்க. கடைசியாக அந்த இடத்துக்கு எல்லா வேலையுமே ஃபினிஷ் பண்ணிட்டு டோஜனுமே வராரு. டோஜனுமே குடும்ப ஃபோட்டோவில் அப்படியே நின்று ஃபோட்டோ எடுக்கிற மாரி காமிக்கிறாங்க. டோஜன் அப்படியே ஜின்யாங் பக்கத்தில் தான் நிற்கிறாரு. இந்த சில விஷயங்களை காமிக்க கடைசி எல்லாமே ஃபினிஷ் ஆனதுக்கப்புறம் சியாங் கிட்ட போய் டோஜன் இந்த மாதிரி கங்க்ராச்சுலேஷன் சொல்ல சியாங்குமே அதெல்லாம் தேவையில்லைன்னு சொல்கிறாரு. சுனியாங்க்கு உனக்கும் நடந்த யுத்தத்தில் நான் ஜெயிச்சிட்டேன்ற மாதிரி சொல்கிறாரு. நான் கிட்டத்தட்ட எல்லாத்தையுமே அடைஞ்சிருவேன்ற மாரி வேணும்னே டோஜனை வெறுப்பேற்றலான்னு பார்த்தா டோஜன் பதிலே சொல்லாமல் அவரை வெறுப்பேற்றிட்டு போக சியாங்குமே கடுப்பில் ஃபோனை உடைக்கிறது மட்டும் இல்லாமல் டோஜன் கிட்ட சண்டை போடலான்னு வந்தால் டோஜனுமே நான் கடைசியாக ஜெயிச்சிட்டேன்னு சொல்கிறாரு. அதை சீல்டு ஒன்று ஒரு ப்ராஜெக்ட் இருந்துச்சுல, அந்த ப்ராஜெக்ட் டோஜன் கிட்ட வந்திருக்கும். அதை பற்றி சொல்லிட்டு அவர் அந்த இடத்த விட்டு போக சரின்னு இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும்போது சியாங் சாப்பிடலான்னு நிம்மதியாக வந்தால் அந்த இடத்துல அவருக்கு ஒரு மிகப்பெரிய குண்டு. என்னன்னு கேட்டிங்கன்னா இவரை சுனியாங் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு அனுப்புகிறாங்களா. இப்போது இவரை ஃபாரினில் இருக்கிற சுனியாங் டிஸ்ட்ரிபியூஷனை பார்த்துக்க அனுப்புகிறாங்க. இதுக்கப்புறம் இவர் இந்த போட்டியில் கிடையாதுன்னு சொல்கிறாங்க. அந்த கம்பெனியை பார்த்துக்கோன்ற மாரி புதுசாக ஒரு கம்பெனியை கொடுத்து அவரை டோட்டலாக கொரியா விட்டு அனுப்புகிற மாரி இருந்தது. இது சியாங்க்கு சுத்தமாக பிடிக்கல. அந்த இடத்துல முதல் பையனும் கேள்வி எழுப்பினா அந்த இடத்துல ஜின்யாங் என்ன சொல்கிறேன்னா இதுக்கப்புறம் எந்த வித ரூல்ஸும் இங்கே கிடையாது. இதுக்கப்புறம் உங்களுக்குள்ளார ஒரு மிகப்பெரிய யுத்தம் ஆரம்பிக்க போகுது. இந்த யுத்தத்தில் யார் ஜெயிக்கிறீங்களோ அவங்களால மட்டும்தான் சுனியாங்க ஆள முடியும், அதை நல்லா தெரிஞ்சுக்கோங்கன்ற மாரி டோஜனை பார்த்த மேனிக்கே சொல்லின்னு இருக்காரு. அதாவது இப்போதைக்கு சுனியாங்க இவங்களுக்குள்ளார நடக்கிற யுத்தத்தில் யார் ஜெயிச்சாலுமே அவங்க ஆளலான்ற மாதிரி தான் சொல்கிறாரு. எப்படா ஒரு மனசு மாறுச்சுன்னு பார்த்தா எல்லாத்துக்கும் காரணம் டேயாங் தான். ஹீரோ கடைசியாக டேயாங் கிட்ட பேசிட்டு வந்திருப்பார்ல, அதுக்கப்புறம் அவர் சேர்மேன் கிட்ட பேசியிருந்திருப்பார். சேர்மேன் கிட்ட உன்ன மாரியே டோஜன் இருக்கான், நான் எப்படி உன்னை அந்த மிஷினரி கம்பெனிஸில் பார்த்தனோ அந்தமாரி அவன் இருக்கான்னு கூடிய ஒரு விஷயத்த சொல்லியிருப்பார். அதால் தான் சேர்மேனுடைய மனசு மாறிடுச்சு. சேர்மேன் போனதுக்கப்புறம் கோவமான சியாங் வேகமாக டோஜனை அடிக்கலான்னு கை வாங்குறாரு. திடீர்னு அந்த இடத்துல மீன் மயக்கம் போட்ட மாரியே நடிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா சியாங் ஒரு மண்டோக்கலார்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும்போது 2வது பையனுக்கும் 1வது பையனுக்கும் ஒரு மாதிரி சந்தேகம் வருது. ஒருவேளை டோஜன் கிட்ட இந்த மொத்த கம்பெனியை தந்துட்டான், நம்ம என்ன நாக்க வச்சு நான் போகிறதுன்ற மாரி அவங்க ஒரு பக்கம் கோவப்பட்டுன்னு இருக்காங்க. ஏன்னா இந்த டீல் உங்களுக்கு பிடிச்ச மாரியே தெரியல. டோஜன் இப்போதைக்கு ஒவ்வொரு சுனியாங் கம்பெனியாக ஆக்குப்பை பண்ணலான்னு இருக்காரு. அதுக்குள்ள முதல்ல 3வது பொண்ணுடைய அந்த கம்பெனியை ஒரு ஆக்குப்பை பண்ணலான்னு கூடிய ஒரு நிலைமையில் டோஜன் வராரு. அதெல்லாம் சரின்னு 3வது பொண்ணுக்கு ஒரு ட்ராப் இருக்கிறாரு. 3வது பொண்ணுக்கு ஒரு பிரச்சனையாக இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு 400 மில்லியன் தேவைப்படுது. ஏன்னா முதல் பையன் 2வது பையனுக்கு இருக்க கம்பெனிஸ் வாங்கினா அவ்வளோ பணத்தை தந்து தான் இவங்களால் அவங்களுடைய பங்குகளை வாங்க முடியும். அதால் முதல் பையன் 2வது பையனுக்கு ட்ராப் இருக்கணும்னு சொல்லிட்டு இவங்க ஸ்ட்ரெயிட்டாக மிராக்கில் இருக்காங்களே மேசன் கிட்ட போய் பணத்தை கேட்க மேசன்மே ஒத்துக்கிறாரு. ஒரு கான்ட்ராக்டை சைன் போடுறாரு. அந்த கான்ட்ராக்டை அவங்க பெருசாக படிக்கலன்னு நினைக்கிறேன், அப்படியே ஈஸியாக சைன் போட்டுறாங்க. சரின்னு சொல்லிட்டு அப்படியே டீல் பேச ஆரம்பிக்கிறாங்க. அந்த இடத்துல தான் மேசன் ஒரு விஷயத்த சொல்கிறாரு. நியூ டேட்டான்னு ஒரு கம்பெனி இருக்கான், அந்த கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணால் பணம் டபுள் மடங்கு ஆகுன்ற மாரி ஒரு சின்ன தீப்பொறியை மட்டும் கிளப்பி விட்டு போக இதான் டோஜன் போட்ட ட்ராப். ஏன்னா இப்போதைக்கு அந்த நியூ டேட்டான்ற மொத்த டெக்னாலஜியுமே பங்குகள் குறைய போகுது. இதெல்லாம் தெரியாமல் இவங்களுமே பங்குகளை இன்வெஸ்ட் பண்ணிட்டாங்க. கடைசியாக அந்த பங்குகளை வெளியே எடுக்க சொல்கிறாங்க. வெளியே எடுத்ததுக்கப்புறமா அந்த பங்குகள் அதிகரிக்க ஆரம்பிக்க அதால் சரின்னு சொல்லிட்டு இவங்க திரும்ப இருக்கக்கூடிய மொத்த பங்குகளையும் இன்வெஸ்ட் பண்ணலான்னு இருக்காங்க. அதேகளை இவங்க திரும்ப டோஜன் கிட்ட போய் ஐடியா கேட்டால் டோஜன் என்ன சொல்கிறான்னா அந்த பங்குகள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும்
கிட்டத்தட்ட ஒரு $300 வரைக்கும் உயரிக்க வாய்ப்புகள் இருக்குது. யாருக்கு தெரியும், அது அதுக்கும் மேலே போகலான்ற மாரி சும்மா இவருமே தீப்பொறியை கொளுத்தி போட சரின்னு சொல்லிட்டு இவங்க அதிக பணங்களை அதில் இன்வெஸ்ட் பண்ணலான்னு இருக்காங்க. முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த 3வது பொண்ணு இருக்காங்களே, இவங்க இன்வெஸ்ட் பண்ண போகிற எல்லா பணமுமே இவங்களுக்கு கீழே வேலை செய்யக்கூடிய அந்த ஆட்கள் செலவு பண்ண அந்த பங்குகள் தான் இவங்க விற்று அது மூலியமாக அதிக பணத்தை அள்ளலான்னு இருக்காங்க. இந்த ஒரு பிளானை பற்றி செக்ரட்டரி கிட்ட சொன்னால் செக்ரட்டரி வேணான்னு தான் சொல்கிறாங்க. ஆனால் இங்கே இருக்கிற 3வது பொண்ணுக்கு அதை கேட்குற மாதிரியே தெரியல. அதில் இவங்களுமே அதை இன்வெஸ்ட் பண்ணிடுறாங்க. ஆனால் ஒரு நிலைமைக்கு அப்புறம் மொத்த பங்குகளும் $5 வந்து நின்றுடுது. $300 அது எல்லாமே குறைஞ்சிடுச்சு. அதில் இவங்களுமே ஒரு மாதிரி குடிக்கு அடிமையாக ஆரம்பிக்கிறாங்க. இவங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. ஒரு மாதிரி பைத்தியமாக மாறிடுறாங்க. எல்லாமே இப்போதைக்கு போயிடுச்சு. அதால் சரின்னு இவங்க திரும்ப மேசன் கிட்டே போய் நின்னா மேசன் வந்து கான்ட்ராக்ட் எடுத்து காமிக்கிறாரு. இப்போதைக்கு உங்கள் கம்பெனி செம லாஸ்ட்டில் போகிறதுனால அதை நாங்கள் வாங்கிக்கிறோம், நீங்கள் உங்கள் கம்பெனியை எங்களுக்கு எழுதி கொடுத்துருங்கன்னு போது அதுக்கு இவங்க அக்செப்ட் பண்ணாமல் இவங்க 2வது பையன்கிட்ட ஹெல்ப் கேட்டால் அவனுமே கம்பெனியை வாங்குறது தான் குறியாக இருக்கான். அவன் உங்களுக்கு தேவையான எல்லா பணத்தையுமே தரதா சொல்கிறான். அதுக்கு பதிலாக உன்னுடைய கம்பெனியை தாண்டுற மாரி சொன்னான். அந்த இடத்துல இவங்க அதை கேட்குற மாதிரியே தெரியல. இதை கட் பண்ணிட்டு ஹீரோயினியை தான் காமிக்கிறாங்க. அவங்க டோஜன் தான் பார்க்க வந்திருக்காங்க. டோஜன் என்ன சொல்கிறான்னா, 3வது பொண்ணு பண்ண அந்த சில ஊழல்களில் சொல்கிறது மட்டும் இல்லாமல் அவங்க ஏகப்பட்ட தப்புகள் பண்ணியிருக்காங்க. இந்தமாரி அவங்க கீழே வேலை செய்கிற ஆட்கள் இன்வெஸ்ட் பண்ண மொத்த பணத்தையுமே அவங்க செலவு பண்ணியிருக்காங்க. யாருக்கு பணம் தருது கிடையாதுன்ற மாதிரி மொத்த உண்மைகளும் சொல்ல சரி நீ உங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணும்போது தான் ஒரு விஷயம் தெரிய வருது. அதாவது இப்போதைக்கு மொத்த விஷயத்தையுமே நியூ டேட்டாவில் அவங்க செலவு பண்ணாங்களே, அது ஒரு பேப்பர் கம்பெனி நேமில் தான் அவங்க செலவு பண்ணியிருப்பாங்க. ஒரிஜினலே அப்படி ஒரு கம்பெனியே கிடையாது. சும்மா கணக்கு காட்டணும்னு சொல்லிட்டு அப்படி ஒரு கம்பெனி இவங்களே உருவாக்கியிருக்காங்க. இதை ஹீரோயினி கண்டுபிடிச்சி அவங்க இடத்துல இந்தமாரி விசாரணை நடத்த ஆரம்பிக்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு இவங்க அப்பா கிட்ட போய் ஹெல்ப் கேட்டால் அவர் உதவியை செய்ய மாட்டேன்னு சொல்ல சரின்னு இவங்க வெளியே வரும்போது அவர் உதவி செய்யலாம் என்ன, நான் உதவி செய்கிறேன்னு அந்த இடத்துக்கு மின் வராங்க. மின் வரது மட்டும் இல்லாமல் ஸ்ட்ரெயிட்டாக இந்த 3வது பொண்ணுக்கிட்ட பேச ஆரம்பிப்பாங்க. மின்னுக்கு தான் டோஜனை பற்றி நல்லாவே தெரியுமே. அதில் இவங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்லி உள்ளார அனுப்ப இவங்களுமே கெத்தா போய் உள்ளார இருக்காங்க. அந்த இடத்துல விசாரணை நடத்தலான்னு ஹீரோயினி ஆரம்பிக்கும் போது திடீர்னு அந்த இடத்துல இவங்களுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. அதாவது இவங்க மொத்த பணம் எதுவுமே ஒரு பேப்பர் கம்பெனின்ற நேமில் தானே ஸ்டார்ட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க நியூ டேட்டாவில். இப்போதைக்கு அப்படி ஒரு கம்பெனி இருக்குன்ற மாரி ரெக்கார்ட் காமிக்கப்பட்டிருக்கு. அப்படி ஒரு கம்பெனியை ஃபேக்காகவே உருவாக்கியிருக்காங்க. அது எதுவுமே ஹீரோயினுக்கு தெரியல. அதில் இவங்க நாயப்படி தான் நடந்திருக்காங்க. டோஜன் தான் நம்மளை ஏமாற்றிட்டான்னு கூடிய எண்ணத்தில் ஹீரோயின் இருக்கேன். அவங்களுமே இப்போதைக்கு உங்களுக்கு எல்லாமே புரிஞ்சிச்சுலன்ற மாரி இந்த இடத்துல 3வது பொண்ணு பேசுகிறாங்க. அதாவது இது மொத்தத்துக்கு காரணம் யாருன்னா டோஜன் தான்ற மாரி இவங்க எல்லாத்தையுமே டோஜன் மேலே போட இவங்களுக்குமே ஒரு ஆளுக்கு சந்தேகம் வர ஆரம்பிக்குது. சரின்னு சொல்லிட்டு இவங்க டோஜனுக்கு போகிறாங்க. சரின்னு டோஜன் கிட்ட பேசும்போது என்னால் உன்னுடைய ஆன்ட்டை எதுவும் பண்ண முடியல, அவங்க ரொம்ப பலமாக இருக்காங்கன்ற மாரி டோஜன் கிட்ட சொல்ல டோஜனும் எனக்கு நல்லா தெரியும் அவங்க இதை விட்டு ஈஸியாக வந்துடுவாங்கன்னு போது அந்த இடத்துல ஹீரோயினுமே என்னால் இதில் ஜெயிக்க முடியாதுன்னு நினைக்கிறேன்ற மாதிரி கொஞ்சம் தோல்வியை பேச அந்த இடத்துல இருக்கிற டோஜன் என்ன சொல்கிறேன்னா, நீ எப்படிப்பட்டவளாக இருப்பனே எனக்கு நல்லாவே தெரியும். ஒரு நாள் உன்னை பார்த்து எல்லாரும் பயப்பட தான் போகிறாங்க. நீ ஒரு தைரியமான ப்ராசிக்யூட்டர் என்றைக்குமே பின்வாங்கக்கூடாதுன்னு அந்த இடத்துல ஹீரோயினுக்கு மோட்டிவேட் பண்ண. அதாவது டோஜனுக்கு தான் ஃப்யூச்சர் தெரியல, ஃப்யூச்சரில் எப்படி ஹீரோயின் இருந்தாங்களோ அந்த விஷயத்தை பற்றி ஹீரோயினிக்கிட்ட சொல்ல ஹீரோயினுக்கு ஒரு மோட்டிவேட் ஆகுது. அதில் ஹீரோ சொன்ன ஒரு வாக்குலேயே அந்த இடத்த விட்டு போக டோஜன் ஹீரோயினி போகும்போது லைட்டாக ஒரு காதல் ஃபீலிங்ஸோட பார்க்குறாரு. சரின்னு டோஜன் இதெல்லாம் ஃபினிஷ் பண்ணிட்டு ஸ்ட்ரெயிட்டாக அவங்க தாத்தாவை பார்க்க போகிறாரு. அவங்கக்கிட்ட போய் இந்த மாதிரி போர்ட் மீட்டிங்க்கு அரேஞ்ச் பண்ண சொல்கிறாரு. ஏன்னு கேட்டிங்கன்னா 3வது பொண்ணு கோத்து ஒன்றும் இல்லை, அதுக்காக தான் போர்ட் மீட்டிங்கை அரேஞ்ச் பண்ணுறாரு. 3வது பொண்ணு பண்ண மொத்த ஊழலுமே போர்ட் மீட்டிங்கில் தெரிஞ்சுக்கும். போர்ட் மீட்டிங்கில் யாருனாச்சும் ஒருத்தவங்க தப்பு ஒத்துக்கணும். அதுக்காக 3வது பொண்ணு என்ன பிளான் பண்ணியிருக்காங்கன்னா, அவங்க செக்ரட்டரியில் மாட்டி விடலாம் தான் பிளான் பண்ணியிருக்காங்க. அதை மொத்தமே டோஜன் கவனித்து அதுக்கப்புறம் அந்த செக்ரட்டரி கிட்ட பேசி அந்த செக்ரட்டரியுடைய வாக்குமூலத்தை டோஜன் வாங்கிடுறாரு. இப்போதைக்கு அந்த செக்ரட்டரி எல்லாத்தையுமே ப்ராசிக்யூஷனில் ஒத்துக்கணும்னு டோஜன் ஒரு பக்கம் சொல்கிறாரு. போர்ட் மீட்டிங்லேயும் வந்து சொல்லணும்னு சொல்ல கடைசியாக போர்ட் மீட்டிங்குமே நடக்குது. போர்ட் மீட்டிங்கில் என் மேலே எந்த தப்புமே கிடையாதுன்னு அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக 3வது பொண்ணு பேசுகிறாங்க. சரி டோஜனுமே எங்கே நம்ம ப்ரூஃப்னு வெயிட் பண்ணிருக்காரு. வேறு எதுவும் கிடையாது. அந்த செக்ரட்டரி இந்த இடத்துக்கு வந்து மொத்த உண்மையுமே சொல்லணும் தான் டோஜன் வெயிட் பண்ணுறாரு. கடைசியாக 3வது பொண்ணு இப்படி ஒரு வேலை நடக்கும் தெரிஞ்சு அந்த பக்கம் செக்ரட்டரி கிட்னாப் பண்ணியிருக்காங்க. ஆனால் நான் விடுவேனான்ற மாரி கடைசியாக அந்த இடத்துக்கு ஹீரோயினி வராங்க. ஹீரோயினி வரது மட்டும் இல்லாமல் அவங்க கையில் இருக்கிற கிளிப்பை போட்டு காமிக்கிறாங்க. அதாவது செக்ரட்டரி 3வது பொண்ணு பேசியிருந்திருப்பாங்களே, அதை செக்ரட்டரி அந்த சமயத்தில் யூஸ் ஆகுன்னு ரெக்கார்ட் பண்ணியிருப்பாங்க. அதை எல்லாருக்கும் முன்னாடி போட்டு விட அதெல்லாம் அங்கே இருக்கக்கூடிய ஆட்களுக்கு தெரிய வருது. உண்மையான குற்றவாளியே யாருன்ற விஷயம் இப்போ இவங்களுக்கு புரிஞ்சிருச்சு. இப்போதைக்கு அந்த 3வது பொண்ணு வச்சிருந்த சுனியாங் கம்பெனின்றது சரியான நெருக்கடி பட்டுன்னு இருக்குது. அதெல்லாம் அந்த 3வது பொண்ணுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. கடைசியாக அந்த 3வது பொண்ணுமே இவ்வளோ பேசி பார்க்குறாங்க. சரின்னு கடைசியாக டோஜன் கிட்ட தான் போய் நிற்கிற மாதிரி தெரியுது. கடைசியாக டோஜன் என்ன சொல்கிறேன்னா, எனக்கு உங்களுடைய கம்பெனி வேணுன்ற மாரி அவங்க கம்பெனியை வச்சு டீல்
டீல் பேச ஆரம்பிக்கிறாரு. ஏன்னா மிராக்கலோடைய ஓனராக டோஜின் தானே இருக்கார். அதில் இப்போதைக்கு இவங்க ஒரு கான்ட்ராக்ட் சைன் போட்டாங்களே 400 மில்லியன் வாங்கணும்னு சொல்லிட்டு அதெல்லாம் வச்சு பக்காவாக பேசி எப்படியோ அவங்களுடைய கம்பெனியை வாங்கிடுறாங்க. இதுக்கப்புறம் 3வது பொண்ணு ஒரு பிரச்சனையே கிடையாதுன்னு டோஜின் அதை கடந்து வந்துட்டார். அந்த 3வது பொண்ணுடைய கம்பெனியை டோஜன் வாங்கியிருப்பார்ல, அது இப்போதைக்கு டோஜன் கீழே எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சேர்மேன் வந்து பார்க்க, சேர்மேனுமே எல்லாமே நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற சில விஷயங்களை செக் பண்ணி பார்த்துன்னு இருக்காரு. யாருமே டோஜனுக்கு ஒரு மாதிரி சப்போர்ட்டாக இருக்கிற மாரி நமக்கு காமிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் ஹீரோயினி அந்த 3வது பொண்ணுடைய கேஸை நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு கூட்டின்னு போகலான்னு பார்த்தா கூட இருக்க ஆட்கள் அதெல்லாம் பண்ணக்கூடாது, சுனியாங்கிட்டே போகக்கூடாதுன்ற மாரி ஹையர் அஃபிஷியல்லாம் தடுக்கிறாங்க. டோஜன் வேறு சொல்லியிருந்திருப்பார்ல ஹீரோயினி இருக்கிறதுலே திறமையான ப்ராசிக்யூட்டராக மாற போகிறாங்கன்னு. ஆனால் இப்போ ஒரு உதவிக்காரட்டம் வெளியே வந்த மாரி இவங்க ஃபீல் பண்ணுறாங்க. அதை பற்றி டோஜின் கிட்ட சொன்னால் டோஜின் வேகமாக அவங்கள ஒரு இடத்துக்கு கூட்டின்னு போய் காமிக்கிறாரு. அது என்னன்னு கேட்டிங்கன்னா இவங்களுக்கு பிடிச்ச சிங்கர் திரும்ப கம்பேக் தந்துடுறாரு. இதை முன்னவே டோஜின் சொன்னார். அது வகையில் இப்போ நான் சொன்னது உனக்கு புரியுதான்ற மாதிரி சொல்கிறது மட்டும் இல்லாமல் நீயும் இந்த மாதிரி தான் ஆவன்ற மாரி ஹீரோயினி கிட்ட டூஜின் சொல்ல ஹீரோயினி எதிர்பாராத வகையில் டூஜனை கிஸ் பண்ணிடுறாங்க. அது 2 பேருக்கும் ஆரம்பத்தில் கொஞ்சம் ஷாக்காக தான் இருக்குது. இதெல்லாம் ஒரு சைடு இருக்கும்போது அப்படியே இந்த சைடு கொரியாவில் எக்கனாமிக் கிரைசஸ் முடிஞ்சு போயிடுச்சு. அதில் இப்போதைக்கு எக்கனாமிலாம் நார்மல் ஆகிடுச்சு. அந்த விஷயங்கள் தெரிய வருது. அதில் இப்போதைக்கு நமக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாதுன்னு டூஜன் இருக்கார். இது எப்படி அவனுக்கு தெரியும்னு அந்த பக்கம் மேசனும் கொஞ்சம் சந்தேகத்தில் இருக்கார். ஆனால் டூஜனுக்கு தான் ஃப்யூச்சர் தெரியுமே, அவர் முன்னவே இதெல்லாம் ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காரு. அதில் தான் பக்காவாக ஏகப்பட்ட விஷயங்கள்லேருந்து இவர் தப்பிச்சிருக்காரு. நெக்ஸ்ட் இவங்க ஃபினான்ஸ் மார்க்கெட்டை பற்றி யோசிச்சுன்னு இருக்காங்க. டூஜனே இப்படி யோசிக்கிறாரு. டூஜனுடைய தாத்தா எந்த மாரி யோசிப்பார். அவருமே ஃபினான்ஸ் கம்பெனியை பற்றி யோசிச்சிருக்காரு. அதில் சுனியாங் ஃபினான்ஸ்னு ஒரு புது கம்பெனியை ஓப்பன் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அந்த கம்பெனி யார்கிட்ட போகுதோ அவங்க தான் ஹோல் சுனியாங்குமே ஆள போகிறதே அவர் சொல்கிறாரு. அந்த சில விஷயங்கள்லாம் சொல்லியிருக்கேன். அதை அடையணும்னு சொல்லிட்டு இவருடைய 3 பசங்களும் போட்டி போட ஆரம்பிக்கிறாங்க. திரும்ப மிராக்கிளுக்கு வந்தால் எதிர்பாராத வகையில் ஒரு நியூஸ் ஆர்டிக்கல் வந்திருக்கு. அது ஹியோனுடைய அப்பாவுடைய கம்பெனியிலேருந்து தான் வந்திருக்கு. ஹியோனுடைய அப்பா எவ்வளோ பெரிய நியூஸ் கம்பெனி வச்சுருக்காருன்னு நமக்கே நல்லா தெரியும். அதால் நியூ டேட்டா டெக்னாலஜியை இவங்க இந்த மாரி ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்கன்னு ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு வருது. அந்த குற்றச்சாட்டை விசாரிக்கிறதுக்காக அந்த இடத்துக்கு ஹீரோயினி வராங்க. ஹீரோயினி வரது மட்டும் இல்லாமல் இவங்ககிட்ட நாங்கள் உங்கள் இடத்த விசாரிக்கணும், அதுக்கான வாரண்ட்டும் இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரியான ஒரு நிலைமையில் தான் டூஜனும் ஹீரோயினியும் மீட் பண்ணக்கூடாதுன்னு நினச்சிருந்துருப்பாங்க. ஆனால் இப்போதைக்கு கடைசியாக மீட் பண்ணக்கூடிய ஒரு நிலைமை ஏற்படும். இதுக்கெல்லாம் காரணம் அந்த 2வது பையன் தான். அவன் தான் பக்காவாக பிளான் போட்டிருக்கான். ஏன்னா அவனுக்கு டூஜனுடைய கம்பெனி தேவைப்படுது. அதுக்காக தான் இப்படி ஒரு மிகப்பெரிய பொருளியை கிளப்பி விட்ருக்கான். இதெல்லாம் ஒரு சைடு இருக்கும்போது டூஜனும் சரின்னு சொல்லிட்டு அவங்க தாத்தா கிட்டே போய் ஹெல்ப் கேட்குறாரு. அவருமே ரிஜெக்ட் பண்ணிடுறாரு, ஹெல்ப் பண்ண முடியாதுன்னு. சரி இதான் நமக்கான சமயம்னு 2வது பையன் டூஜனுக்கு ஹெல்ப் பண்ணுறதா சொல்கிறாரு. தேவையான பணத்தை தரதாகவும் சொல்கிறாரு. அதுக்கு பதிலாக டூஜனுடைய கம்பெனி வேணும்னு சொல்லி டூஜன் அதை ரிஜெக்ட் பண்ணிடுறாரு. அதுக்கப்புறம் டூஜன் ஒரு விஷயத்துக்காக காத்துன்னு இருக்காரு. அதெல்லாம் கரெக்டாக 12 மணி ஆகிற வரைக்கும் டூஜன் வெயிட் பண்ணுறாரு. 2வது பையனுக்கு ஒரு ஸ்கெட்ச் போட்டார். என்னன்னு கேட்டிங்கன்னா அமெரிக்காவில் ஒரு மிகப்பெரிய ஸ்டாக் மார்க்கெட்டாக இருக்கிற ட்வின் டவரை யாரோ ஒருத்தவங்க அட்டாக் பண்ணிட்டாங்க. அது மூலயமா ஸ்டாக் ப்ரைஸ்லாம் குறைய ஆரம்பிக்குது. அதில் டூஜனை நம்பி 2வது பையன் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பார். அதில் அவருடைய பணம் மொத்தமாகவே லாஸ் ஆகிடுச்சு. இது மொத்தமே டூஜனுடைய பிளான் தான். அதில் டூஜன் இந்த ஒரு சமயத்தை யூஸ் பண்ணி கடைசியாக அந்த 2வது பையனுடைய கம்பெனியை இவர் டேக் கண்ட்ரோல் பண்ணிக்கினார். அதை இப்போதைக்கு எழுதி இவர் வாங்கிட்டாருன்னு சொல்லலாம். இப்போதைக்கு ஸ்டாக் மார்க்கெட் கிராஷ் ஆச்சு பார்த்தீங்கன்னா அது நம்ம மிராக்கல் மாட்டு கிடையாது. ஏன்னா அந்த ஸ்டாக் மார்க்கெட் கிராஷ் ஆகும்போது இவங்க கிட்டே இருக்கிற பங்குகளை இவங்க விற்றுட்டாங்க. அதில் அதுலேருந்து பணத்தை எடுத்ததுனால இப்போதைக்கு திரும்ப எல்லா இன்வெஸ்டரும் வர்றது மட்டும் இல்லாமல் இப்போதைக்கு இவங்க மிராக்கல் இன்வெஸ்ட்மெண்ட்டுன்றது வேறு லெவலில் ரீச் ஆகின்னு இருக்குது. அதில் இவங்க செம சந்தோஷப்படுறாங்க. ஹியூக் சக்ஸஸ் அனுபவிச்சிட்டாங்க. சரின்னு டூஜன் வெளியே வரும்போது அவங்க தாத்தா கூப்பிட்றதா சொல்கிறாங்க. சரின்னு அந்த தாத்தாவை என்ன கேட்குறாருன்னா நீ எப்படி என்னுடைய பசங்களுக்கு தொல்லை தந்தான்னு கேட்கும்போது அந்த இடத்துல டூஜன் நான் உங்களை மாரி தான் பண்ணேன். நான் முதல்ல சந்தேகப்பட ஆரம்பித்தேன். என்கிட்ட பேராசை இருந்துச்சு. என்னுடைய மைண்டையும் நான் மாற்றிக்க ஆரம்பிச்சிட்டேன்ற மாரி டூஜன் சொல்ல ஆரம்பிக்க அதை கேட்டு தாத்தா சிரிக்கிறாரு. அதுக்கப்புறம் தாத்தா என்ன சொல்கிறாருன்னா இப்போதைக்கு ஒரு மிகப்பெரிய உண்மையை போட்டு வடிக்கிறாரு. அதாவது சுனியாங் ஃபினான்ஸ் கம்பெனி யார்கிட்ட போகுதோ அவங்க தான் சுனியாங் ஆள போகிறது. அதில் அதை டோஜனுக்கு தர போகிறத இவர் ஓப்பனாகவே சொல்லிடுறாரு. அது மட்டும் இல்லாமல் வருங்காலத்தில் டோஜன் தான் சுனியாங் ஆளணும்னு சொல்லிட்டும் இவர் சொல்கிறாரு. அதெல்லாம் சொல்கிறது மட்டும் இல்லாமல் வரப்போகிற போர்ட் மீட்டிங்கில் இது மொத்த விஷயத்தையுமே நான் சொல்ல போகிறேன்னு சொல்ல இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும்போது எதிர்பாராத வகையில் ஒரு மிகப்பெரிய ஆக்சிடென்ட் நடக்குது. அந்த ஆக்சிடெண்ட்டில் 2 பேருமே ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆக கடைசியாக மொத்த ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்தால் சேர்மேன் டீப் கோமாவில் இருக்கிறதா சொல்கிறாங்க. சேர்மேனை யாரும் பார்க்கக்கூடாதுன்ற மாரி அந்த சில ரூல்ஸ்லாம் போட இதுக்கு நடுவில் மாற்றி அதிக பேருக்குள்ளே சண்டை ஏற்படுது குடும்பத்துக்குள்ளாரே. ஏன்னா போர்ட் மீட்டிங் கூடிய சீக்கிரம் நடக்க போகுது. அதில் தான் நெக்ஸ்ட்டு சுனியாங்குடைய ஓனரை அறிவிக்கிறதா இருந்திருப்பாங்க. அதுக்குள்ளார எப்படி நடந்துச்சுன்னு இவங்க யோசிக்க ஆக்சுவலி
டோஜன் உயிரோடு தான் இருக்காரு. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஆக்சிடென்ட் நடந்துச்சுல, அந்த சமயத்தில் டோஜனுடைய டிரைவர் வந்து டோஜனை காப்பாற்றிருந்திருப்பாரு. அதெல்லாம் அவருக்கு அடிபட்டிருக்கும். இதெல்லாம் ஒரு சைடு இருக்கும்போது ராத்திரி ஆக்சிடென்ட்டுக்கு அப்புறம் என்ன நடந்துச்சுன்னு காமிக்கிறாங்க. அந்த இடத்துல செக்ரட்டரி சீஃப் வராரு. அவர் வரது மட்டும் இல்லாமல் என்ன சொல்கிறேன்னா, இந்தமாரி உங்களுக்கு நடந்த ஆக்சிடென்ட் பிளான் பண்ணது யாரோ ஒருத்தவங்க இந்த நம்பர் போட்ட வண்டியை தான் ஏற்றணும்னு சொல்லிட்டு அந்த ட்ரக் டிரைவர் கிட்ட சொல்லியிருந்திருக்காங்கன்ற மாரி டோஜன் கிட்ட சொல்ல, டோஜனும் அதை கண்டுபிடிக்க சொல்கிறாரு. கடைசியாக சேர்மேன் கோமாவில் இருக்காரான்னு பார்த்தீங்கன்னா, சேர்மேன் கோமாவெல்லாம் இருக்க கிடையாது, ஸ்டெடியாக தான் இருக்காரு. யார் இந்த ஆக்சிடென்ட்க்கு பிளான் பண்ணாருன்னு இவங்க கண்டுபிடிக்கலான்னு இருக்காங்க. செக்ரட்டரி சீஃபும் அதுக்கான வேலையில் தான் மும்புறமாக இறங்கிக்கின்னு இருக்காரு. இன்னொரு பக்கம் வெளியே அந்த 2 பசங்களும் சண்டை போடுறாங்க. கூடிய சீக்கிரம் போர்ட் மீட்டிங் நடக்க போகுதுல்ல, அதில் தான் யார் ஃபினான்ஸ் கம்பெனியை ஆளணும்னு முடிவு எடுக்க போகிறாங்க. அந்த போர்ட் மீட்டிங்கை நான் அட்டன் பண்ணுறேன்னு முதல் பையன் சொல்கிறான். அதில் அந்த இடத்துல நான் அப்பாவுடைய இடத்துலேருந்து எல்லா விஷயத்தையுமே சொல்கிறேன்னு போது அந்த இடத்துல இருக்கிற 2வது பையன் கடுப்பாகிறது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கிற எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் டோஜன் கிட்ட தான் அப்பா இந்த மொத்த சுனியாங்க தரப்போகிறாரு, அதுக்கு நடுவில் நீ ஆளலான்னு பார்க்குறியான்ற மாரி திட்டின்னு இருக்கேன். அந்த இடத்துல தான் நான் பாட்டி இருப்பாங்க. அவங்களுமே என்னுடைய ஹஸ்பண்ட் இந்த இடத்துல படுத்த படிக்கையாக இருக்காரு, ஆனால் அவங்களுக்கு சொத்து தான் முக்கியமான எல்லாரையுமே வெளியே போக சொல்ல. இந்த பக்கம் சேர்மேனுக்கு உள்ளார இருக்கும்போது இவரை கொல்ல ட்ரை பண்ணது இவங்க 3 பசங்களில் யாரோ ஒருத்தவங்க தானே ஒரு சந்தேகம் இருக்குது. அதில் அவங்கள வாட்ச் பண்ணணும் தான் இவர் இந்தமாரி கோமாவில் இருக்கிற மாரி நடிக்கிறதா சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இவர் அப்படியே சில விஷயங்கள் பேச ஆரம்பிக்கிறாரு. நெக்ஸ்ட்டு சுனியாங்க எந்த ஸ்டெப்புக்கு கொண்டு போகணுன்னு இவர் யோசிக்கிறாரு. அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற டோஜனை இந்த இடத்துக்கு கூப்பிட்றது மட்டும் இல்லாமல் டோஜன் கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்கிறாரு. நீ முதல்ல உன்னை பாதுகாத்துக்கோ, நீ மற்றவங்கள பற்றி கவலைப்படாத, எப்பயுமே யாரையுமே நம்பிடாதன்னு போடு. டோஜன் நான் உங்களையும் நம்பக்கூடாதுன்னு கேட்டால் முக்கியமாக என்ன தான் நம்பக்கூடாதுன்னு சேர்மேன் சொல்ல, சரின்னு டோஜனுமே போகிறதுக்கு முன்னாடி அவருக்கு வணக்கத்தை வைக்கலான்னு இருக்கும்போது அவர் என்ன கேட்குறான்னா, உனக்கு இன்னுமே இந்த சுனியாங் வேணுமான்னு டோஜன் கிட்ட கேட்டால் டோஜன் அதுக்கு ஆன்சர் பண்ண கிடையாது. சரின்னு டோஜனும் அப்படியே வெளியே வர ஆரம்பிக்கிறாரு. சரின்னு அந்த இடத்துல தான் ஹீரோயினையும் காத்துன்னு இருக்காங்க. ஹீரோயினையும் ரொம்ப நேரம் டோஜனுக்காக இதே இடத்துல காத்துன்னு இருக்கேன். கடைசி அந்த இடத்துக்கு டோஜன் வராரு. அதை பார்த்து இவங்க ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்படியே டோஜன் கிட்ட வந்து உனக்கு எதுவும் ஆகலையேன்னு கேட்குறாங்க. ஒருவேளை இது ஆக்சிடென்ட்டா இல்லை யாருனாச்சும் உன்னை கொலை பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்களான்னு அந்த சந்தேகத்தை கேட்டால் டோஜன் அதுக்கு பதில் சொல்லாமல் அவங்களே ஹேக் பண்ண. இன்னொரு பக்கம் 3வது பொண்ணுடைய ஹஸ்பண்ட் என்ன சொல்கிறேன்னா, நான் எல்லாருக்கிட்டையுமே விசாரிச்சிட்டேன், உன்னுடைய அப்பா ஒன்றும் கோமாவில் இருக்க கிடையாது, உன்னுடைய அப்பா டெஸ்ட் வைக்கிறாருன்னு நினைக்கிறேன், எனக்கு கிடைச்ச ரிப்போர்ட் தான். அதில் யார் அவருக்கு லாயலிட்டியாக இருக்காருன்ற விஷயத்த அவர் கோமாவில் இருக்கிற மாதிரி நடித்து நமக்குள்ள டெஸ்ட் வைக்கிறாருன்னு போது சரி நீ உங்களும் டாக்டர் ரூமுக்கு போய் கேட்கலான்னு பார்த்தா அந்த இடத்துல முன்னவே 2வது பையன் அவங்க அப்பாவை பார்க்கணுன்னு சண்டை போட்டுன்னு இருக்காரு. கடைசியாக இதில் 3வது பொண்ணு ஒன்று சேர்ந்து எப்படியும் அந்த டாக்டரை அக்செப்ட் பண்ணிக்க வச்சுக்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு அவருமே வேறு வழி இல்லைன்ற மாதிரி ஸ்ட்ரைட்டாக சேர்மேனை பார்க்க வேகமாக வந்துன்னு இருக்காங்க. வந்துன்னு இருக்கும்போது எதிர்பாராத வகையில் அந்த இடத்துல 4வது பையன் தடுக்க ஆரம்பிக்கிறாரு. ஏன்னா 4வது பையன்கள் தான் மெடிக்கல் மொத்த சென்டருமே இருக்குது. அதில் இந்த இடத்துல யார் உங்களை உள்ளார விட அனுமதிக்கிறாங்களோ அந்த டாக்டரே நான் வேலையை விட்டு அனுப்புவேன். இது என்னுடைய டியூட்டியை தான் நான் பார்க்குறேன், அப்பாவை யாரும் பார்க்கக்கூடாதுன்ற மாரி அந்த இடத்துல அவங்களுடைய மிச்ச 2 சிப்ளிங்ஸை அப்படியே திட்டி அமுச்சு விட்றாரு. இன்னொரு பக்கம் போர்ட் மீட்டிங்னால இந்த 3 பேருக்குள்ளார சண்டை நடக்குது. ஏன்னா ஃபினான்ஸ் கம்பெனி யாருக்கு போகணுன்னு அந்த போர்ட் மீட்டிங்கில் தான் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஆனால் அந்த போர்ட் மீட்டிங்கை நடத்தியே தரணும்னு முதல் பையன் ஆசைப்படுறாரு. இதில் கொஞ்சம் சந்தேகங்கள் இருந்தாலும் இந்த நியூஸ்லாம் அப்படியே சேர்மேனுக்கு தெரிய வருது. சேர்மேனுமே நம்ம பசங்க என்னமோ ஒரு பிளான் பண்ணுறாங்கன்ற விஷயத்த நோட்டீஸ் பண்ணுறாரு. இவருமே என்ன ஆனாலும் சரி கண்டிப்பாக போர்ட் மீட்டிங் போகணுன்னு ஒத்த காலில் நிற்கிறாரு. இதெல்லாம் ஒரு சைடு இருக்கும்போது ஹீரோயினை காமிச்சா ஹீரோயினி ஸ்ட்ரெயிட்டாக ஹியோனை தான் பார்க்க வந்திருக்காங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா ஹியோனுடைய பெயிண்டிங்கை தான் யாரோ ஒருத்தவங்க இந்தமாரி தந்து சேர்மேனை கொல்ல சொல்லியிருக்காங்க. அதாவது பணத்துக்கு பதிலாக பெயிண்டிங்கை தந்திருக்காங்க. உண்மையாலுமே ஹியோன் ஒரு ஆர்ட் கேலரி வச்சுருக்காங்க. அந்த ஆர்ட் கேலரியில் இதேமாரி பெயிண்டிங் இருக்கான்னு கேட்டால் இவங்க அந்த பெயிண்டிங் திருடு போயிடுச்சுன்னு சொல்ல, ஏன் திருடு போயிடுச்சுன்னு ஹீரோயின் கேட்டால் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எங்கள் ரெப்யூட்டேஷன் குறையக்கூடாதுன்றதுக்காக தான் திருடு போன விஷயத்த நாங்கள் சொல்ல கிடையாதுன்ற மாரி எப்படியோ அந்த சில உண்மைகளை மறைச்சிடுறாங்க. உண்மையிலுமே அந்த பெயிண்டிங்கை சியாங் தான் எடுத்துன்னு போயிருக்காரு. சேர்மேனை கொல்றதுக்கு பணத்துக்கு பதிலாக பெயிண்டிங் ஏதாவது தந்திருக்காங்க. அதை பற்றி தான் எங்கள் விசாரிச்சுன்னு இருக்கேன். கடைசியாக சியாங் மேபி உங்களை கொல்ல ட்ரை பண்ணியிருக்கலாம் சேர்மேன் கிட்ட சொன்னால் சேர்மேன் அதை கேட்டு கொஞ்சம் அதிர்ச்சி ஆகிறாரு. அதே சமயத்தில் சேர்மேனுக்கு எல்லாம் மறந்து போயிடுச்சு. ஒரு குழந்தையாட்டம் நடிக்க ஆரம்பிக்கிறாரு. அந்த இடத்துல என்னமோ இருக்கிற மாரி பயங்கரமாக கத்த ஆரம்பிக்கிறாரு. என்ன சேர்மேனுக்கு ஆச்சுன்னு டாக்டர் கிட்ட கேட்டால் சேர்மேனுக்கு இந்த மாதிரி டிமென்டியா வந்திருக்கதா சொல்கிறாங்க. சேர்மேனுடைய மூளையில் ஹெவி டேமேஜ் ஏற்பட்டுருச்சு ஆக்சிடெண்ட்டில். அதெல்லாம் அவருக்கு புதுசாக ஒரு டிசீஸ் வந்துடுச்சு. அதெல்லாம் அடிக்கடிக்கு சில விஷயங்களை மறந்துடுவார். அதே சமயத்தில் அவருடைய கண்டிஷன் ரொம்ப மோசமாக இருக்கிற விஷயத்தெல்லாம் சொல்லின்னு இருக்கேன். இன்னொரு பக்கம் சேர்மேன் ரூமுக்கு போனால் அவரும் இந்தமாரி போர்ட் மீட்டிங்காக கிளம்பின்னு இருக்காரு. அந்த இடத்துல செக்ரட்டரி டோஜனும் போர்ட் மீட்டிங்க்கு போகாதீங்கன்னு எவ்வளோ தடுக்கிறாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இருட்டிக்கிட்டு தான் இருக்குது, இந்த சமயத்தில் யாருமே போர்ட் மீட்டிங்க்கு போக மாட்டாங்க, போர்ட் மீட்டிங்க்கு இன்னும் டைம் இருக்குன்னு சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் சேர்மேன் ஃபேண்ட் போடாமலே கிளம்பி இருந்திருப்பார். அதெல்லாம் டோஜன் சொல்லி அவர் நிறுத்த. இன்னொரு பக்கம் டோஜனுக்கு மெஜாரிட்டி ஆஃப் ஓட் தேவை
தேவைப்படுது. ஏன்னா இப்போதைக்கு ஃபினான்ஸ் கம்பெனி யார் எடுக்கணுமோ அதுக்கு ஓட்டுன்ற முறையில் தான் எடுப்பாங்க. அதனால் அதுக்கு எதனாச்சும் பிளான் பண்ணணுன்னு மேசன் கூட ஒரு பக்காவாக பிளான் பண்ணி கடைசியாக சியாங்கை பார்க்க போகிறாரு. ஏன்னா சியாங்னா கடைசியாக அந்த பெயிண்டிங் வாங்கியிருப்பார்ல, அதில் சேர்மேனை கொலை பண்ணுறதுல உனக்கு ஒரு பங்கு இருக்குன்ற பேரில் எப்படியோ சியாங்கை பிளாக்மெயில் பண்ணிடுறாரு. பிளாக்மெயில் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நீ அந்த இடத்துல எனக்கு ஓட் பண்ணணும், எனக்கு ஃபினான்ஸ் கம்பெனி வர மாரியே பண்ணணுன்ற மாரி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டீலை மேக் பண்ணேன். அந்த டீலுக்கு சியாங்குமே ஒத்துக்கிறாரு. ஏன்னா சியாங்க்கு அவங்க தாத்தாவை கண்டா கொஞ்சம் பயந்தான் நினைக்கிறேன். ஏன்னா இவர் தான் கொல்ல ட்ரை பண்ண மாரி தெரியுது. இப்போதைக்கு இவர் மேலே தான் சந்தேகப்படுறதா சொல்ல. ஆக்சுவலி உண்மையாலுமே சியாங் கொண்டு இருந்திருக்க மாட்டார். சியாங் மேலே ஒரு சின்ன சந்தேகம் வருது. அந்த சந்தேகம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் சியாங் ஸ்ட்ரெயிட்டாக டோஜனுக்கு ஓட் பண்ணுறாரு. ஆனால் அங்கே எதிர்பாராத வகையில் எல்லாருமே டோஜனுக்கு ஓட் பண்ணாலும் கடைசியாக சியாங் இந்த கம்பெனியை எடுத்துக்க போகிறதா சொல்கிறாரு. ஏன்னா டோஜன் வெறும் விளையாட்டு பொருள்ன்ற மாரி சிம்பிளாக டோஜனை ஏமாற்றி இந்த மொத்த கம்பெனியுமே சியாங் எடுத்துக்கலான்னு இருக்காரு. அதில் சியாங் ஃபினான்ஸ் கம்பெனி மொத்தத்தையுமே அவர் எடுத்துக்கலான்னு இருக்காரு. அதுக்குபடி சியாங்க்கு சில ஓட்ஸ்லாம் வர ஆரம்பிக்குது. அந்த இடத்துல இவருமே டோஜன் நான் உங்ககிட்ட கொடுத்த வாக்குகளை நிறைவேற்றிட்டேன், உனக்கு ஓட் போட்டுட்டேன், ஆனால் இப்போ இந்த ஃபினான்ஸ் கம்பெனி எனக்குன்ற மாரி டோஜனே நோஸ் கட் பண்ணேன். டோஜனே என்னடா பண்ணுறதுன்னு கடுப்பில் இருக்காரு. அந்த சமயத்தில் அந்த இடத்துக்கு ஜின்யாங் வராரு. வரது மட்டும் இல்லாமல் இந்தமாரி யாரெல்லாம் என்னுடைய பேரனுக்கு ஓட் பண்ணுறீங்கன்ற மாரி டோஜனை பற்றி கேட்டால் அந்த இடத்துல இருக்கிற எல்லாருமே ஜின்யாங்க்கு பயந்துன்னு டோஜனுக்கே ஓட் பண்ணிடுறாங்க. இப்போதைக்கு மெஜாரிட்டிஸ் ஆஃப் ஓட் டோஜனுக்குனால டோஜன் தான் இப்போதைக்கு ஃபினான்ஸ் கம்பெனி ஹோல்ட் பண்ணுற மாதிரி தெரியுது. எப்படா சேர்மேன் இங்கே வந்தார், சேர்மேனுக்கு தான் உடல்நல சரியில்லையேன்னு பார்த்தா இவர் டாக்டர்கிட்ட பேசியிருப்பார். என்னுடைய உடல்நல போர்ட் மீட்டிங் வரைக்கும் சரியாக இருக்கிற மாதிரி எதனாச்சும் பண்ணுங்கன்னு டாக்டர்கிட்ட கேட்க டாக்டருமே பண்ணுறதா சொல்லியிருந்தார். ஆனால் அதுக்கு ஏகப்பட்ட சைட் எஃபெக்ட் இருக்கும், அதுக்கு சில வேலைகள் அனுபவிக்கணும்னு சொல்ல அதெல்லாம் பரவாயில்லன்னு தான் இந்த இடத்துக்கு ஜின்யாங் வந்திருக்காரு. கடைசியாக ஜின்யாங் போகலான்னு பார்த்தா அந்த இடத்துல இருக்கிற சியாங் ஜின்யாங் கிட்ட சில கொஸ்டின் கேட்குறாரு. ஏன்னு கேட்டிங்கன்னா இங்கே இருக்கிற எல்லாருக்குமே ஜின்யாங்குடைய நிலைமையை புரிய வைக்கணும்னு ட்ரை பண்ணேன். ஆனால் அதுக்கு நடுவில் எப்படியோ டோஜன் ஜின்யாங்கை காப்பாற்றிடுறாரு. ஜின்யாங்கோ லிஃப்ட்டில் போயின்னு இருக்கும்போதே டோஜனை திட்ட ஆரம்பிக்கிறாரு. அந்த சமயத்தில் எதிர்பாராத வகையில் ஜின்யாங் யூரின் போய்ட்றாரு ஃபேண்ட்லேயே. அந்த சமயத்தில் அங்கே ஒரு எம்ப்ளாயி இருக்காங்க. எம்ப்ளாயி பார்த்தா ஒரே அசிங்கமாகிடும். நம்ம என்ன பண்ணுறதுன்ற மாரி அந்த இடத்துல ஒரு மாரி கூனிங்கி உருங்கி நிற்க ஆரம்பிக்கிறாரு. அதை பார்த்த டோஜன் அவருடைய மானத்தை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு அங்கே இருந்த தண்ணியை கீழே தள்ளி விடுறது மட்டும் இல்லாமல் அந்த மொத்த தண்ணியுமே இவரு சுத்தம் செய்ய ஆரம்பிக்கிறாரு. அந்த இடத்துல தான் ஜின்யாங் இந்தமாரி டோஜனுடைய மனசுக்குள்ளார கருணை இருக்குன்னு ஒரு விஷயத்தை நோட்டீஸ் பண்ணுறாரு. ஏன்னா சுனியாங்க ஆள போகிறவங்களுக்கு கருணை இருக்கக்கூடாதுன்னு ஒரு ரீல்ஸ் இருக்குது. அது வகையில் தான் அதை இவர் பார்த்துன்னு இருக்கார். இன்னொரு சைடு இதுக்கு பின்னாடியில் யார் இருக்காங்கன்ற உண்மையை கண்டுபிடிச்சாச்சு. வேறு யாரும் கிடையாது, ஜின்யாங்க கொல்ல ட்ரை பண்ணுது ஜின்யாங்கோடைய ஒய்ஃப் தான். இந்த விஷயங்கள் தெரிய வருது. ஏன் அவங்க ட்ரை பண்ணியிருக்காங்கன்னா இந்த கம்பெனி இவங்க பசங்களுக்கு போகணுன்னு ஆசைப்பட்டிருக்காங்க. உண்மையுமே 4வது ஒரு பையன் இருக்கால, அவன் சைடுக்கு பிறந்தவன், அதாவது மேரேஜ் ஆகாமல் இல்லீகல் முறையில் அஃபேர்ஸ் மூலியமாக பிறந்தவன். அவனுக்கு இந்த கம்பெனி போகக்கூடாது, அவனுடைய பையனுக்கு இது போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் அவங்க இப்படி பண்ணியிருக்காங்க. கடைசியாக இது சேர்மேனுக்கு தெரிஞ்சு அவர் விசாரிக்கும் போது அந்த இடத்துல இந்த பாட்டியுமே எவ்வளோ சொல்லி சமாளிக்க ட்ரை பண்ணுறாங்க. ப்ளீஸ் என்னை மன்னிச்சிருங்க, நான் இப்படி பண்ணுறக்கூடாதுன்ற மாரி அவங்கள பயங்கரமாக அனுப்பி கேட்டால் திடீர்னு சேர்மேன் எல்லாத்தையும் மறந்துட்டார். அந்த இடத்துல தான் இவங்களுக்கு சேர்மேனோட நிலைமை தெரிய வருது. அதில் சரின்னு சேர்மேன் இவங்க வீட்டுக்கு கூட்டின்னு போயிடுறாங்க. சரி இதுதான் சரியான சமயம்னு சொல்லிட்டு பாட்டி எல்லாருக்கிட்டையுமே சேர்மேனுடைய கண்டிஷனை பற்றி சொல்லலான்னு இருக்காங்க. அதாவது சேர்மேனுக்கு அடிக்கடிக்கு மறந்து போகிறது, அந்த மாதிரியான சில நோய்களை பற்றி மற்றவங்க கிட்ட சொல்லலாம்னு நினைக்கும் போது எதிர்பாராத வகையில் அந்த இடத்துக்கு டூஜன் வராரு. அது எல்லாருக்கும் ஷாக் ஆகுது. டூஜன் வரது மட்டும் இல்லாமல் அப்படியே அங்கே இருக்கிற பாட்டிக்கிட்ட ஒரு கார்டை தராரு. அது வேறு எதுவும் கிடையாது, இவங்களை மாட்டி விடுற மாதிரியான ஒரு ஆயுதம் தான். அதாவது இவங்க சேர்மேனை கொல்ல ட்ரை பண்ணியிருக்காங்களே அதுக்கு பக்காவே ஒரு ஸ்கெட்சு போட்டார். அதில் இவங்க எந்த விஷயத்தையுமே மற்றவங்க கிட்ட சொல்லலை. இதெல்லாம் இருக்கும்போது சியாங் நான் சும்மா விடுவானான்னு சொல்லிட்டு நியூஸ் பேப்பரில் ஆட்டோமொபைல்ஸை பற்றி தப்பாக போடுறாரு. ஏன்னா சியாங்குடைய ஒய்ஃப் இருக்காங்களே, அவங்க அப்பா தான் ஒரு மிகப்பெரிய நியூஸ் கம்பெனியை வச்சுருக்காரு. அது மூலியமாக இந்தமாரி ஆட்டோமொபைல்ஸை பற்றி தப்பாக போடுறது மட்டும் இல்லாமல் டோஜனால் இந்த ஆட்டோமொபைல்ஸை விற்க முடியுமான்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. டோஜன் இதுக்கு டிசர்வ்டான ஆள் கிடையாதுன்னு போட்டிருக்கேன். அதில் இது கண்டிப்பாக டோஜன் பண்ணுவான்னு கூடிய ஒரு எண்ணத்தில் தான் ஜின்யாங் இருக்கார். கடைசியாக டோஜன் இதெல்லாம் பார்க்கறது மட்டும் இல்லாமல் இவங்க போலோ காரை விற்க வேண்டியதாக இருக்குது. இப்போதைக்கு டோஜன் தான் சிஇஓவாக ஆகணும்னு யோசிக்கிறாங்க. ஆனால் ஷேர் ஹோல்டர்ஸ் மீட்டிங்கில் டோஜன் சிஇஓ இல்லைன்னு கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஒருவேளை இந்த போலோன்ற கார் விற்கப்படலாம், அதில் போலோன்ற காரை நம்ம விற்று தான் தரணும்னு சொல்கிறாங்க. அது மூலயமா ப்ராஃபிட் வரணும்னு புத்தான். இதெல்லாம் கேட்ட ஹீரோவுக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. அதாவது இப்போதைக்கு ஒரு ஃபுட்பால் மேட்ச் நடக்க போகுது. இது வரைக்குமே கொரியா எப்பயுமே செமிஃபைனல்ஸ்க்கு ஃபுட்பால் மேட்ச்சில் போனது கிடையாது. ஆனால் இந்த வாட்டி அன்எக்ஸ்பெக்டட்லி அவங்க செமிஃபைனல்ஸ்க்கு போக போகிற விஷயம் ஹீரோவுக்கு தெரிஞ்சிருக்கு.
அதில் ஹீரோவுமே இப்போதைக்கு அந்த ஃபுட்பால் மேட்ச்சுக்கு டொனேஷன் தரலான்னு இருக்காரு. அதில் ஸ்பான்சர் பண்ணி அது மூலியமாக போலோ ஆடை அப்படியே பிரபலப்படுத்தலான்னு இருக்காரு. ஆனால் அங்கே இருக்கிற யாருக்குமே நம்பிக்கை கிடையாது. ஏன்னா எப்பயுமே கொரியா ஃபுட்பாலில் செமிஃபைனல்ஸ் வரைக்கும் போனது கிடையாது. ஆனால் டோஜின் எப்படியோ மற்ற ஆட்களை ரெக்வஸ்ட் பண்ணி நம்ப வைக்க சரின்னு சொல்லிட்டு மற்றவங்களும் ஃபுட்பாலில் இன்வெஸ்ட் பண்ணலான்னு இருக்காங்க. அது மூலியமாக இவங்க போலோ காரோடைய ஹேடை அதிக இடத்துல தெரிவிக்கலான்னு இருக்காங்க. கடைசியாக அந்த இடத்துல டோஜினுடைய பிரதர் இருக்கார்ல, அவருமே இதெல்லாம் சரிப்பட்டு வராதுன்ற மாதிரி சொல்லின்னு இருக்காரு. கண்டிப்பாக எப்படி இருந்தாலும் நம்ம ஃபுட்பால் டீம் ஜெயிக்காதுன்ற மாதிரி தான் அவரும் சப்போர்ட் பண்ணேன். ஆனால் எதிர்பாராத வகையில் ஃபுட்பால் டீம் செமிஃபைனல்ஸ் வரைக்கும் போயிட்டாங்க. அதில் இப்போதைக்கு இவங்க போலோ காருமே வேறு லெவலில் விற்க ஆரம்பிச்சிருச்சு. அதில் இப்போதைக்கு ஃபுட்பாலுக்கு இன்வெஸ்ட் பண்ணதுனால ஏகப்பட்ட போலோ கார் விற்று இப்போதைக்கு கடைசியாக இவங்க கின்னஸ் வேர்ல்டு ரெக்கார்டே அடிச்சிட்டாங்கன்னு சொல்லலாம். ஏன்னா இவங்க கார் தான் இருக்கிறதுலே ஃபாஸ்டஸ்ட்டாக சேல் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு கின்னஸ் ரெக்கார்டே வாங்கியிருக்காங்க. சரின்னு சொல்லிட்டு டோஜின் இந்த விஷயத்த தாத்தா கிட்ட சொல்லலான்னு சந்தோஷமாக வராரு. ஆனால் வரும்போது எதிர்பாராத சம்பவம் மூலியமாக அதே இடத்துல ஜின்யாங் இறந்து போயிடுறாரு. கடைசியாக எல்லாருமே உட்கார வச்சு சேர்மேனுடைய விருப்பத்தை செக்ரட்டரி சொல்ல ஆரம்பிக்கிறாரு. எல்லாருக்குமே இந்த இடத்துல ஒவ்வொரு பங்குகளை சேர்மேன் விட்டுட்டு போயிருக்காரு. அந்த சில பங்குகளை எல்லாருக்குமே தராங்க. ஆனால் எல்லாருடைய கண்களும் எங்கே இருக்குன்னு தெரியுமாங்க? டோஜின் மேலே தான். ஏன்னா டோஜனை தான் இப்போதைக்கு சிஓவாக மாற்றலான்னு இருந்தார் சுனியாங்கு. அதில் டோஜனுக்கு எவ்வளோ பங்கு போயிருக்கும்? நம்மளோட அதிக பங்கு மட்டும் டோஜனுக்கு இருக்கக்கூடாதுன்னு யோசிச்சா அன்எக்ஸ்பெக்டட்லி டோஜனுக்கு எந்த பங்குமே விட்டுட்டு போகல. டோஜனுக்கு சேர்மேன் ஒன்றுமே பண்ணிட்டு போகலை. இதில் ஒரு ஆளுக்கு ஷாக்காக இருக்க செய்து டோஜனுமே எதுக்கு சேர்மேன் எனக்கு எதுவுமே விடலைன்னு ஒரு சந்தேகத்தில் இருக்கார். டோஜனுக்கு இது சரியே பட்டு வரல. சேர்மேனுக்கு நான் அவ்வளோ உதவி செஞ்சேன், ஆனால் எனக்காக சேர்மேன் எதுவும் விட்டுட்டு போகல. சேர்மேனுக்கு எவ்வளோ திமிரு இருக்கணும்னு இறந்து போன சேர்மேன் மேலே கோவப்பட இந்த பக்கம் இருக்கக்கூடிய பாட்டியை காமிச்சா பாட்டிக்கு 17% பங்கை தந்துருந்துருக்காங்க. அதுவும் ஷேர் லைஃப்பில். இப்போதையும் அவங்க பசங்களில் யார் திறமையை காட்டுறாங்களோ அவங்களுக்கு அந்த 17% இவங்க தரதா சொல்கிறாங்க. அந்த சமயத்தில் தான் இவங்களுக்கு இப்போது இவங்க கொலை பண்ணாங்களே அதெல்லாம் பற்றி ப்ராசிக்யூஷன்ஸ் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுற ஒரு ரிப்போர்ட் தெரிய வந்திருக்கும். அதாவது இவங்க கிளாஷ் ஃபண்ட்ஸ்லாம் இந்தமாரி விற்றுருந்துருப்பாங்களே அந்த சில விஷயங்கள்லாம் தெரிஞ்சு பாட்டியை ட்ராக் பண்ண ஆரம்பிச்சிருந்துருப்பாங்க. இதெல்லாம் தெரிஞ்சு பாட்டியுமே அதை எப்படின்னா நிறுத்தணும்னு இருக்காங்க. இது மொத்தத்துக்குமே காரணம் ஹீரோயினின்னு சொல்லிட்டு கடைசியாக ஹீரோயினியை கொல்லவுமே ஆட்கள் அமுச்சு வச்சுருக்காங்க. ஹீரோயினியும் கடைசியாக காரில் ஏறும்போது அந்த இடத்துல சில கேஸை வச்சு ஹீரோயினியை மூச்சு திணற வச்சு சாகடிக்கலாம் ட்ரை பண்ணும்போது கடைசியாக அந்த இடத்துக்கு டோஜினுடைய டிரைவர் வரது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல ஹீரோயினியை எப்படியோ காப்பாற்றிடுறது மட்டும் இல்லாமல் டோஜின் இருக்கிற இடத்துல எடுத்துன்னு போய் விடுறாரு. டோஜின் தான் இந்த ஆர்டர் விட்டுருப்பாரு. அதுக்குள்ள எப்படியோ அந்த இடத்துக்கு டிரைவர் வரது மட்டும் இல்லாமல் டோஜின் கிட்ட கடைசியாக போய் ஹீரோயினியை சேர்க்க டோஜின்மே ஹீரோயினியை பார்த்தோன்னே சந்தோஷப்படுறாரு. ஹீரோயினி கிட்ட என்ன சொல்கிறேன்னா, நீ கண்டிப்பாக இந்த கேஸ் எடுக்காத, கண்டிப்பாக அவங்க இன்னும் உன்னை கொல்ல ட்ரை பண்ணுவாங்கன்னு போது அந்த இடத்துல ஹீரோயினி டோஜினை ஹெல்ப் பண்ணுற மாரி பேசுகிறாங்க. அந்த இடத்துல டோஜின் கிட்ட நீ இது மொத்தத்தையும் செய்யறதுக்கு காரணம் சுனியாங் தானே, நீ சுனியாங்க அடையணும்னு நினைக்கிறேன், சுனியாங்க நீ ஒரு தப்பான பார்வையில் பார்க்குறேன்னு ஹீரோ கிட்ட சொல்ல ஹீரோவை இல்லைன்னு எவ்வளோ சொல்லி புரிய வைக்க ட்ரை பண்ணாலும் அந்த இடத்த விட்டு ஹீரோயினி போயிடுறாங்க. ஹீரோ அடுத்த நாளே இந்த மாதிரி சேர்மேனோடைய ஒய்ஃப் கிட்ட போய் பேச ஆரம்பிக்கிறாரு. அதாவது அவங்களுடைய ஃபண்ட் இவருக்கு வேணும்னு சொல்ல இவங்க தர முடியாதுன்னு சொல்கிறாங்க. அந்த 17% நான் எதுக்குடா உனக்கு தரணும், நீ அப்படி எதுவுமே பண்ணலேன்னும் போது நான் உங்களுக்காக ஒரு விஷயத்த பண்ணுறேன், உங்களை நான் அப்ராடுக்கு அனுப்புகிறேன், அதான் நான் உங்களுக்கு பண்ணுற பெரிய விஷயம். ஏன்னா நீங்கள் கொலை கேஸில் மாட்டிக்கினீங்க, சேர்மேனை கொன்னதுக்கான எவிடன்ஸ் ப்ராசிக்யூஷன் கிட்ட இருக்குது, நீங்கள் அப்ராடுக்கு போயிட்டீங்கன்னா ப்ராசிக்யூஷனால் எதுவும் பண்ண முடியாது, அதில் இப்போதைக்கு எல்லா எவிடன்ஸும் உங்களுக்கு தான் ஸ்ட்ராங்காக இருக்குது, என்னால் உங்களுக்கு உதவி செய்ய முடியும்னு சொல்ல அவங்களுக்கு வேறு வழி கிடையாது. அதாவது டோஜின் அவருடைய அப்பா மூலியமாக இவங்களை அப்படியே அப்ராடுக்கு அனுப்புகிற மாரி காமிக்கிறாங்க. இந்த பக்கம் ஹீரோயினுக்கும் எல்லாம் தெரிஞ்சிச்சு. ஹீரோயினி டோஜன் மேலே கடுப்பாக்குறாங்க. ஏன்னா இப்படி தான் நடக்கணும் முன்னவே டோஜனுக்கு தெரிஞ்சிருக்கு. டோஜனுக்கு அந்த பாட்டியோடைய ஃபவுண்டு வேணும் தான் இப்படி பண்ணியிருக்காருன்னு தெரிஞ்சு டோஜனை போய் திட்டுறது மட்டும் இல்லாமல் எதுக்காக அவங்கள அப்ராடுக்கு போக நீ அமிச்சன்ற இவங்க திட்டுறது மட்டும் இல்லாமல் நீ என்னை யூஸ் பண்ணிங்கன்னு சொல்ல சரி நீ இதெல்லாம் கடந்து அப்படியே சில நாட்களில் எலெக்ஷன் ஆரம்பிக்குது. எலெக்ஷனை நீங்கள் நினைக்கிறது கிடையாது, இது வந்து யார் சிஓவாக இருக்கணும்னு கூடிய அந்த ஒரு எலெக்ஷன். அதுக்காக எல்லோரும் ஓட்டு போட ஆரம்பிக்கிறாங்க. சுனியாங்களுடைய நெக்ஸ்ட் சிஓவாக யார் இருப்பான்னு எல்லாருமே டோஜனுக்கு ஓட் பண்ணுற ஒரு ஐடியா தான் இருக்காங்க. ஆனால் திடீர்னு என்னமோ ஒரு மெசேஜ் கிடக்க ஆரம்பிக்குது. அதில் எல்லாருடைய ஓட்டுமே சேஞ்ச் பண்ணுற மாதிரி தெரியுது. என்ன மெசேஜ்னா இந்த மாதிரி டோஜன் சில இல்லீகலான வேலைகள் பார்த்தது, டோஜன் அதுக்கு அடுத்ததா சில பிரச்சனைகள்லாம் பண்ணியிருக்காருன்ற மாதிரி டோஜனை பற்றி தப்பான சில நியூஸ்லாம் வெளியே வந்திருக்கு. இது மொத்தத்துக்கு காரணம் அந்த செக்ரட்டரி தான். அந்த செக்ரட்டரி சியாங்கோடு சேர்ந்து தான் இந்த வேலைகள்லாம் பார்த்துருந்துருக்காரு. அது வகையில் எல்லாருமே அந்த செக்ரட்டரிக்கு ஓட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதில் அதிக ஓட் கிடைச்சதில்ல அந்த செக்ரட்டரி இப்போதைக்கு சிஓவாக மாறுற மாரி தெரியுது. இப்போதைக்கு டோஜனுடைய மொத்த ஓட்டுமே கம்மியாயிடுச்சு. அது மட்டும் இல்லாமல்
டோஜன் வந்து சில செக்யூரிட்டி ஃபுட்டேஜெல்லாம் டெலீட் பண்ண சொல்லியிருப்பாரு. அதாவது சேர்மன் மென்டலாக சில விஷயங்கள்லாம் பண்ணியிருப்பார்ல, அந்த செக்யூரிட்டி ஃபுட்டேஜ்லாம் டெலீட் பண்ண சொல்லியிருப்பாரு. ஏன்னா சேர்மனுடைய மரியாதையை பாதுகாக்கணும்னு சொல்லிட்டு அந்த ரெக்கார்டெல்லாம் இவர் போட்டு காமிக்கிறது மட்டும் இல்லாமல் கடைசியாக சுனியாங்குடைய சிஇஓவாக மாறிட்டார். ஆனால் இந்த இடத்துல தான் சியாங் ஒரு மிகப்பெரிய ஆப்பு வச்சுட்டாரு. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, சியாங் கடைசியாக இந்த செக்யூரிட்டி பண்ண அந்த சில ஊழல்கள்லாம் கண்டுபிடிச்சிருந்துருப்பாரு. அந்த ஊழல்களை சுட்டி மிரட்டுறது மட்டும் இல்லாமல் நீயே இந்த சிஇஓ பதவியிலேருந்து ரிட்டையர் ஆகுன்ற மாரி அவன் பண்ண ஊழல்கள்லாம் இவர் வெளியே கொண்டான்ட்டாரு. அதெல்லாம் சொல்லி எப்படியும் அவனை மிரட்டி விட்டுறாரு. இவனுமே செம கடுப்பாகிறான். சியாங்க்கு பின்னாடி இருந்து தான் இதெல்லாம் பண்ணியிருந்திருப்பான். கடைசியாக இவனுமே இந்த பதவி விட்டு போக இதுக்கு எதனாச்சும் பழி வாங்கணும்னு சொல்லிட்டு டோஜனோட கைக்கு வருகிறான். அதில் டோஜன் கிட்ட ஒரு ஃபைல் அனுப்புறது மட்டும் இல்லாமல் அதில் பென்ட்ரைவும் சில விஷயங்களையும் அனுப்ப சரின்னு சொல்லிட்டு அதில் இருக்கிற பென்ட்ரைவை டோஜன் போட்டு பார்க்குறாரு. என்னென்னா அதில் சேர்மன் தான் பேசுகிறாரு. சேர்மன் எதுக்காக ஒரு சொத்தையுமே டோஜன் பேர் எழுதுனா, டோஜன் ரொம்ப இறக்க குணமாக இருக்கார், அதுக்காக தான் எதுவுமே எழுதலைன்னு தெரிய வர அதில் டோஜன் ரொம்ப அழுகிறாரு. அவங்க தாத்தாவை நினச்சி தான் அழுகிறாரு. இப்படிலாம் இருக்கும்போது இப்போதைக்கு எலெக்ஷன் நடக்க போகுது இல்லை, அந்த எலெக்ஷனை பற்றி ஒரு பக்கம் எல்லோரும் பேசின்னு இருக்காங்க. அந்த எலெக்ஷன் எப்படி போகலான்ற மாரி, இப்போதைக்கு எலெக்ஷனில் யாருக்குனாச்சும் பணம் கொடுக்கலான்ற மாரி அந்த சில டாபிக்லாம் போகுது. ஆனால் இதுக்கு நடுவில் ரெண்டாவது பையன் இருக்கான்ல, அவன் மட்டும் பக்காவாக ஒரு பிளான் போட்டான். அதில் ஹீரோ கிட்ட ஒரு கார்ட் கம்பெனி இருக்குல்ல, அந்த கம்பெனியை வாங்கி இப்போது இவன் தனியாக வேற ஒரு கம்பெனியை ஓப்பன் பண்ணலான்னு இருக்கான். அதாவது இவன் கிட்ட இருக்கக்கூடிய மொத்த கம்பெனியுமே ஒன்றா சேர்த்து அதை ஒரு கம்பெனியை அரேஞ்ச் பண்ணி அதுக்கு இவன் சேர்மேனாக இருக்கலான்னு ட்ரை பண்ணுறான். அதுக்காக டோஜனுடைய கார்ட் கம்பெனி தேவைப்படுது. டோஜன் வந்து அதுக்கு டபுள் மடங்கு பணம் கேட்குறாரு. 1.6 பில்லியன் தாங்க, நான் கண்டிப்பாக அந்த கம்பெனியை உங்களுக்கு தரேன்றமே சொல்ல, அது மட்டும் இல்லாமல் இவர் ரெண்டாவது பையனுடைய சில பங்குகளையும் வாங்கிக்கிறதா சொல்கிறாரு. நீங்கள் அந்த பணம் தர வரைக்கும் அது என்கிட்ட இருக்கட்டும்னு சொல்ல, அதாவது சிம்பிளாக சொல்ல போனால் சேர்மனுடைய பையனுக்கு இப்போதைக்கு அந்த கார்ட் கம்பெனி தேவைப்படுது. இவர் புதுசாக ஒரு கம்பெனி ஓப்பன் பண்ணால் அதில் இப்போதைக்கு 1.6 பில்லியன் வான் கிட்ட ஹீரோ கேட்டிருக்காரு. அதை இப்போதைக்கு இவர் அரேஞ்ச் பண்ணி தரணும். அதில் கொஞ்சம் டைமே கேட்டிருக்காரு. அதில் பேலன்ஸ் பணத்தை தர வரைக்கும் இவருடைய அந்த சில பங்குகளை டோஜன் கிட்ட. ஆனால் இதுவுமே டோஜன் வச்சு ஸ்கெட்ச் தான். அந்த ஸ்கெட்சில் இப்போதைக்கு அந்த ரெண்டாவது பையன் மாட்டிங்கன்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, மொத்த கார்ட் கம்பெனியும் லாஸில் போக ஆரம்பிச்சிடுச்சு. அதால் ரெண்டாவது பையனுக்கு பிரச்சனையாக இது முதல் பையனுக்கு தெரிஞ்சு முதல் பையன் வந்து டோஜன் கிட்ட விசாரிக்கிறாரு. டோஜன் கிட்ட 1.6 பில்லியன் பணத்தை இவர் தரது மட்டும் இல்லாமல் இப்போதைக்கு டோஜன் கிட்ட சில பங்குகள் இருக்குல்ல ரெண்டாவது பையன், அந்த பங்கு இவர் வாங்குற விஷயமா டோஜன் கிட்ட ஒரு டீல் போட டோஜனும் நல்ல ஐடியாவாக இருக்கேன்னு சொல்லிட்டு இப்போதைக்கு இந்த மொத்த பணத்தையுமே ஒன்று சேர்க்கறது மட்டும் இல்லாமல் பிரசிடென்ட்டை போய் பார்க்குறாரு. மிராக்கிள் ஓனருன்ற அந்த நேமில் பார்க்கறது மட்டும் இல்லாமல் இவர் என்ன சொல்கிறாருன்னா, இப்போதைக்கு டேயாங் அதுக்கு எடுத்துதான் சுனியாங் கார்ட் கம்பெனி, இந்த ரெண்டு கம்பெனியுமே நானே எடுத்துக்கிறேன்னு சொல்கிறாரு. ஏன்னு கேட்டிங்கன்னா ஹீரோவுக்கு நல்லாவே தெரியும், இப்போ கார்ட் கம்பெனி கொஞ்சம் லாஸில் போனாலும் அப்கமிங்கில் கார்ட் கம்பெனி ரொம்பவே வளரப்போகுதுன்னு ஹீரோவுக்கு தெரியும். ஹீரோ இந்த இடத்துல என்ன சொல்கிறேன்னா, ஏழைகளை நாங்கள் பார்த்துப்போம், நாங்கள் எல்லாருக்குமே ஏற்ற முறையில் ஏகப்பட்ட விஷயங்கள் பண்ணுவோன்ற பேரில் தான் அந்த ரெண்டு கார்ட் கம்பெனியுமே இந்த பக்கம் ஹீரோ வாங்கியிருக்காரு. இன்னொரு பக்கம் மூணாவது பொண்ணுடைய ஹஸ்பண்ட் இருக்காதுல, அவர் சமயம் எலெக்ஷனில் போட்டி போட ஆரம்பிக்கிறாரு. அவர் யார் எதிர்த்து வந்தாலும் அவங்கள நாங்கள் கண்டிப்பாக தோக்கடிப்போம்னு சொல்கிறது மட்டும் இல்லாமல் இந்தமாரி எலெக்ஷனுக்கு சில இல்லீகலாக ஃபவுண்டு போயிருக்கோன்னு சொல்கிறது மட்டும் இல்லாமல் அதை கண்டுபிடிக்க ஒரு புது துறையை ஆரம்பிச்சிருக்கோன்னு சொல்கிறாரு. அதில் அதை நாங்கள் கண்டுபிடிப்போன்ற மாரி ஏகப்பட்ட இடத்துல இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதில் இப்போதைக்கு இந்த மூணாவது பொண்ணுடைய பையனுடைய பேர் தூக்கி நிறுத்தப்படுது. இப்போதைக்கு சோனியாங்கே ஒரு எதிராக மாறுந்த மாரி தெரியுது. சோனியாங்க பார்த்து இவர் ஒரு நாளில் பயந்தவர், ஆனால் இப்போதைக்கு சோனியாங்க பார்த்து பயப்படுற மாரியே தெரியல. அங்கே இருக்கிற எல்லாருக்குமே நல்லாவே தெரியுது இவருக்கு பின்னாடி டோஜன் தான் இருக்காருன்னு. இருந்தாலும் அதை கண்டுக்கல. ஆனால் கடைசியாக வேற ஒரு ஸ்கெட்சை போட்டு ரெண்டாவது பையன் டோஜனை கோத்து விட்டுறாரு. டோஜன் எலெக்ஷனுக்கு பணம் தந்ததா சொல்லி இவர்கிட்ட கோத்து விட இவரு சரின்னு டோஜனுடைய ஆஃபீஸ்க்கு இவருடைய ஆட்கள் அனுப்புகிறாரு. சரின்னு இப்போதைக்கு மிராக்கிளுக்கு ப்ராசிக்யூட்டர்ஸ்லாம் வரது மட்டும் இல்லாமல் நீங்கள் எலெக்ஷனுக்கு இல்லீகலாக ஃபவுண்டு தந்துக்கிறதா ரிப்போர்ட் வந்திருக்கு, அதால் நாங்கள் உங்களை வச்சு விசாரிக்கணுன்ற மாரி ஸ்ட்ரெயிட்டாக கூட்டின்னு போயிடுறாங்க. ஆக்சுவலி இதுவுமே டோஜனில் ஒன் ஆஃப் த பிளான் தான். அதால் டோஜனும் வேணும்னே போய் மாட்டிக்கிறாரு. அந்த இடத்துல இருக்கிற ஹீரோயினி தான் இவர் விசாரிக்க வராங்க. சரின்னு ஹீரோயினுமே இவர்கிட்ட அப்படியே பேச ஆரம்பிக்கிறாங்க. யார் உங்களை இதை பண்ண சொன்னது, நீங்கள் எலெக்ஷனுக்கு இல்லீகலாக ஃபோண்டை தந்திருக்கீங்களான்னு கேட்கும்போது அந்த இடத்துல டோஜனுமே அதை பண்ணதே என்னுடைய டிரைவருன்ற மாரி டிரைவரை சொல்ல, சரின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல டிரைவரை விசாரிக்கிறாங்க. டிரைவர் என்ன சொல்கிறேன்னா, நான் ஒன்றும் டோஜன் கீழே வேலை செய்யலை, நான் இதுக்கு முன்னாடியே ரெண்டாவது பையனுக்கு வேலை செஞ்சுருந்தேன்ற மாரி அதெல்லாம் சொல்லின்னு இருக்காரு. சரி, நான் அந்த ரெண்டாவது பையனுடைய செக்யூரிட்டி காமிச்சா அந்த ரெண்டாவது பையன் வந்து செக்யூரிட்டியை திட்ட ஆரம்பிக்கிறாரு. ஏன்னா செக்யூரிட்டியை நம்பி தான் இவர் கார்ட் பிஸ்னஸில் இவருடைய வேலையை கொடுத்துருந்துருப்பாரு. ஆனால் இப்போதைக்கு கார்ட் பிஸ்னஸே லாஸாக போயிடுச்சு, அதை வேறு விற்று திரும்ப டோஜன் கிட்டே போயிடுச்சு. அதில் ஒரு செக்யூரிட்டி திட்ட. அதே சமயத்தில் ரெண்டாவது பையனுடைய பொண்ணு வந்து செக்யூரிட்டி பண்ண ஊழல்கள்லாம் பற்றி சொல்கிறாங்க. அதில் செக்யூரிட்டியை டைரெக்டாக வேலையை விட்டு ரெண்டாவது பையன் தூக்கிட்டாரு. அதால் ரெண்டாவது பையனுடைய செக்யூரிட்டி செம்ம கடுப்பாகிறது மட்டும் இல்லாமல்
ரெண்டாவது பையன் மேலேயே ரிப்போர்ட் கொடுத்துட்டாரு. எப்படி ரிப்போர்ட் கொடுத்தாருன்னு கேட்டிங்கன்னா, அந்த டிரைவர் இருக்கார்ல, அந்த டிரைவர் சொல்லி தான் இந்த ரெண்டாவது செக்ரட்டரி விசாரிச்சிருக்காங்க. சரின்னு இந்த செக்ரட்டரி விசாரிக்கும் போது மொத்த உண்மையும் வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் எலெக்ஷனுக்கு ஃபண்ட் கொடுத்தாங்களே, அந்த இடத்துல ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜ் இருந்திருக்கு. அதில் வேணும்னே டோஜனுடைய டிரைவர் தலையை கொடுத்துருக்காரு. எல்லாமே டோஜனுடைய பிளான் தான். டோஜனுடைய பிளான் படி தான் எல்லாமே போகுது. இப்போலாம் நடக்கணும் முன்னவே டோஜனுக்கு தெரிஞ்சிருக்கு. அதால் தான் பக்கவாக இப்போதைக்கு ரெண்டாவது பையனுக்கு எதிராக ஏகப்பட்ட சாட்சிகள் வந்திருக்கு. அதில் இப்போதைக்கு ரெண்டாவது பையனை டோட்டலாகவே ப்ராசிக்யூட்டர்ஸ் டேக் கண்ட்ரோல் பண்ணுறாங்க. இதான் இப்போதைக்கு டோஜினுக்கு தேவையான விஷயம். கடைசியாக டோஜின் அதை சாதிச்சிட்டாரு. ரெண்டாவது பையனுமே அவர்கிட்ட இருக்கிற சில விஷயங்களை ஹீரோயின் கிட்ட ஷேர் பண்ணியிருக்காரு. இந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் தெரிய போக சரின்னு ஹீரோயினி அதை மொத்தத்தையுமே விசாரிச்சுருக்கும் போது தான் ஹீரோயினிக்கு ஸ்ட்ரைக் ஆகுது. வேணும்னேடா டோஜின் நம்ம கிட்ட மாட்டியிருக்கான், டோஜின் நம்மளை வச்சு விளையாடுறான்ற விஷயத்த புரிஞ்சுக்கிறாங்க. அடிக்கடிக்கு டோஜின் ஹீரோயினி யூஸ் பண்ணுற விஷயமே ஹீரோயினிக்கு இப்போ தான் புரியுது. ஹீரோயினிக்கு எல்லா கேஸே தரதுக்கு காரணம் ஹீரோயினி யூஸ் பண்ணதா. அதில் ஹீரோயினி அதை பற்றி கேட்டால் டோஜின் ஆன்சர் பண்ண கிடையாது. இருந்தாலும் அந்த ரெண்டாவது பையன் எப்படி மாட்டினான்னு ஒரு ஃப்ளாஷ்பேக் காமிக்கிறாங்க. அதாவது டோஜின் தான் இந்தமாரி ரெண்டாவது பையன்கிட்ட எலெக்ஷனுக்கு ஃபோன் தார் சொல்லி இருந்திருப்பாரு. அது விஷயமா இந்த மாதிரிலாம் இவங்க பண்ணியிருந்திருப்பாங்க. இருக்கும்போது கடைசி அந்த ரெண்டாவது பையனுடைய செக்ரட்டரியை வேலையை விட்டு அமைச்சிருப்பாங்களே, அந்த செக்ரட்டரியை பார்த்து மேசன் பேசியிருந்திருப்பாரு. மேசனுடைய மாற்றம் மூலியமாக தான் நம்மளே வேலையை விட்டு தூக்கிட்டாங்கன்னு அந்த ரெண்டாவது பையனுடைய செக்ரட்டரி சாட்சியில் வந்திருப்பாரு. அந்த மாதிரி சில ஃப்ளாஷ்பேக்கெலாம் நமக்கு காமிக்கிறாங்க. இதை காமிக்கும் போது ரெண்டாவது பையனுடைய ஒய்ஃப் இருக்காங்களே, அவங்க வந்து எவ்வளோ ஹெல்ப் கேட்குறாங்க. அதாவது முதல் பையன் முடியாதுன்னு சொல்லிட்டாரு. அதால் ரெண்டாவது பையனும் யார்கிட்ட ஹெல்ப் கேட்காத, நானே இதை விட்டு வந்துடுவேன்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்த ரெண்டாவது பையன் ஏகப்பட்ட ஊழல்லாம் பண்ணியிருப்பான். அது மொத்தத்தையுமே இவருடைய மாமனார் இருக்கார்ல, அந்த பேங்க்கில் தான் சேர்த்து வச்சுருப்பான். அந்த இடத்துக்கு ப்ராசிக்யூட்டர்ஸ் போய் மொத்த விஷயத்தையுமே கண்டுபிடிச்சிட்டாங்க. அது மூலயமா மொத்த விஷயமே வெளியே வந்துடுச்சு. இது எல்லாமே டோஜனுடைய பிளான்ன்ற விஷயம் தான் ஹீரோயினிக்கு தெரிஞ்சிச்சு. ஹீரோயினி அதை பற்றி கேட்குறாங்க. ஹீரோயினி என்ன சொல்கிறாங்கன்னா, உனக்கும் அந்த சுனியாங்கில் இருக்கிறவங்களுக்கும் எந்த வித மாற்றமே கிடையாது, போக போக சுனியாங்க உன்னை ரொம்ப கேவலமானவனா மாற்றுதுன்னு போது அந்த இடத்துல டோஜனும் நான் மற்றவங்கள மாரி கிடையாது, நான் மற்றவங்களோட வேறுபட்டவன்ற மாரி சொல்கிறாரு. அந்த இடத்துல அதை ஹீரோயினி கேட்குற மாரியே தெரியல. அடுத்து டோஜன் போகிறதுக்கு முன்னாடி இந்த இடத்துல ஒரு அத்தலைட்டை பார்க்க, இந்த அத்தலைட் இந்த வாட்டி ஜெயிப்பாங்க, அப்படி ஜெயிச்சா உனக்கு என் மேலே நம்பிக்கை வரும்ன்ற மாரி சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு டோஜன் போக இப்போதைக்கு முதல் பையன் இருக்கார்ல, அவருடைய பையன் சியாங் இருக்கார்ல, அவரை இப்போதைக்கு எரியா மாற்றலான்னு இருக்காங்க. ஏன்னா ஊழல் நடந்திருக்குல்ல, அதில் இந்த ஊழல்னால் நம்மளால் சேர்மேனாக மாற முடியாதுன்னு முதல் பையன் சியாங்கை ஏரியா மாற்றலான்னு பார்க்க சியாங் அவங்க அப்பா பண்ண மொத்த ஊழலுமே மீடியாவுக்கு முன்னாடி போட்டு உடச்சிட்டாரு. அதில் இப்போதைக்கு மீடியா ஆட்கள் மொத்த பேருமே முதல் பையனையும் டேக் கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதில் இது மொத்தமே பக்காவாக டோஜனுடைய பிளான் படி தான் போகுது. இதுக்கப்புறம் டோஜன் இருக்கார்ல, டோஜன் ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டாரு. ஏழை மக்களுக்கு அதிக பணத்தை இன்வெஸ்ட் பண்ணுற மாரி அது இதுன்னெலாம் சொல்ல கடைசி அந்த இடத்துல ஹீரோயினி அந்த அத்தலைட் ஜெய்சன் நியூஸை பார்க்குறாங்க. அதாவது அந்த ஜெயிப்பாங்கன்ற மாரி ஹீரோ சொல்லியிருந்திருப்பார்ல, அதெல்லாம் பார்க்க. ஆனால் இந்த சீனெல்லாம் நம்ம கட் பண்ணிட்டு இப்போதைக்கு கடைசியாக இந்த மாதிரி டோஜின் காரில் வந்துன்னு இருக்காரு. முன்னாடி ஒரு ட்ரக் நிற்குது. அதுக்காக இவர் வெயிட் பண்ணும்போது பின்னாடி வந்த ஒரு ட்ரக் இவர் ஏற்றி கொள்ள கடைசியாக இவரை கொன்னது யாருன்னு பார்த்தா இவரை கொன்னது யோன்னு தெரிய வருது. அதாவது இவருடைய பாஸ்ட் செல்ஃப். அதுக்கப்புறம் டோஜன் யாருந்து கடைசியாக யோன் பிறக்க ஆரம்பிக்கிறாரு. யோன் இப்போதைக்கு கோமாவிலேருந்து எழுஞ்சிட்டாரு. ஒரு வாரம் யோன் கோமாவில் இருந்திருக்காரு. கடைசியாக யோன் எழுஞ்சிட்டு அப்படியே போய் கண்ணாடியை பார்க்குறாரு. நடந்ததுலாம் அவருக்கு குழப்பமாக இருக்குது. உண்மையுமே என்ன நடந்துச்சுன்னு யோனுக்கு ரொம்ப சந்தேகமாக இருக்குது. சுனியங்க இவர் ஏமாற்றிட்டாங்கன்னு மட்டும் யோனுக்கு தெரியுது. யோன் வெளியே வந்தா அந்த இடத்துல எதிர்பாராத வகையில் ஹீரோயின் இருக்காங்க. அவங்கக்கிட்ட என்னன்னு கேட்டால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களை நான் தான் காப்பாற்றினேன், உங்களை சில இன்டெலிஜென்ஸ் ஃபாலோ பண்ணுறது தெரிஞ்சு நான் தான் உங்களை காப்பாற்றினேன், நீங்கள் தான் சுனியாங்க எதிர்த்து இப்போதைக்கு விட்னஸ் தரணுன்ற மாரி இப்போதைக்கு யோனை ஒரு விட்னஸை யூஸ் பண்ணேன். சரின்னு யோனோட இவங்க ஏர்போர்ட்டுக்கு போகும்போது அந்த இடத்துக்கு சில ஆட்கள் வரது மட்டும் இல்லாமல் நீங்கள் சுனியாங்களுடைய ஃபண்டை திருடி இருக்கீங்க, 700 மில்லியன் கிட்ட உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கு, அதெல்லாம் உங்களை அரெஸ்ட் பண்ணுறோம், நீங்கள் பணத்தை திருடி இருக்கீங்கன்ற மாரி இவர் மேலே பொய்யான பழியை போட்டு இப்போதைக்கு யோனை அரெஸ்ட் பண்ணலான்னு ட்ரை பண்ண யோனுக்குமே இது மொத்தத்தையும் பண்ணுறது காரணம் சியாங்னு தெரிஞ்சது. அதால் சரின்னு யோனுமே அந்த இடத்த விட்டு தெரிச்சு ஓட ஆரம்பிக்கிறாரு. கடைசியாக அவருடைய வீட்டுக்கு தான் போகிறாரு. வீட்டுக்கு போனால் இவங்க அப்பா அம்மா தாட்கள் கிட்டே கெஞ்சின்னு இருக்காரு. அதாவது என்னுடைய பையனுக்கு எதுவும் ஆகக்கூடாது, அவன் நல்லவன்ற மாரி கெஞ்சின்னு இருக்கேன். இதை பார்த்து இவன் ரொம்ப வருத்தப்படுறாரு. இவனுக்கு அவங்க அப்பாவுடைய பாசம் நல்லா புரியுது. அதெல்லாம் அவர் கொடையை கீழே போட்டிருப்பாரு. அதை பிடிக்கிறது மட்டும் இல்லாமல் மற்றவங்க கிட்டே நீங்கள் எதுக்கு கெஞ்சணும், நான் என்ன பண்ணணும் எனக்கு தெரியணும், அவருடைய ஃபோனை வாங்கிக்கின்னு அந்த இடத்த விட்டு இவர் ஸ்ட்ரெயிட்டாக மேனேஜர் கிம்மை பார்க்க போகிறாரு. இவனை நீங்கள் ஆரம்பத்திலே பார்த்துருக்கலாம். மேனேஜர் கிம் கிட்டே இவர் பேசின்னு இருக்காரு. மேனேஜர் கிம்மே டைம் ஓட்டின்னு இருக்காரு. ஏன்னா மேனேஜர் கிம் வந்து செக்யூரிட்டி கார்ட்ஸு கூப்பிட்டாரு. அதில் இவங்ககிட்ட சும்மா எதனாச்சும் பேசணுன்னு, நான் மைக்ரோ ப்ராஜெக்ட் உங்ககிட்ட தந்தல, அந்த ப்ராஜெக்டை பற்றி நீ பேசியே இருக்கக்கூடாது, அதை நான் அழைச்சதுக்கான ரீசன் இப்போ புரியுதா, நம்மளாம் ஒரு வகையில் நாய்க்கு தான், நம்ம சொல்கிற வேலைகளில் தான் செய்யணும்னு இவன் அப்படியே டைமை ஓட்டின்னு இருக்கேன். கடைசியாக செக்யூரிட்டி கார்டு வந்து அந்த இடத்துல யாருனாச்சும் இருக்காங்களான்னு பார்த்தா கடைசியாக யோன் தப்பிச்சிட்டாருன்னு தெரிய வருது.
ஸ்ட்ரைட்டாக அவர் எங்கே போனார்னு பார்த்தீங்கன்னா ஹீரோயினியை தேடி தான் போயிருக்காரு. சரி நீ யோன் வந்து ஹீரோயின் கிட்ட சுனியாங்க அழிக்க ஹெல்ப் பண்ணுறதா சொல்கிறாரு. அவர்கிட்ட இருக்கிற சில ப்ரூஃப் எல்லாம் ஹீரோயினி கிட்ட காமிக்க ஹீரோயினுமே சரின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேர் டீம் அப் பண்ணுறாங்க. இந்த இடத்துல தான் யோனுக்கு ஏன் ஹீரோயின் எல்லாருமே சுனியாங் கிரிம் ரீப்பர்னு சொல்கிறாங்கன்ற அர்த்தமே புரியுது. ஏன்னு கேட்டிங்கன்னா ஹீரோயினி டோஜனுடைய மரணத்துக்காக சுனியாங்க பழி வாங்கணும்னு நினைக்கிறாங்க. அதுக்காக தான் இவ்வளோ வருஷமாக உழைக்கிற விஷயம் தெரிய வருது. அந்த இடத்துல யோன் வந்து டோஜின் மேலே இவங்க வச்சிருக்கிற காதில் கண்ணில் பார்க்க சரி நான் அதை பார்த்துட்டு அப்படியே மேசனை பார்க்க போகிறாரு. மேசனுமே நீ சுன்யாங்கிலேருந்து தானே வந்திருக்கேன், நான் அவங்கள விட்டு தள்ளி வந்துட்டேன். அந்த இடத்துல இருக்கிற யோனுமே டோஜன் சொன்ன எக்ஸாக்டான அந்த டைலாக சொல்கிறாரு. அதாவது நீங்கள் எனக்கு யோசனையை தாங்க, அந்த யோசனையை நான் பணமாக மாற்றுறேன்ற மாரி இவங்க ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ண அந்த டைலாக் இவர் சொல்ல ஆரம்பிக்க அதை கேட்டோடனே மேசன் ஷாக் ஆகிட்டாரு. நீ யார் உண்மையாலுமேன்ற மாரி கேட்க அந்த மொத்த உண்மைகளுமே டோஜின் சொல்ல சரின்னு சொல்லிட்டு இப்போதைக்கு யோனோட சேர்ந்து புதுசாக ஒரு கம்பெனி ஓப்பன் பண்ணுறாங்க. அதான் மிராக்கல். மூடியிருந்த மிராக்கலை சின்ன பங்குதாரர்கள் மூலியமாக ஓப்பன் பண்ண அந்த சின்ன பங்குதாரர்கள் வச்சு இப்போதைக்கு ஒரு மிகப்பெரிய ப்ரோட்டஸ்ட்டை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சுனியாங்க எதிர்த்து சுனியாங்க்கு முன்னாடி சின்ன பங்குதாரர்களாம் அப்படியே ப்ரோட்டஸ்ட் பண்ணுறாங்க. மேனேஜ்மெண்ட் ரைட்ஸை விட்டு கொடுங்க, மேனேஜ்மெண்ட் ரைட்ஸ் இவங்க கிட்ட இருக்கக்கூடாது, இவங்க யாருமே சுனியாங்க ஒழுங்காக பார்த்துக்கல, ஸ்லாஷ் ஃபண்ட்ஸ் எல்லாம் இவங்க ஒழுங்காக செய்யவே இல்லைன்ற மாரி இவங்க பண்ணாத சில ஊழல்கள்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு நீதி வேணுன்ற மாரி இந்த இடத்துல சொல்லிக்கிட்டு இருக்க கடைசியாக இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சு சியாங்குமே ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ் ஆகிறாரு. இப்போதைக்கு ஹீரோயினி கோர்ட்டில் ஆர்டர் விட்டுட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு கடைசியாக இந்த இடத்துக்கு சியாங் வராரு. சியாங் அவருடைய தரப்பில் இருக்கக்கூடிய நியாயத்தை மற்றவங்க கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாரு. என் மேலே எந்தவித தப்புமே கிடையாதுன்னு சொல்லும்போது அந்த இடத்துல எதிர்பாராதவர்களை ஒருத்தர் வராரு. அந்த இடத்துல டோஜனுடைய அப்பா தான் அந்த ஆளை கூட்டுறாரு. அது வேற யாரும் கிடையாது, டிரைவர் தான். டிரைவர் வரும்போதே யோனை பார்த்துருக்காரு. ஏன்னா யோன் தானே ஆக்சுவலி டோஜனை கொன்னது. அதில் யோனோ ஒரு மாதிரி முறைச்சிக்கிட்டே போகிறது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல நடந்த இன்சிடென்ட்டை சொல்கிறாரு. டோஜினுடைய மரணத்தை பற்றி அந்த இடத்துல பேசிட்டு அப்படியே கிளம்பும்போது அவர் யோனை பார்த்துட்டு டோஜின் நீங்கள் இங்கே என்ன பண்ணுறீங்க, நீங்கள் இங்கே இருக்கக்கூடாது, இங்கே இருக்கிறவங்களாம் கெட்டவங்கன்னு அவர் கத்த ஆரம்பிக்க அந்த இடத்துல யோனுக்கு எதுவுமே புரியல. அவருடைய சாட்சின்றது செல்லப்படல. அந்த இடத்துல அந்த டிரைவர் சொன்ன எந்த விஷயத்தையுமே இங்கே ஏற்றுக்க கிடையாது கோர்ட்டில். ஏன்னா அவர் மென்டல் இல்னஸில் இருக்காருன்னு மொத்தமாக மூடிமா இருக்கேன். கடைசியாக யோன் எதிர்பாராத வகையில் ஒன்று காமிக்கிறாரு. யோன் தானே ஆக்சுவலி டோஜனை கொண்டு வந்திருப்பாரு. அதுக்கு பிளான் போட்டு கொடுத்தது அந்த மேனேஜர் கிம் தான். மேனேஜர் கிம் மூலியமாக தான் கஷ்டத்தில் இருந்த டோஜின் இந்தமாரி சுனியாங்குள்ளார் வந்திருப்பாரு. மேனேஜர் கிம் அதுக்கு அடுத்ததா இந்தமாரி சியாங்குடைய அப்பா இருக்கார்ல, அதாவது அந்த முதல் பையன், இவங்க 2 பேருமே ஒன்றா பிளான் போட்டு தான் இந்தமாரி யோனை இதுக்குள்ளார மாட்ட வச்சுருப்பாங்க. அந்த மொத்தமே தெரிய வந்து கடைசியாக சியாங்க அரெஸ்ட் பண்ணுறாங்க. ஏன்னா சியாங்கோடைய அப்பா இந்த சமயத்தில் இறந்து போயிடும். அதெல்லாம் இதுக்கெலாம் சேர்த்து அப்படியே சியாங்க அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. இதெல்லாம் இருக்கும்போது மேனேஜ்மெண்ட் ரைட்ஸை விட்டு கொடுங்கன்ற மாரி எல்லோரும் கத்த ஆரம்பிச்சிருப்பாங்க. ஒரு மிகப்பெரிய ப்ரோட்டஸ்ட் நடுவில் சுனியாங்கில் இருக்கிற யாருமே நாங்கள் இந்த கம்பெனி ஆள மாட்டோன்னு பிரிஞ்சு வந்துடுவாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் தெரிய வந்திருக்கும். இந்த பக்கம் யோனை காமிச்சா யோன் தான் மெஜாரிட்டி ஆஃப் ஷேர் ஹோல்டராக மாறி இருப்பார். அதில் சுனியாங்க இப்போதைக்கு கடைசியாக யோன் கிட்ட வந்துருச்சு. சரி நீ யோன் நின்று இருக்கும்போது பக்கத்தில் ஹீரோயினி இருக்காங்க. ஹீரோயினி அந்த சமயத்தில் கருப்பு ட்ரெஸ் போடாமல் வேற ஒரு ட்ரெஸ் போட்டிருப்பாங்க. அதை பார்த்து டோஜின் ஃபர்ஸ்ட் டைம் ஹீரோயினை பார்க்கும்போது என்ன வார்த்தையை சொன்னாரோ அதே வார்த்தையை இந்த இடத்துல யோன் சொல்கிறாரு. அது என்னன்னா, நீங்கள் கருப்பு ட்ரெஸ்ஸோட மற்ற ட்ரெஸ்ஸில் ரொம்ப அழகாக இருக்கீங்கன்னு சொல்ல இந்த வார்த்தை எங்கேயோ கேட்ட மாரியே இருக்குன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஒரு மாதிரி ஹீரோயினி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதோட டோட்டலாக இந்த சீசன் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இதோட நம்ம டோஜின் யோன் இந்த 2 பேருடைய கதையை ஃபினிஷ் பண்ணிட்டோம். ஆனால் இதை தொடர்ந்து இதுக்கு சீசன் 2 இருக்குது. ஆக்சுவலி சீசன் 2ல் நம்ம வேறு ஒரு புது கம்பெனியை பார்க்க போகிறோம், புது ஆளை பார்க்க போகிறோம், புது ரீபோனை பார்க்க போகிறோம். அதில் இப்போதைக்கு இந்த சங்ஜுங்கியோடைய ஸ்டோரியை விட்டு வேறு ஒரு ஸ்டோரிக்கு நம்ம சீசன் 2க்கு போக போகிறோம். சீசன் 2 வரப்போகுதுன்ற ரீசனுக்காக தான் நான் இந்த சீசன் 1க்கு ரீகேப் போட்டிருந்தேன். கண்டிப்பாக நீங்கள் இதை என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு சீசன் 2 எப்படி இருக்க போகுதுன்றதை நம்ம போக போக பார்க்கலாம். சீசன் 2 பற்றி எதனாச்சும் அப்டேட் வந்துச்சுன்னா நான் கண்டிப்பாக அதை போடுறேன். ஓகே, ஹேவ் ஃபன் கைஸ்.